ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்னா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இந்த மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போகுது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பாக்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். ஆத்ம உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் நடக்கிற காதல் கதையை நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சீரீஸோட ஸ்டோரியும் அதுதான். ஆத்ம உலகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மனுஷ உலகத்துல இருந்து ஒரு பையனை கண்டுபிடிச்சு அவன் மூலமா சக்தியை அடையணும் அப்படின்னு பல ஜென்மங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த பையனை பார்த்து கண்டுபிடிச்சு அவன் கிட்ட இருந்து சக்தியை அடையலான்னு ட்ரை பண்ற நேரத்துல அந்த பையன் கிட்டயே காதல்ல விழுந்துட்டா. அதுக்கும் மேல கதை என்ன ஆகும் அப்படிங்கறத பயங்கர மேஜிக்கலா சொல்லிருக்கிற கதை தான் சென்ட் ஆஃப் லவ். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் நியாங்கோட இன்ட்ரோடக்ஷன் தான். நியாங் அவனோட இடுப்புல ஒரு ஜேடு டோக்கனோட மாட்டிருக்கா. அது ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா அவ தேடிக்கிட்டு இருக்க அந்த பையன் பக்கத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டே அவ பறந்து வந்துட்டு இருக்க. கரெக்டா ஃபாங்மோ வந்துட்டு இருக்கான். ஃபாங்மோ தான் நம்ம சீரீஸோட ஹீரோ. நடுவுல வந்து நின்னுட்டு நம்ம நியாங் பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் இத்தனை ஜென்மத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாங்மோ இவளை பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு அந்த நேரத்துல ஒரு பின்னால இருந்து ஒரு அம்பு ஃபாங்மோவை முதுகலையே தாக்கிடுது. ஃபாங்மோ அங்கேயே செத்து விழுந்துடுறான். ஃபாங்மோ ஒரு தளபதியா இருந்தனால எதிரிங்க யாரும் கொண்டுட்டாங்க போல. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நியாங் மறுபடியும் கண்டு முழிச்சிடுறா. அடுத்த தலைமுறை வந்துருச்சு. இந்த தலைமுறையிலாவது நான் உன்னை பாப்பேன் நான் ஃபாங்மோ அப்படின்னு யோசிச்சுட்டு என் சக்தியை அடைய முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம நியாங் ஆத்ம உலகத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் மனித உலகத்தை சேர்ந்தவ மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு அந்த ஊர்லயே பெரிய சென்ட் கடை ஒண்ணு வச்சுட்டு இருக்கா. சென்ட் தயாரிக்கிறதுல இவ்வளவு மிஞ்சிக்க யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அத்தனை திறமையும் கைக்குள்ள வச்சுட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு அப்படியே சென்ட் எல்லாம் தயாரிச்சு ஒவ்வொன்னா விட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேரு சான், ஒருத்தன் பேரு சிங். அதுல சான் அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகி ஓட போறான். நியாங் ஒரு செகண்ட்ல மேஜிக்க போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய தடையை உண்டு பண்ணிட்டு சான் நிக்க போறியா இல்லையா அப்படின்னு எந்திரிச்சிடுறா. நம்ம சான் இருக்கானே வீட்டுக்கு எக்கச்சக்கமா செலவாகுது இல்ல, அதுக்காக வரவு செலவு கனவை பாக்குறதுக்காக வேகமா காசு எடுத்துட்டு வெளியே போக ட்ரை பண்ணிருக்கான். ஏண்டா எனக்கே தெரியாம காசு எடுத்துட்டு போறியா அப்படின்னு புடுங்கிட்டு நான் ஒரு ஹேர் பின் ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அதை வாங்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சான் சொல்லிட்டு இருக்கான் இது வந்துட்டு சாப்பாட்டு செலவுக்கு, இது மளிகை சாமா செலவுக்கு, இது வாடகை கொடுக்கறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் காசை எடுத்துட்டு ஒட்டுமொத்த காசையும் புடுங்கிடுறான். சான் அங்கிருந்து செலவு இருக்குமா அப்படின்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நியாங் கோவமானா மரத்துல இருந்து இழையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் போல. இவ கோவப்படுறா, மரத்துல இருந்து இழையா கொட்டுது. அப்போ அடுத்த அசிஸ்டன்ட் சிங்கு விறுவிறுன்னு ஓடி வரான். கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு வேகமா ஓடி வந்துட்டு உங்களோட ஜேடு டோக்கன் இருக்குல்ல ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் ஃபான்மோ வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்ல நியாங் இதுக்கு மேல காசாவது ஒன்னாவது அந்த டோக்கனை போய் பாக்குறா. டோக்கன் ஜொலிச்சிட்டு இருக்கு. அதை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து பறந்து போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கிளப் ஒன்று இருக்கு. அந்த கிளப்ல ஆளுங்க எக்கச்சக்கமா கூட்டமா போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிளப்புக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்த ஒரு பையன் போயிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல, இந்த ஜென்மத்துல ஃபாங்மோ தான். இதுலயே அவன் பேரு ஃபாங்மோ தான். வெறும் நம்ம உள்ள போயிட்டு இருக்கான். பக்கத்துலயே ஒரு புரோக்கர் வந்திருக்காரு. எத்தனையோ தடவை இந்த இடத்த வாங்குறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த இடத்த ஓனர் விற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல ஃபாங்மோ பாக்குறான் இந்த தடவை இந்த இடத்த எப்படியாவது நான் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு உள்ள போறான். அந்த இடத்தோட ஓனர் அங்க வந்துட்டாங்க. எதுக்குப்பா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இந்த இடத்தோட பத்திரம் எனக்கு வேணும், காசு நான் தரேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடி பின்னாடியே ஓடி வந்துடுறா. தம்பி உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல பேய் இருக்குப்பா, எங்களால எங்கேயும் விற்க முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு. நான் பார்க்காத பேயா அப்படின்னு ஃபாங்மோ அங்க இருந்து கிளம்பி போறான். ரூம்ல மந்திரமா நிறைய ஒட்ட வைக்கப்பட்டிருக்கு. நேரா அந்த ரூம்குள்ள போறான். டக்குன்னு கதவு சாத்திக்குது. உள்ள சிவப்பு கலர்ல Dress போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. பேயா நடிக்க சொல்லி உனக்கு காசு கொடுத்தாங்களா அப்படின்னு ஃபாங்மோ கேட்க ஏண்டா ஒரிஜினல் பேயை பார்த்தே நடிக்கிறேன் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கு பயங்கரமா கோவம் வந்துருது. பேய் அங்கேயும் இங்கேயும் பறக்க ஆரம்பிக்குது. ஃபாங்மோ ஒரு வழியா தப்பிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க அவனுக்கு முன்னாடி இந்த பேய் வெளியே ஓடி போயிருது. ஃபாங்மோவை அட்டாக் பண்ற மாதிரி இது வந்துட்டு இருக்கு. அப்போ நியாங் அந்த பக்கம் வந்துடுறா. இப்பதான் கிடைச்சிருக்கான், எடுத்ததுமே கொன்னுடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவனை காப்பாத்துறதுக்காக பேய் மேல சக்தியை விட்டுடுறா. பேய் பறந்து போய் விழுது. ஃபாங்மோ பாக்குறான் யாரா இந்த பொண்ணு நம்மள வந்து காப்பாத்துறாளேன்னு ஒரு நிமிஷம் அழகுல மயங்கிடுறான். நியாங் பக்கத்துல வந்து நிக்கிறா. மறுபடியும் பேய் வருது. இவ தாக்க ஆரம்பிக்க பேய் ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு அதுக்கு மேல தாக்குதலை சமாளிக்க முடியாம காத்தோட காத்தா கரைஞ்சிருது. அது ஒரு பூனைக்குள்ளதான் ஒரு ஆத்மா தன்னால பூந்துட்டு இருக்கும் போல. அந்த பூனை ஆப்போசிட் சைட்ல இருந்து வெளியே வர நியாங்குக்கு பூனைனா பயமாட்டுக்கு பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. ஃபாங்மோ டக்குன்னு எடுத்துட்டு இவ்வளவு பெரிய பேயை சமாளிச்சிட்டீங்க, உங்களுக்கு பூனைனா பயமா, அது கீழே விட மாட்டேன், நீங்க யாரு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க நம்ம நியாங் கேக்குறா நீங்க யாரு என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. நான் ஃபாங்மோ இந்த மோ குடும்பத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஃபாங்மோ அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். ஃபாங்மோ அந்த பூனையை பத்திரமா கையில வச்சிட்டு இருக்க அங்க இருந்து நியாங் கிளம்பி போயிடுறா. நியாங் அங்க இருந்து கிளம்பி போனதும் ஃபாங்மோ மறுபடியும் உள்ள வரா. அந்த கிளப்போட ஓனர் வந்துடுறா. உங்களை மாதிரி ஒருத்தர் இங்க கிடைக்கிறதுக்கு கொடுத்து
பூத்து தான் நாங்க வச்சிருக்கணும், பேயே உங்களை பார்த்து பயந்துட்டு ஓடிடுச்சு, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது அப்படின்னு அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டையும் நம்ம ஃபாங்மோட்டே கொடுத்துட்டா அந்த ஓனரும். வந்த வேலை சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபாங்மோ அங்க இருந்து வெளியே கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம நியாங் யோசிச்சுட்டு இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபாங்மோவை கண்டுபிடிக்க வேணாமா நான் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்க. 2 அசிஸ்டன்ட்டும் பாக்குறாங்க. அந்த ஃபாங் குடும்பம் இருக்கே இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இங்கேயும் வருவாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஃபாங் குடும்பத்தோட பையன் இங்க வந்திருக்காருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்பாடா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்க. ஆனா அங்க வந்திருக்கிறது நம்ம ஃபாங்மோ கிடையாது. ஃபாங்மோக்கு ஒரு தம்பி இருக்கான், யூரன் அப்படின்னு, 2வது பையன் அந்த குடும்பத்துக்கு. அந்த பையன் தான் வந்திருக்கான். சி என்னது இவனா அப்படின்னு நம்ம நியாங் பார்த்துட்டு பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. உன் அண்ணன் இருக்கானே அவன் இங்க வரலையா அப்படின்னு கேட்க, என் அண்ணன் எதுக்கு, நாங்க நிறைய காசு தரேன், 600 தங்க கட்டி போதுமா அப்படின்னு யூரன் கேட்கிறான். காசாவது ஒன்னாவதுன்னு 2 அசிஸ்டன்ட் அவனை குண்டு கட்டா வெளியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பேரு லான்சி. பையன் மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கா. என்னது இந்த ஊர்ல நம்ம எப்படி பொழைக்க போறோம்னு தெரியல நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த யூரனை அடிச்சு துவச்சு வெளியே தூக்கி போடுறாங்க அந்த அசிஸ்டன்ட் 2 பேரும். யூரன் கீழே வந்து விழுறனா லான்சி தாங்கி பிடிக்கிறா. தாங்கி பிடிச்சிட்டு அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஓடி போய் அவன் பாட்டி கிட்ட, அதாவது நம்ம ஃபாங் குடும்பத்தோட பெரிய லேடி, அவங்க கிட்ட என்ன அடிச்சுட்டாங்க, இந்த மாதிரி அந்த சென்ட் கடை இருக்குல்ல அங்க நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, யூரனோட அம்மா போறா, என் பையன் சரியான வேஸ்ட், எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு. அப்ப ஃபாங்மோ வரா, பாட்டி இந்த கிளப்பை நான் விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நல்ல கேட்டிக்கார புள்ளடா என் பேர அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புகழ ஆரம்பிக்கிறாங்க. யூரனோட அம்மாக்கு பயங்கரமா வயித்தெரிச்சலா இருக்கு. ஆனா அந்த சென்ட் கடையும் எப்படியாவது நீயே வாங்கி கொடுனா அப்படின்னு சொல்லிட்டு யூரன் கேட்க ஆரம்பிக்க, நான் வாங்கி தரேன், ஆனா அந்த பேரை நான் உனக்கே கொடுத்துட்டேன், உன் கணக்குலயே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஃபாங்மோ சொல்லிடுறான். நல்ல வேலை அண்ணன் தம்பிங்களாவது இப்படி ஒத்துமையா இருக்கீங்களேன்னு பாட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷத்துல. நம்ம யூரன் அங்க இருந்து கிளம்பி வரா, நேரா அந்த சென்ட் கடைக்கு வந்துடுறான். வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம நியாங் வந்துடுறா. என்னது உங்க தம்பி வந்தாரு முதல்ல, இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன வேணும்னாலும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு நியாங் கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சொல்லி மேஜிக்ல நம்ம நியாங் அவனை மயக்கம் போட வச்சிடுறா. நல்ல அந்த ஃபாங்மோ மயக்கம் போட்டு விழுந்து கடந்துட்டு இருக்கான். அவனை கட்டி வச்சிடுறாங்க. அதுக்குள்ள மரத்துல அசிஸ்டன்ட் 2 பேருமா சேர்த்து. ஃபாங்மோ எந்திரிச்சு பார்த்து பயந்துடுறான். என்னதுக்கு கட்டி வச்சிட்டு இருக்கீங்க, என்ன இப்பயே வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நியாங் அவனை பார்த்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க ஃபாங்மோ பாக்குறான். என் குடும்பம் இன்னும் ஸ்டேபிளா அந்த ஊரை நிலைச்சு நிக்கல, என் பாட்டி இன்னும் உடம்பு முடியாம இருக்காங்க, என் தம்பி வந்து இன்னும் வந்து செட்டில் ஆகாம இருக்கான், அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட முடியாது, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் இப்போதைக்கு நடக்காதுன்னு சொல்ல, நியாங் இருக்கிற வெறுப்புல வேகமா அவன் சட்டையை பிடிச்சு கடத்தி உனக்கு கல்யாணம் பண்றாங்க, ஆளை மூஞ்சையும் பாரு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. வேற எதுக்காக என்ன கடத்தி இருக்க அப்படின்னு ஃபாங்மோ கேட்க, எனக்கு தேவையானது உன்னை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவன் வாயில ஒரு இலையை வச்சு ஓட்டி விட்டுறா. மறுபடியும் பழைய பிளாஷ்பேக்கு போயிடுறா. பல ஜென்மத்துக்கு முன்னாடி நான் அவனை கண்டுபிடிச்சேன், ஒரு தளபதியா இருந்தான், அப்பன்னு பார்த்து ஒரு அம்பு என் கண்ணு முன்னாடியே அவனை கொன்றுச்சு. அடுத்து மறுபடியும் அடுத்த ஜென்மத்துக்கு வெயிட் பண்ண, ஒரு மியூசிஷியனா இருந்தான், பாராட்டு மாதிரி பேசலான்னு பக்கத்துல போனா அப்பயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். அடுத்த ஜென்மத்துல அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல சீக்கிரமா இறந்து போயிட்டான்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இப்பதான் நீ கிடைச்சிருக்க, கண்டிப்பா அவனை விட முடியாது, நல்ல நேரம் வரட்டும், அப்புறமா இவனை கொண்டு இவன் ஆத்மாவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இவன் கிடைச்சதே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வேகமா நம்ம நியாங் உள்ள போயிடுறா. சரின்னு மத்த 2 அசிஸ்டன்ட்டும் காவல் காக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த லான்சி இருக்காளே, சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்லாம அந்த பக்கமா போயிட்டு ஏதாவது சாப்பிடுறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. காசு இல்லாதனால எதுவுமே சாப்பிட முடியல. அப்பன்னு பார்த்தா ஒரு மந்திர கண்ணாடி வச்சுட்டு இருக்கா. பக்கத்துல ஏதோ ஆத்மாக்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியுது. துறவிங்கெல்லாம் போயிட்டு ஊர்ல இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த வேலையை தான் லான்சி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கமா வரும்போது அந்த சென்ட் மாளிகையில இருந்து தான் கண்டிப்பா அந்த வாசம் வருது, ஆத்மாக்கள் இங்க தான் இருக்கு போல அப்படின்னு லான்சி உள்ள நுழைஞ்சிடுறா. இந்த 2 அசிஸ்டன்ட் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது இந்த பையனை அப்படின்னு. லைட்டா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான் சொல்லிட்டு இருக்க, சிங்கு போயிட்டு நான் போய் அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மரத்துக்கிட்டு போறான். அங்க வர லான்சி 2 பேரையுமே மயக்கம் போட வச்சிடுறா. அவகிட்ட இருக்கிற மந்திர தந்திரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி 2 அசிஸ்டன்ட்டும் ஆத்மாக்கள்ங்கிறதால மயங்கி இருக்க, அங்க வேகமா ஃபாங்மோட போயிட்டு நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு காப்பாத்திட்டு வந்துடுறா. வெளியே வந்ததுமே ஃபாங்மோ அவளை நம்ம பையன் தானே நினைச்சிட்டு இருக்கான். தங்குறதுக்கு கூட இடம் இல்ல போல, என் வீட்டுல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாட்டியை பாக்குறதுக்கு போயிடுறான். பாட்டி என்னராச்சும், ஏன் இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி அப்படின்னு நம்ம ஃபாங்மோ சமாளிச்சுட்டு உள்ள கூட்டு போயிடுறான். அடுத்த நாள் நியாங் வெளியே வந்து பாக்குறா. 2 அசிஸ்டன்ட்டும் தூங்கி கிடக்குறாங்க. இங்க ஃபாங்மோ காணாம போயிருக்கான். கண்டிப்பா அந்த சும்மா விட மாட்டேன் 2 பேரை எழுப்பி விட்டுட்டு, யார் தப்பிக்கு வச்சது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நியாங் திட்டிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. ஃபாங்மோ விறுவிறுன்னு ஓடி போறான். டாக்டரை கூட்டிட்டு வரான். டாக்டர் சொல்றாரு, இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, உடம்பு நல்லா இருக்கு, ஆனா ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, லாங்ஸி எங்க வரா, என்னால கண்டுபிடிக்க முடியும், நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. உடம்பு உண்மையா நல்லா தான் இருக்கு, ஆனா இவங்களை ஏதோ ஒரு ஆத்மா தாக்கி இருக்கு, கண்டிப்பா என்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த பக்கமா போயிட்டு தொட்டு பார்க்க கருப்பு புகையா இருக்கு, இங்க பாருங்களேன் கருப்பு புகையா இருக்கு, கண்டிப்பா ஆத்மாவோட வேலை தான், இந்த மாதிரி ஏதாவது ட்ரேஸ் அது விட்டுட்டு தான் போகும்னு சொல்ல, அதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. வானத்தோட வாசம்னு ஒரு சென்ட் ஒன்னு இருக்கு, அந்த சென்ட் யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களை சரி பண்ண முடியும், அது இந்த நியாங் இருக்காங்கல்ல அவங்க கடையில மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல,
வேற வழியே இல்லாம ஃபாங்மோ வந்துடுறான். பாட்டினா உயிராச்சே. உடனே நம்ம நியாங் உள்ள கூட்டு போறா. நிறைய காசா கொடுத்து இந்த காசெல்லாம் வச்சுக்கோ, எனக்கு இந்த வானத்தோட வாசம் சென்ட மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல நியாங் சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, இவ்வளவு தைரியமா நீ திரும்ப வந்திருக்க அப்படின்னா என்னவானாலும் பாத்துக்கலான்னு வந்துட்டு இருக்க போல. ஆனா வானத்தோட வாசம் என்னோட பர்சனலான விஷயம், அது செய்யறது ரொம்ப கஷ்டம், நிறைய செலவும் ஆகும். அதை உன மாதிரி ஒரு வேலையாளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்க, நீ என் வீட்டோட என்னோட உள்ள ஆளா வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபாங்மோ கேக்குறான். அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. டக்குன்னு ஃபாங்மோட கழுத்துல ஒரு கயிறை போட்டு நியாங் பக்கத்துல இழுக்கிறா. என்ன தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல நான் வெளியாளா இருக்க விரும்பல, ஓ ஆளா எப்படி மாறுறது அப்படின்னு ஃபாங்மோ கேட்க நியாங் ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். நம்ம நியாங் வேகமா பக்கத்துல வந்து உன்னை என்னோடவனா மாத்திக்கிறேன், நீ இனிமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல, உனக்கு சொந்தமா அப்படின்னு ஃபாங்மோ ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமா, நீ வந்துட்டு அந்த வீட்டுக்கு சின்ன இளவரசன் கிடையாது, இனிமே எனக்கு சொந்தமான அடிமை நீனு. இங்க நீ வேலை பார்க்க போற, எனக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, மத்தபடி இந்த இடத்துக்கு ஒரே முதலாளி நான் மட்டும்தான், அவங்களுக்கும் கீழே நீ வேலை பார்க்கணும் புரியுதா, கிட்டத்தட்ட அடிமை தான் புரியுதா அப்படின்னு கேட்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன், ஆனா என் பாட்டிக்கு அந்த மருந்து அப்படின்னு சொல்ல உடனே நம்ம நியாங் பாக்குறா. அந்த மருந்துக்கு செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரையே நீங்க வேலை பார்க்கணும், அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உனக்கு கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. அசிஸ்டன்ட் 2 பேரும் பக்கத்துல வந்துட்டாங்க. புரியுதுல, நீ முதல்ல என்ட்ரி லெவல் ஸ்டாஃப், நாங்கெல்லாம் சீனியர் ஸ்டாஃப், நாங்க சொல்றதை தான் கேட்டு நடந்துக்கணும் புரியுதா அப்படின்னு பயங்கரமா இவனை ராகிங் வேற பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஃபங்மோ. பரவாயில்ல பாத்துக்கலாம், பாட்டியை காப்பாத்தணும்ல அப்படின்னு. ஃபங்மோ அந்த பக்கமா போயிட்டு சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற ஒவ்வொரு வாசனை பொருளும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இந்த பொண்ணு எப்படிதான் இப்படி பண்றான்னு தெரியல, அதிசயமான பொருட்கள் இருந்து அதிசய வாசனையால செஞ்சுட்டு இருக்கா. இவளுக்கு வந்து நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணியே ஆகணும், ஏன்னா நம்மள பார்த்தாலே இவ வெறுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் அடக்க உடக்கமா நல்ல பையனா இருந்தாலாவது நம்ம கொஞ்சம் மேல பாசம் காட்டுவா நம்பலாம் அப்படின்னு நம்ம நியாங் குடிக்கிற ஒயினை பாக்குறான். இந்த ஒயினா பிரமாதமான ஒயின், பரவாயில்லையே இந்த பொண்ணுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் போல, ஆனா என்ன பார்த்தா தான் வெறுக்கிறா. நான் ஏதாவது முன்னாடி தப்பு பண்ணிட்டு என்னை பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு மறந்துட்டேன்னா என்ன, என் வேலையை ஒழுங்கா பார்த்தே ஆகணும் அப்படின்னு கண்டதையும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கமா நம்ம நியாங் போயிட்டு அந்த ஜேடு டோக்கனை பாக்குறா. அது பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. போயிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு நம்ம உத்தரவு போட அசிஸ்டன்ஸும் எடுத்துட்டு வராங்க. நம்ம நியாங்குக்கு மொத்தமா 6 அதிசய வாசனை பொருட்கள் ரெடி பண்ணணுமா. அதுல 5 பொருள் அவ ரெடி பண்ணிட்டா. ஏதோ கஷ்டம்லாம் பட்டு இன்னும் ஒன்னே ஒண்ணு, அந்த வாசனை பொருளோட பேரு காதலும் பிரிவும், அது ஒண்ணு மட்டும் தான் இன்னும் ரெடி பண்ணாம வச்சிட்டு இருக்கா. அதை எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு, அதுக்கு இவனால மட்டும் தான் முடியும், உடம்பு வேணும், இவனுக்கு காதலும் வரணும், அதுக்கப்புறமா பிரிவும் வரணும், இவன் ஆத்மாக்குள்ள அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாசனை பொருளை ரெடி பண்ண முடியும். இப்ப அவனுக்கு காதல் எதுவும் இல்ல, பொண்டாட்டியும் இல்லன்னு சொல்லிட்டான். என்னடா பண்றது அப்படின்னு கேட்க, பொண்ணுங்க எங்க நிறைய இருக்காங்களோ அந்த இடத்துக்கு இவனை அனுப்பணும், அதான் ஒரே வழி அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியாங் டக்குன்னு ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுத ஆரம்பிக்கிறா. அது அசிஸ்டன்ட் கிட்டே கொடுக்க, சூப்பர் ஐடியா, இந்த ஐடியா இருந்து கண்டிப்பா அவன் பொண்ணுங்க வாடையே இல்லாம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, அந்த பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சின்ன சின்ன மருந்து ஏதாவது கொடுத்து அவங்க உடம்புக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம நியாங் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வெளியே சத்தம் கேக்குது. 3 பேரும் வெளியே ஓடி போய் பாக்குறாங்க. அதுக்குள்ள அங்க நம்ம ஃபங்மோ கீழே ஒரு சாம்பிராணி பொருளை தள்ளி விட்டு அதை கூட்டிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு காஸ்ட்லியா நான் செஞ்சது தெரியுமா, இதை போய் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நியாங் திட்ட ஆரம்பிக்க, காதலும் பிரிவும் ஞாபகம் வச்சுக்கோ மறந்துடாதுன்னு அசிஸ்டன்ஸ் ஞாபகப்படுத்துறாங்க. ஆமால அப்படின்னு அவளே கொஞ்சமா மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு லெட்டரை கொடுத்து, இதான் உனக்கான டாஸ்க் போய் செய்ய அப்படின்னு சொல்ல அதையும் ஃபங்மோ பிரிச்சு படிக்கிறான். அங்க பக்கத்துல இருக்கிற கிளப்ல போயிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து ஹேர் பென்னு ஹேர் கிளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க ஐட்டமா வாங்கிட்டு வர சொல்லி எழுதி வச்சிட்டு இருக்கா. உனக்கு வளையல் ஹேர் பென்லாம் வேணும்னா நான் கடையில போய் வாங்கி தரேன், அந்த பொண்ணுங்கலாம் நல்ல குடும்பத்து பொண்ணுங்க இல்ல, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நீ போடணுமா அப்படின்னு கேட்க, டக்கு நம்ம நியாங்குக்கு கோவம் வந்துருது. நான் சொல்றதான் நீ கேட்கணும் புரியுதா அப்படின்னு கைத்துல கயிறை கட்டி இழுக்க ஆரம்பிச்சிடுறா. ஒழுங்கு மரியாதை நீ இப்ப எடுத்துட்டு வர போறியா இல்லையா அப்படின்னு. ஃபங்மோக்கு தான் வேற வழி இல்லையே, அவனும் இந்த கிளப்புக்கு கிளம்பி போயிடுறான். பையன் அழகா இருக்கான் அப்படின்னதும் கிளப்புக்கு வாசல்ல போகும்போதே பொண்ணுங்களாம் அவனை ஈ மாதிரி மொக்க ஆரம்பிக்கிறாங்க. தூரமா இருந்து நம்ம நியாங் பாத்துட்டு இருக்கா, கூடவே 2 அசிஸ்டன்ட்டும் பாத்துட்டு இருக்காங்க. உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாருங்கடா அப்படின்னு நியாங் அமுச்சு வைக்கிறா. இங்க மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போதே சன்னுக்கு, ஆஹா இவன் நகை கடைக்கு போயிட போறா, நியாங்க தடுத்து நிறுத்துற அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டு நம்ம சிங்க மட்டும் உள்ள அமுச்சிடுறான். சிங்கு உள்ள போய் பாக்குறான். பொண்ணுங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே நேரா நம்ம ஃபங்மோவை கூட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 8 பொண்ணுங்க ஒரே ரூம்ல அவன் கூட கூத்தடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 8 பொண்ணுங்க ஒரே நேரத்துலயா கலக்குறான்டா. அழகா இருந்தாலே இதான் ஒரு பெரிய பாசிட்டிவ் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம சின்னும் கிளம்பி போயிட்டு இருக்கான். இவங்க சன்னு நினைச்ச மாதிரியே நம்ம நியாங் நேரா நகை கடைக்கு போயிட்டு இருக்கதுலே காஸ்ட்லியான நகையா எடுத்து வச்சிட்டு இருக்கா. இவ எடுத்து வைக்க நம்ம சன்னு பக்கத்துல போயிட்டு, பார்க்க அழகா இருக்கு ஆனா காசு கூட இருக்குன்னு எடுத்து மறுபடியும் கீழே வச்சிடுறான். கணக்காரர் முறைக்க ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரியே நடந்துட்டே இருக்கு. உண்மையாவே நம்ம கிட்ட காசு இல்ல, எதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சன்னு கேட்க, நான் வாங்கிதான் நான் தீருவேன் நியாங் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க சிங்கு ஓடி வந்துடுறான். என் கண்ணால பார்த்தேன், நம்ம ஃபங்மோவை ஒரு ரூம்குள்ள
அனுப்பி 8 பொண்ணுங்களும் ஒண்ணா உள்ள போனாங்கன்னு சொல்ல 8 பொண்ணுங்களா, இது கொஞ்சம் ஓவராவே இருக்கு, நம்ம போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நியாங் வேகமா கிளம்புறா. நேரா 8 பொண்ணுங்க இருக்கிற ரூமுக்கு வெளியே நின்னுட்டு டக்குன்னு கதவை திறக்கிறா. உள்ள போய் பார்த்தா அங்க 10 பொண்ணுங்களுக்கு மேலேயே இருக்கு. அந்த பொண்ணுங்க அத்தனை பேருமே நம்ம ஃபங்மோ ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான்ல, அதுபடி என்னென்ன வேணும்னு கேட்டு வளையல், பவுடர் டப்பா, ஹேர் பென்னு, ஹேர் கிளிப்னு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. நம்ம நியாங்க பார்த்ததும் மற்ற பொண்ணுங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் எங்க கிட்ட இருந்து ஆசையா ஒவ்வொரு பொருளா அவங்களுக்காக வாங்குறாரு அப்படின்னா உங்க மேல அவர் எவ்வளவு காதல் வச்சிருக்காரு எனக்கு ஒண்ணும் புரியல, எனக்கே பொறாமையா இருக்கு, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம நியாங் கூப்பிடுறா, ஃபங்மோ ஏஞ்சி வா அப்படின்னு. ஃபங்மோ வரா, எல்லாத்தையும் அவன் கையிலேயே கொடுத்துட்டு என்ன சந்தோஷப்படுத்தணும் நான் சொல்லி இவங்க கிட்ட கேட்டு வாங்கினேன் அப்படின்னு கேட்க, ஆமா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே நான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு பாவமா ஃபங்மோ சொல்லிட்டு இருக்கான். நியாங்குக்கு ஷாக் ஆயிடுது. அவங்க கூட காதல் அப்படியே பயங்கரமா விழுந்து எந்திரிப்பான்னு பார்த்தா நம்மள பத்தி பேசியில வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பயங்கர கடுப்போட வெளியே கிளம்பி போறா. ஏண்டா நீலாம் ஒரு ஐடியா கொடுக்குற ஆளையும் மூஞ்சை பாரு, இதுல வேற 8 பொண்ணுங்க கூட கூத்து அடிச்சிட்டு இருக்கான்னு வேற வந்து சொல்ற, உனக்கு ரூம்ல இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை நீ வெளியே நின்னுட்டு வெளியவே தூங்குற, இன்னைக்கு தோட்டத்துல தாண்டா உனக்கு தூக்கமே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இல்ல பொண்ணுங்களை பார்த்தாலே பசங்களுக்கு காதல் வரும் நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம இழிச்ச வாய் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஃபங்மோ வெளியே வரான். பின்னாடியே ஒரு பொண்ணு ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கா. உடனே இந்த 3 பேரும் பார்த்துட்டு லவ் லெட்டர் தானே, பிரிச்சு படி படி அப்படின்னு சொல்ல பொண்ணுங்களை குஷிப்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி தான் அந்த பொண்ணு கொடுத்துட்டு போயிருக்கா. பொண்ணோட கண்ணை பார்த்து பேசணும், கையை பிடிச்சிட்டு வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ரொம்ப மோசமா எழுதியிருக்கு. அதை கேட்டு அங்க இருக்க மத்த பொண்ணுங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நியாங்குக்கு அவமானமா இருக்கோ இல்லையோ, ஃபங்மோக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. இதுக்கு மேலே படிக்கணுமா, நீங்களே வேணா படிச்சுக்கோங்க அப்படின்னு லெட்டரை கொடுக்குறான். டப்புன்னு ஒரு மேஜிக்ல அந்த லெட்டரை எரிய விட்டுட்டு அங்கிருந்து நியாங் கிளம்பி போயிடுறா. நீ என்ன பண்ண போறியோ தெரியலடான்னு அசிஸ்டன்ஸும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபங்மோக்கு ஒரே குழப்பமாயிடுது. அவ என்ன செய்ய சொன்னாலும் அதே தானே நம்ம செஞ்சோம், எதையுமே நம்ம மீறவே இல்ல, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. வந்துட்டு டேய் ஃபங்மோ உனக்கு இன்னைக்கு எங்க கையால தாண்டா சாவு அப்படின்னு. ஃபங்மோ யோசிச்சு பாக்குறான். அங்க ஒரு கிளப் இருந்தது, அந்த கிளப்பை வாங்குறதுக்காக அவன் போனான்ல, பேயெல்லாம் ஓட்டிட்டு வாங்கினான்ல, அப்போ அந்த கிளப் ஒரு பெரிய ஆளோடது போல, அதனால அந்த ஆளுங்க எங்க கிளப்பையா வாங்குற அப்படின்னு உன்னை கொண்டு போடணும்னு ஆள் அமைச்சிருக்காங்க. இங்க நம்ம ஃபங்மோக்கு ஆபத்து அப்படின்னு தூரமா போயிட்டு இருக்க நியாங்குக்கு தெரியுது. அவன் உடம்புல கட்டியிருக்க கயிறு அவளை இழுக்க ஆரம்பிக்குது. சீக்கிரமா ஃபங்மோ ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு நியாங் உத்தரவு போட்டுடுறா. இங்க நம்ம ஃபங்மோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். பயங்கரமா அவங்களா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஆளுங்க வேற இருக்காங்க. நியாங் தடுத்து நிறுத்தலான்னு போக 2 அசிஸ்டன்ட்டும் சொல்லிடுறாங்க, மனுஷங்க அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை அவங்களே தான் தீர்த்துக்கணும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல நியாங், எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்ல நியாங்கால என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்றா. ஆனா ஃபங்மோக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கு. அவனை கொல்ற மாதிரி 2 ஆளுங்க பக்கத்துல வந்துட்டு இருக்க. இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு நம்ம நியாங் தண்ணியை அப்படியே மேஜிக் பொருளா மாத்தி அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு உடைக்கிறா. அவங்க எல்லாம் பறந்து போய் கீழே விழுறாங்க. ஃபங்மோ முன்னாடி பாதுகாப்பா இவ இறங்கி வரா. உனக்கு ஒன்னும் ஆள் இல்ல அப்படின்னு ஃபங்மோ இவகிட்ட பாசமா கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒன்னும் ஆளுன்னு இவ சொல்றதுக்குள்ள நியாங்க கொல்றதுக்கு யாரும் முதுகு கிட்ட வாள் எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. நியாங் மேல காயம் பற்றக்கூடாது அப்படின்னு ஃபங்மோ திரும்பி அவன் முதுகுல காயத்தை வாங்கிக்கிறான். நியாங் டக்குன்னு பறந்து அத்தனை பேரையும் அடிச்சு உடைக்கிறா. உனக்கு ஒன்னும் ஆகல நியாங் அப்படின்னு ஃபங்மோ பாசமா கேட்டுட்டு இருக்கான். உனக்கு தான் அடிபட்டிருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு ஃபங்மோவை கூட்டு போயிடுறா. இங்க 2 அசிஸ்டன்ஸும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கே சுத்தமா சொல்ல தெரியல. அந்த பையனுக்கு பொண்ணுங்களை பார்த்து காதலே வரல, ஒன்னு நினைச்சிட்டு உனக்காக எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அப்போ உடனே சன்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் போனது வந்துட்டு நல்ல தப்பான பொண்ணுங்க இருக்க இடம், அங்க இருக்கிற பொண்ணை பார்த்து யாருக்காவது காதல் வருமா, அதை இப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நல்ல அழகான ஒரு காதல் கதை எழுதணும், அதை கேட்கும் போது கேட்கறவங்களுக்கே அழுக வர மாதிரி, ஆத்தோரமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கணும், திடீர்னு அந்த பொண்ணு மேல காதல்ல விழணும், அந்த பொண்ணு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள பிரிவு வரணும், காதல் பிரிவு 2 ஒன்னா வந்துச்சா அப்படின்னு கேட்க இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நியாங் பாவமா சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஃபங்மோ இந்த ஐடியாலாம் எதுவும் தெரியாம முதுகுல பட்டு அடிக்கு மருந்து போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மருந்து போடுறது கூட ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல. அப்ப நம்ம நியாங் உள்ள வந்துடுறா. அச்சோ ஒரு பொண்ணு வந்துட்டாலே அப்படின்னு மறுபடியும் சட்டை எடுத்து போட்டுட்டு இருக்க. நியாங் பக்கத்துல வந்துடுறா. உனக்கு மருந்து போடுறதுக்கு ஆள் இல்லையா, நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு. இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃபங்மோ வெக்கப்பட்டு இருக்கான். அட வாய் மூடு அப்படின்னு நம்மளோட சட்டையை கலட்டிட்டு, நீ எதுக்கு ஓவரா பெரிய வீரமா போயிட்டு இருக்க, அந்த வால் காயெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணாது, என்கிட்ட சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு எதுவும் தோணல, உன்னை காப்பாத்தணும்னு மட்டும் தான் தோணுச்சு அப்படின்னு ஃபங்மோ செம்ம கியூட்டா சொல்லிட்டு இருக்கான். நியாங்குக்கே ஒரு மாதிரி லைட்டா மனசு டச் ஆயிடுதுதான். அவனுக்கு அமைதியா மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இதுக்கு மேல வந்துட்டு உன்னை பாதுகாப்பா வச்சுட்டு தான் அடுத்தவங்களை காப்பாத்தணும், நீ நல்லா தூங்குற வேலையை பாரு, புது ரோல் இதுதான், உன்னை காப்பாத்திட்டு அப்புறமா அடுத்தவங்களை காப்பாத்து அங்க இருந்து கிளம்பி போயிட. இந்த பொண்ணு ரொம்ப நல்லவதான், கியூட்டான ஆளு அப்படின்னு மனசுக்குள்ள இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ஒரு காதல் கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபங்மோவை அங்க பக்கத்துல இருக்கிற கரையோரமா ஆத்தங்கரையோரமா வர சொல்லிட்டு கரையில அவங்க 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படகு வாடகைக்கு எடுத்து, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல யாரும் வராம இருக்கணும் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த ஆத்தங்கரையுமே வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு பொண்ணை வர சொல்லிருக்காங்க. அந்த பக்கமா நம்ம ஃபங்மோ வரா. ஒருவேளை நம்ம நியா
நியான் தான் வரா போல, அவ கூட பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு வரல. ஏற்பாடு பண்ண பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நான் மொத்தமா 10 காசு கொடுத்தேன், அவன் வரலையே அப்படின்னு சொல்ல, 10 வெள்ளி காசு தான் கொடுத்தியா அந்த பொண்ணு, அதனால தான் நான் வரல அப்படின்னு நியாங் திட்டுறா. இல்ல மத்ததுக்கே செலவுக்கு நிறைய காசு ஆயிடுச்சு, அதனால பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய காசு இல்ல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. நானே வேணும்னா ஒரு பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு போயிட்டு வரவா அப்படின்னு நம்ம சிங்க கேட்க, சீ மானகட்டவனே உட்காந்து தொலை, வேற ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நம்ம நியாங்க பார்த்து பேசாம நியாங் நீ தான் போகணும் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா ஒரு 300 ரூபாய் காசுக்காக என்னோட மானத்தை நான் அடகு வச்சு அவங்க கிட்ட போய் கடலை போட்டு வர முடியுமாடா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா வேற எதுவுமே பாயிண்டே கிடைக்கல. இங்க பாரு, அவன் ஏற்கனவே வந்து அடிக்கடி செத்துருவான் போன ஜென்மத்திலாம், இந்த தடவை அப்படி செத்து போயிட்டானா என்ன பண்றது, உனக்கு கிடைக்காதுல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நியாங் பாக்குறா, ஆமா இதுக்கு மேல யோசிக்க டைம்ல நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னு எந்திரிக்கிறதுக்குள்ள அங்க கரெக்டா நம்ம ஃபங்மோ வந்துடுறான். 2 பேரும் ரொம்ப பக்கத்துல பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்மோவ்ல கூட்டிட்டு போட்ல போக ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட் 2 பேரும் இந்த காட்சி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏண்டா நீ 300 காசு ஆச்சுன்னு சொன்னல, 200 காசுக்கு தான் இங்க வேல்யூ இருக்கு, மீதி 100 காசு என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் கேக்குறான். அதுக்கா வாட்டர்ல வந்துட்டு கொஞ்சம் ஆத்மாலாம் இருக்கும்ல, அந்த தண்ணி ஆத்மாக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன், இவங்களை பயமுறுத்தணும், அப்பதான் போயிட்டு ஃபங்மோ அந்த புள்ளைய காப்பாத்துவான், அந்த பொண்ணுக்கு காதல் வரும், அதான் ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஆனா இப்ப போறது நியாங்காச்சே, வேற ஏதோ பொண்ணு இல்லையே, இப்ப நான் என்ன பத்தி தான் கவலை பண்ணும் போல, அவளை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்னு அவனே ஷாக் ஆயிட்டு இருக்கான். நம்ம ஃபங்மோ எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த இடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ செய்யற வாசனை பொருள் மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை விதைலாம் அங்க வந்துட்டு இருக்கு. தாமரை தண்டுல இருந்து விதை எடுத்து இவகிட்ட சாப்பிட கொடுக்குறான். என் பாட்டி இப்படிதான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க, நான் சின்ன வயசுல இருக்க எனக்கு சந்தோஷமான நினைவு அது ஒண்ணு மட்டும்தான், அது மட்டும் இல்லாம என் பாட்டி தான் எனக்கு இருக்கிற முக்கியமான சொந்தமே, அவங்களை காப்பாத்தா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தான் கூட தனியாவே பேச எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு நியாங், நம்ம மனசு விட்டு மனசு பேசிக்கலாமா அப்படின்னு கேட்க, நியாங்குக்கு திடீர்னு இன்னொரு ஞாபகம் வருது, ஒரு பையன் ஞாபகம், அது நம்ம ஃபங்மோ தான் வேற ஏதோ ஜென்மத்துல போல, அவன் வந்துட்டு செத்து போயிருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் உன்னாலதான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி எதுக்காக என்கிட்ட மனசு விட்டு பேசணும், நான் உன்னாலதான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடு. அப்பன்னு பார்த்து தண்ணில இருந்து ஆத்மா பயங்கரமா போட்டை தள்ளி விடுது. ஃபங்மோ என்ன ஆச்சுன்னு ஒண்ணு புரியல, நியாங் அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். 2 பேரும் இப்படி தண்ணிக்குள்ள விழுறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல நியாங் ஃபங்மோ 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்து தத்தளிக்க ஆரம்பிச்சதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். நம்ம நியாங் எந்திரிச்சிட்டா, ஃபங்மோ இன்னும் தண்ணிக்குள்ள விழுந்ததுல இருந்து எந்திரிக்காம அப்படியே மயக்கத்திலே இருக்க, அவனை கூட்டு வந்து வீட்டையும் படுக்க வச்சிட்டு இருக்காங்க. நியாங் கொஞ்சமா அவனை எழுப்ப பாக்குறா. லைட்டா ஃபங்மோ எந்திரிக்கலான்னு வரும்போது நியாங் மறுபடியும் தள்ளி, இங்க பாரு உண்மையை சொல்லு, நீ தண்ணிக்குள்ள என்ன பார்த்த அப்படின்னு கேட்க, நம்ம ஃபங்மோ யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம நியாங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, தண்ணிக்குள்ள விழுந்ததும் கடல் கண்ணியா மாறிடுறா. வேகமா நீந்தி வந்து ஃபங்மோ அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்க, அவனை காப்பாத்திட்டு மேல கூட்டு போயிருந்திருக்கா. இத பத்தி கேட்டுட்டு, நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சிருக்க, நான் அதை பார்த்தனா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கேட்கிற அப்படின்னு நம்ம ஃபங்மோ நியாங்க பார்த்து கேள்வி கேட்கிறான். நீ என்ன நினைக்கிறியோ அது நான் எதையும் பார்க்கல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, அது மட்டும் இல்லாம நீ என் உயிரை காப்பாத்திருக்க, சோ உனக்கு நன்றி கடனை திருப்பி செலுத்தி ஆகணும், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, எனக்கு எந்த உதவியும் தேவை கிடையாது அப்படின்னு நீ அங்க இருந்து கிளம்புறா. ஆமா உனக்கு இது தலைவலி வந்தது, அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள விழுந்தோம், அந்த மாதிரி உனக்கு அடிக்கடி வருமா அப்படின்னு கேட்க, உன் வேலையை பாரு அப்படின்னு அங்க இருந்து வேகமா இவ கிளம்பி போயிடுறா. ஃபங்மோ பாக்குறான், இவ கிட்ட இருந்து விஷயம் வராது அப்படின்னு தெரிஞ்சிருது. நேரா சிங்க பார்க்க கிளம்பி ஓடிடுறான். ஒரு கனடாஸ்கோப் வச்சு சிங்க விளையாடிக்கிட்டு இருக்க, அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு, எப்போல இருந்து நியாங்குக்கு தலைவலிலாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்க, ஒரு 300 வருஷமாவே அந்த தலைவலி அவளுக்கு இருக்கு, அதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுறேன்னு கேட்டுறாத கண்டிப்பா உனக்கு கொண்டுடுவா, நான் வந்து நியாங் கூட ஒரு 200 வருஷமா இருக்கேன், அதுக்கு முன்னாடி கூட யாராவது இருந்திருப்பாங்க போல எனக்கு தெரியாது, ஆனா அந்த விஷயம் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, உன்னையும் சாணையும் தவிர ஷியோஹெங் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பையன் கூட இருந்தானா, அந்த பேர் அவ சொன்னா அப்படின்னு சொல்ல, வாயை மூட, அந்த பேரெல்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாத, எனக்கு வந்து நியாங்க 200 வருஷமா தெரியும், நான் பார்த்ததுல இருந்து எப்பவுமே அமைதியா இருப்பா, வைன் வாங்கி குடிப்பா, பெர்ஃப்யூம் செஞ்சுட்டு இருப்பா, அதை வச்சு மேக்கப் பொருள் செய்வா, வானத்தை வேடிக்கை பாப்பா, பேசவே மாட்டா, எனக்கு தெரிஞ்சு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாவே பேச ஆரம்பிச்சிருக்கா, நீ அதுக்காவது யூஸ் ஆகுறியேன்னு சொல்ல, அந்த ஷியோஹெங்னா யாருன்னு மட்டும் சொல்லுடா அப்படின்னு நம்ம ஃபங்மோ சொல்றான். அந்த பேரை சொல்லாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு அங்க இருந்து ஓடியே போயிடுறான் நம்ம சிங்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சன்னு நியாங்கோட உட்காந்துட்டு மருந்து செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்பெஷல் மருந்து நம்ம நியாங் செஞ்சுட்டு அதுல 2 துளி ரத்தத்தை வர விடுறா. இது ரொம்ப ஸ்பெஷல் மருந்து, என்ன வியாதியா இருந்தாலும் குணப்படுத்தும், ஆனா ஒரு ரத்த துளி அதுக்கு தேவைப்படுது, அந்த ரத்த துளியில 100 வருஷம் சக்தி இருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மருந்தை நீ செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அமைதியா நம்ம நியாங் செஞ்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து யாரோ வராங்க, உங்க ஓனரை வெளியே வர சொல்லுடா அப்படின்னு கத்துறாங்க. எந்த நாய் என்ன டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு நம்ம நியாங் பயங்கர கோபத்தோட கிளம்பி போறா. மீதி 2 பேர் கூட வந்து சேர்ந்துடுறாங்க. எங்க மேடத்தை டிஸ்டர்ப் பண்ண உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்டா அப்படின்னு 3 பேரும் கிளம்ப ஆரம்பிக்க, பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ல இருந்து வந்திருக்கோம், கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, காசு கேட்க வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம சன்னு சிங்கு 2 பேருமே ஓடி போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க.
கேக்குறாங்க. நியாங் பாக்குறா, காசு கேட்க வந்தவன்ட்ட நம்ம என்ன பேச்சு நடத்துறதுன்னு நினைச்சிட்டு நீங்களே பாத்துக்கோங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நைஸா கிளம்பி போயிடுறா. பாக்குறா நம்ம ஃபாங்மோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து வேகமா கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். சரி போ அப்படின்னு மத்த 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஃபாங்மோ வேகமா போறான். அங்க ஒயின் ஷாப்போட ஓனர் கெத்தா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஃபாங்மோ பக்கத்துல போயிட்டு இங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் வரக்கூடாது, போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மெதுவா வா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு 1000 கணக்குல எனக்கு காசு தரணும், வெள்ளி காசா, அதை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஃபாங்மோ பாக்குறான் 1000 கணக்குல வெள்ளி காசா அப்படின்னு. வேகமா நம்ம சன்னையும் சிங்கையும் கூப்பிட்டு எவ்வளவுதான் குடிச்சாங்க, எவ்வளவு ஒரு நாளைக்கு குடிப்பா அப்படின்னு கேட்க 2-3 கப்புக்கு மேல அவளால குடிக்க முடியாது, இங்க போய் குடிச்சானா அடுத்த நாள் மட்டை ஆயிடுவா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 தடவை தான் அந்த கடைக்கே போயிருப்பா அப்படின்னு சொல்ல, நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நல்லா ஃபாங்மோ தெரிஞ்சுக்கிறான் கடைக்காரங்களை பத்தி. பக்கத்துல போயிட்டு என்னங்க இது அநியாயமா இருக்கு, 2-3 தடவை வந்திருக்கிறதுக்கு 1000 கணக்குல பில்லு போடுறீங்க அப்படின்னு கேட்க, இது இந்த பில்ல வேணா பாரு, அவங்களே கையெழுத்து போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து வாங்கிக்க சொன்னாங்க, கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அவ லைட்டா குடிச்சதுக்கு அப்புறமா இந்த பில்லுல அவகிட்ட கையெழுத்து வாங்கிருக்கீங்க, அது நல்லாவே தெரியுது, யாராவது 2-3 தடவை வந்ததுக்கு 1000 வெள்ளி காசு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அங்க ஆளுங்க அதிகமா வந்துட்டாங்க நம்ம ஃபாங்மோ கூட சண்டை போடுறதுக்காக. ஃபாங்மோவை அடிச்சு தள்ளும் போது நம்ம நியாங் அவனை தாங்கி பிடிச்சிடுறா. ஃபாங்மோ நல்லா முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை யூஸ் பண்ணி நம்ம நியாங் சண்டை போட ஆரம்பிக்கிறா. கரெக்டா மறுபடியும் ஆள் தாக்குறதுக்கு வர நம்ம ஃபாங்மோ நியாங்க பத்திரமா கூட்டிட்டு தள்ளி போயிடுறான். அங்க வந்திருக்க அந்த ஆளு கண்டபடி இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். ஃபாங்மோ பத்திரமா நியாங்க எவ்வளவு காப்பாத்த முடியுமோ அப்படி காப்பாத்திட்டு, இப்போ உண்மையை சொல்லு எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்க, அடி வாங்கின பயத்துல அந்த கடைக்காரன் 50 காசு தான் தரணும், அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது எங்க கிட்ட இப்போ இல்ல, 100 காசா நாங்க 3 நாள்ல திருப்பி தந்துடுறோம், அதுவரை வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஆகட்டும் நாங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. டேய் 50 காசே நம்ம கிட்ட இல்ல, 100 காசுக்கு நம்ம எங்க போவோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஃபாங்மோ சொல்றான், இங்க இவ்வளவு அலங்கார பொருட்கள் இருக்கு, அதை ஒழுங்கா வச்சு வித்தோம் அப்படின்னாலும் நம்ம நல்ல வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு, எதை எங்கெங்க வைக்கணும், கடையை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாத்தையும் பக்காவா சொல்றான். நம்ம நியாங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு என்னமோ அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சானு சிங்கு 2 பேரும் பாக்குறாங்க, என்னடா இது இவன் எது சொன்னாலும் இவ கேக்குறாளே அப்படின்னு பேசிட்டு எங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஃபாங்மோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. நியாங்கு கிட்ட சன்னு சிங்கு 2 பேருமே பக்கத்துல போயிட்டு, அன்னைக்கு இந்த போட்டிங் இஷ்யூ இப்படி தப்பா நடந்துருச்சு, அதனால நமக்கு ஃபாங்மோக்கு எந்த மாதிரி போன பிடிக்கும்னு சொல்லவே முடியல, அன்னைக்கு உன் கூட போனதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட சரியாவே பேசுற மாதிரி தெரியல, சோ உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பிடிக்காது போல, வேற என்ன பண்றது அப்படின்னு கேட்க, உடனே நம்ம நியாங் நான் அவன்கிட்டயே கேட்டுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. ஃபாங்மோவை பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வரும்போது ஃபாங்மோ ஒரு கருப்பு பூனை இருந்ததுல தப்பிச்சு ஓடிச்சே பேய் பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பூனைக்கு ஒரு பண்ணு வாங்கி போட்டு, நீ பாதுகாப்பான இடத்துக்கு போயிரு, என்ன மாதிரியே நீயும் வீடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு பாவமா கேட்டுட்டு இருக்கான். நம்ம நியாங்குக்கு ஃபாங்மோ மேல பாசம் அதிகமாயிட்டே இருக்கு. எதுவுமே பேசாம அவ படுக்க அமைதியா அந்த பையன்ட்ட என்ன கேக்குறதுன்னு ஒண்ணும் புரியலேன்னு உள்ள வந்துடுறா. அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறதுக்காக போனா உடனே வெளியே வந்துட்ட அப்படின்னு கேட்க, போயிட்டு ஃபாங்மோவோட பாட்டியை பாருங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு 2 பேரையும் அனுப்புறா. ஃபாங்மோ ஆப்போசிட்ல வந்து எங்க போறீங்கன்னு கேட்க, இந்த 2 பேரும் பதில் சொல்லாமலே கிளம்பி போயிடுறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ போய் உட்காரு அப்படின்னு நம்ம நியாங்கு கிட்ட ஃபாங்மோ சொல்லிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். நியாங் லைட்டா குடிக்க ஆரம்பிக்க, போதும் போதும் ஒயின் நல்லா இருக்கலாம், ஆனா நீ டெய்லி குடிக்க கூடாது, உனக்கு உடம்புக்கு நல்லது இல்ல, பக்கத்துல ஒரு டீ ஷாப் இருக்கு அங்க போலாமா அப்படின்னு ஃபாங்மோ கேக்குறான். இதே நேரம் ஃபாங்மோ வீட்டை காட்டுறாங்க. அந்த ஃபாங்மோட தம்பி ரென்னு ஒரு பையன் இருந்தான்ல, அவன் வரும்போது லாங்ஸியை பாத்துட்டான். லாங்ஸி பையன் வேஷத்துல இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கா. என் அண்ணன் தான் உங்களை இன்னும் இங்க வேலைக்கு அமிச்சாருன்னு தெரியும், நல்லா சண்டை போடுறீங்க, நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு ரென்னு வேகமா இப்ப தோல்ல கைய வைக்க, லாங்ஸி ஒரே அடியில அடிச்சு தள்ளிட்டு நீ ரொம்ப வீக்கா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப எனக்கு ப்ளீஸ் கத்து கொடுங்க அப்படின்னு போயிட்டு, நீங்க பார்க்க இவ்வளவு ஒல்லியா குட்டியா பொண்ணு மாதிரி இருக்கீங்க, நீங்க போய் இந்த அடி அடிக்கிறீங்களா அப்படின்னு பயங்கரமா அவகிட்ட இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அப்படின்னு பார்த்து பாட்டிக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்னு தகவல் வர, லான்சியை கூட்டிட்டு விறுவிறுன்னு ரென்னு உள்ள ஓடி போறான். பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு. சீக்கிரமா போயிட்டு உங்க அண்ணனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெளியே கடைக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஃபாங்மோவும் நியாங்கும் கிளம்பி வந்துட்டு இருக்க, வாசல்ல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு எனக்கு ஒரு நீங்க மருந்து கொடுக்கணும் ப்ளீஸ், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நிறைய குடிச்சு என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இழந்துட்டேன், இப்போ என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காப்பாற்றணும், என் வாழ்க்கையை மறுபடியும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க எனக்கு கொஞ்சமாவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம நியாங் பாக்குறா, கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கா. ஆனா பாவமா இருக்கு நம்ம ஃபாங்மோக்கு, கண்டிப்பா அந்த ஒயின்ல ஏதோ உங்க போதை மருந்து கலந்துருக்காங்க போல, இல்லைன்னா ஒயினுக்கு யாரும் இவ்வளவு அடிக்ட் எல்லாம் ஆக மாட்டாங்க அப்படின்னு. அவன் பணக்கார பையன் தானே, கையில ஒரு ஜேடு டோக்கன் வச்சிருக்கான், இதை வித்து போய் உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ, இனிமேலாவது நல்லா வாழு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நியாங் போயிட்டு இருக்கவ, நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம இருக்க, உன் கருணை மனசு இருக்கே ரொம்ப ஓவரா இருக்கு, இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல, நீ வந்து இவங்களுக்கு நல்லது பண்ற நினைச்சிட்டு தப்பு தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு இந்த பக்கம் போறீங்க, இந்த பக்கம்ல நான் சொன்ன டீ ஷாப் ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஃபாங்மோ கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம லியாங்க அந்த ஒயின் ஷாப் இருக்குல்ல, அதுக்கு தான் ஃபாங்மோவை கூட்டு போறா. நம்ம ஃபாங்மோ கிட்ட அந்த டோக்கனை வாங்கிட்டு வந்துட்டு அதை வித்து அந்த ஆள் இருக்கான்னு நல்லா குடிச்சிட்டு இருக்கான். இவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க கிட்ட காசு கேட்டா நினைச்ச வாய்ப்பே இல்ல, திருப்பி குடிக்கிறதுக்கு வந்துட்டான். திருப்பி பாவமா கேட்பான்,
திருப்பி இப்படிதான் குடிக்க வருவான். என்கிட்ட மருந்து இருக்கு, அது உடம்பு குணப்படுத்தும், ஆனா மனசை குணப்படுத்தாது. இந்த மாதிரி அடிமையா இருக்கவங்களாம் அவங்களே திருந்தினாதான் உண்டு, நம்ம திருத்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல ஏதோ கண்டிப்பா அந்த ஒயின்ல கலந்து இருக்கு, அது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு நம்ம ஃபாங்மோக்கு மனசுல டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ஒயின் நீங்க குடிச்சியே உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படின்னு ஃபாங்மோ நம்ம நியாங்க பார்த்து கேட்க, ரொம்ப வீரமா பேசிட்டு இருக்காத, நான் மட்டும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உன்னால அந்த பசங்க கிட்ட வின்னே பண்ணிருக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நியாங் சொல்றா. உன்னை ஃபாங்மோ நல்லாவே தெரியும், உன்ன மாதிரி ஒரு வீரமான சூப்பரா முடிவெடுக்கிற அதே மாதிரி கருணையான ஒரு பொண்ணை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. நீ ஏதோ சாதாரண ஆளுங்களுக்கு எல்லாம் உதவி பண்ற, உனக்கு பெரிய மனசு இருக்கு, நல்லாவே புரியுது. ஆனா என்ன மட்டும் நீ இப்ப பாரு திட்டிட்டே இருக்க, என் பாட்டிக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிற. நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் தெரியாம தான் பண்ணிருப்பேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம ஃபாங்மோ கேட்டுட்டு இருக்கான். என்ன பிடிக்கலன்னா நீங்க ஏதாவது அமிச்சிடு, ஆனா என் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்ல, உன்னை எனக்கு பிடிக்கலங்கிறது உண்மைதான், ஆனா எந்த போகணும்னு நீ கனவு கூட காணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாங் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஃபாங்மோ அவளை கூட்டிட்டு டீ ஷாப்க்கு வந்துடுறான். அவன் டீயை ரெடி பண்ணிட்டு இருக்க, நம்ம நியாங் உட்காந்து ஓவியம் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கா. உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அதை ஓவியமா வரைஞ்சு அந்த மாதிரியே ஒரு பொண்ணை தேடலாம் அப்படிங்கறதா அவ ஐடியா. ஆனா நம்ம ஃபாங்மோ கொஞ்சம் கொஞ்சமா இவகிட்ட காதல விழுந்துட்டு அவளை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு நல்லா சிரிக்கிறதா அழகான முகம் இருக்கணும், ஆனா சிரிக்கவே மாட்டா, இப்ப பாரு ஊரனே இருப்பா, எப்பயாவது சிரிச்சா கூட அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்க, டீ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறா. நீ சொல்ற மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு, உனக்கு வரைய தெரியல, நான் உனக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு நம்ம நியாங்கோட கையை பிடிச்சிட்டு ஃபாங்மோ வரைய ஆரம்பிக்கிறான். நியாங்குக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு, ஆனா ஃபாங்மோ முழுக்க முழுக்க காதல்ல இருக்கான். அவளையே பார்த்துட்டு அவளையே வரைய ஆரம்பிக்கிறான். வரைய ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல, நியாங்குக்கு அது அவதான் கூட தெரியல. என் அழகுல 1000ல் 1 பங்கு கூட இவகிட்ட இல்ல, உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை தானே பிடிக்கும், நான் அந்த மாதிரி தேடி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இதே மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு அது போதும் அப்படின்னு நம்ம ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதானே உனக்கு வேணும் நியாங்கோ ஹாப்பியா கேட்டுட்டு இருக்கா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்லயே ரென் லான்சி 2 பேருமே மறுபடியும் ஃபாங்மோவை பாக்குறதுக்காக நியாங்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நியாங்கோ இல்ல ஃபாங்மோவும் இல்ல, 2 பேரும் தான் காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்களே. பயங்கரமா சோகமாயிட்டு ரென் இந்த வீட்டு வாசல்லே உட்கார்ந்துடுறான். என் பாட்டிக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லை, இவங்க வேற மருந்தே கொடுக்க மாட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப 2 பேருமே வீட்டுல இல்ல, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு இந்த மருந்தை திருடிட்டா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க, லாங்ஸி சொல்றா திருடுறதுலாம் கெட்டது இல்லையா அப்படின்னு, பாட்டியை காப்பாத்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் ரெண்டு ரொம்ப உறுதியா சொல்லிடுறான். சரி ஓகேவா, இருட்டுல ஏறி குதிக்கலாம் அப்படின்னு ரெண்டு கூட்டு போக, லாங்ஸி சூப்பர் கியூட்டா போயிட்டு லேண்ட் ஆயிடுறா. ரெண்டு தான் தத்த காப்பித்துக்கான்னு கீழே விழறான். லாங்ஸி ஒரு வழியா தாங்கி பிடிச்சிட்டு வெட்டி பையனா இருப்பான் போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி மருந்தை தேடு அப்படின்னு 2 பேர் உள்ள போறாங்க. உள்ள எக்கச்சக்கமான மருந்து இருக்கு, எக்கச்சக்கமான சாம்பிராணி வாசனை பொருள் இருக்கு. இதுல எப்படி நம்ம திருட முடியும் அப்படின்னு கேட்க, ஒருத்தங்களுக்கு உயிர் காப்பாற்றணும்னா என்ன வேணா பண்ணலாம், போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம நியாங் ஃபாங்மோ 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. காஃபி ஷாப்புக்கு போயிட்டு 2 பேரும் அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாங்மோ இன்னும் ஷாக் ஆயிட்டு, நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அப்படின்னு கேட்க, உங்களை தேடிதான் வந்திருக்கேன் அப்படின்னு ரெண்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம நியாங்குக்கு இந்த பையன் தான் நம்மள டீ ஷாப்புக்கு போலான்னு வேணும்னே கூட்டு போனா, திருடுறதுக்காக அவனே அவன் தம்பியை வர சொல்லிருப்பான் போல அப்படின்னு தப்பா எடுத்துக்கிறா. நியாங் பக்கத்துல வரா, இதுக்காக தான் என்ன இங்கேருந்து கூட்டு போனியா, அப்ப அங்க நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசினது எல்லாமே இதுக்காக தான் கரெக்டா அப்படின்னு கேட்க, இல்ல நியாங் நீ தப்பா எடுத்துக்காத, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அவனை கூட்டிட்டே வரல அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டும் கரெக்டா அதே நேரத்துல பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு, நானும் வந்து எத்தனையோ தடவை மருந்து கேட்டு பார்த்துட்டேன், நீ வரவே மாட்ற, அதனால தான் வந்து உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போலான்னு வந்தேன், மத்தபடி வேற எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்ல, என் இடத்துக்குள்ள எனக்கே தெரியாம திருட வந்தான் எவனுமே உயிரோட போறது இல்ல, நீங்க 3 பேருமே செத்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில மந்திர சக்தியை எடுத்துட்டு இருக்கா நம்ம நியாங். பயங்கரமா பயந்து போயிடுறான் ஃபாங்மோ. அப்பன்னு பார்த்து லாங்ஸி முன்னாடி வந்துடுறா. ரெண்ட மறைச்சு நின்னுட்டு, இங்க பாருங்க, நான் உங்களை மாதிரி நல்ல ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்னும் பண்றது இல்ல, ஆனாலும் நீங்க மனுஷங்களை அழிக்கணும்னு போனீங்கன்னா நான் கண்டிப்பா தட்டி கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதையும் பார்த்து ரெண்டே அப்படின்னு நியாங் சொல்றா. அப்பன்னு பார்த்து ஃபாங்மோ ப்ளீஸ்மா யோசிச்சு பாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஃபாங்மோ முகத்தை க்ளோஸ் அப்ல பார்த்ததும் அந்த ஹெங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லிட்டே இருப்பால, அந்த ஞாபகம் வந்துருது. மறுபடியும் இந்த மாதிரி நீ பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்னு தலைவலியெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்க, கையில சக்தி எடுத்து ஃபாங்மோவை ஒரே அடி அடிக்கிறா. ஃபாங்மோ போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். மத்த 2 பேரும் அவனை தாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் மேல என் கண்ணில் படாதீங்க, கருணையே காட்ட மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து வேகமா கோவப்பட்டுட்டு நம்ம லியாங் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. உங்களாலதான் அந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு ஃபாங்மோ 2 பேரையும் திட்டிட்டு லாங்ஸியை ரெண்டையும் கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி போயிடுறான். லாங்ஸிக்கும் ரெண்டுக்கும் ரொம்ப சோகம் ஆயிடுது. எனக்கு இன்னமும் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங்ஸி சொல்லிட்டு இருக்கா, திருடுறது என்னதான் இருந்தாலும் தப்பு தானே அப்படின்னு. உடனே ரெண்டு அவ காதுகிட்ட வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் ஆத்மா தானே, அந்த சூனியக்காரி அண்ணனை மயக்கிடுவானு எனக்கு பயமா இருந்தது அப்படின்னு சொல்றான். இங்க இன்னொரு பக்கம் ஃபாங்மோக்கு மனசே சரியில்லை. அடுத்த நேரம் நியாங்கோட ரூம்க்கு வந்துட்டு, நியாங் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நியாங் உள்ள முழிச்சுட்டே இருக்கப்ப வேணும்னே மெழுகுவத்தி ஆஃப்
பண்ணிடுறா. நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. என்னை பத்தி தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். உனக்கு என் மேல கோவம் தான், எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுத்துக்கலாம், ப்ளீஸ் என்ன தப்பா மட்டும் எடுத்துக்காத. என்ன ஒரே ஒரு தடவை பாரு, நான் என்னன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் ஆது பண்ணிடுறேன். என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு, ப்ளீஸ் இப்படி என்ன விடாத அப்படின்னு சொல்லிட்டு வாசலே நின்னுக்கிட்டு இருக்கான். நம்ம நியாங் கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில விடிஞ்சே போயிடுது. அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம ஃபாங்மோ. நியாங் கதவை திறந்து பார்க்கும்போது அவனுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இங்க பாரு என் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு வேற போயிருக்கான். நியாங்குக்கு அவன் மேல இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. நம்ம ஃபாங்மோ மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ ஒருத்தன் நம்ம ஃபாங்மோட்ட ஸ்பையா வேலை பார்க்கறவன் வந்து ஒரு ஓவியத்தை காட்டி, இந்த பொண்ணுக்கும் உங்க பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாம போனதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஃபாங்மோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உள்ள கூட்டு போறான். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், பாட்டிக்கு உடம்பு சரியா போகணுமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அந்த வந்துட்டு இருக்கவன் சொல்றான், பாட்டிக்கு உடம்பு சரியா போயிடுச்சு, உங்க அந்த பொண்ணோட நியாங்கோட 2 பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஃபாங்மோக்கு ஷாக் ஆயிடுது. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருந்தாங்களா, எனக்கு தான் தெரியாம இருந்துட்டேனா அப்படின்னு. இதே நேரம் நியாங்க கிட்ட அந்த 2 அசிஸ்டன்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த பாட்டிக்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க, யாரும் இந்த விஷப்புல் இருக்குல்ல அதை கொடுத்துதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னு சொல்ல, விஷப்புல்ல அது ரொம்ப கொடூரமான விஷயமாச்சே, யார் இந்த வேலையை பார்த்திருப்பான்னு தெரியல, ஃபாங்மோவை நம்ம எப்படி பார்த்து இந்த விஷயத்தை சொல்றது அப்படின்னு நியாங் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஃபாங்மோ பாட்டியை பார்க்க வந்துடுறான். லாங்ஸி எப்போ கூடவே இருந்துட்டு இருக்கா. லாங்ஸி கிட்ட, நீ என் பாட்டியை இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்க, ரொம்ப நன்றி, ஆனா இத்தனை நாள் இந்த வீட்டை விட்டு கிளம்பாம இருக்க அப்படின்னா ஒரு பெரிய இனம் பக்கத்துல இருக்கு, அந்த பிரிவுல ஏதோ ஒரு முக்கியமான அதிசய கண்ணாடி காணாம போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க மாஸ்டர் எல்லா பக்கத்துக்கும் அமைச்சிருக்காரு, அதை தேடி தானே நீயும் வந்திருக்க, அந்த கண்ணாடி இந்த வீட்டுல இருக்கு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, லாங்ஸி சொல்றா, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க, எனக்கு வீட்டை விட்டு அமைச்சிடாதீங்க, நான் நல்லவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன், அந்த அதிசய கண்ணாடியை எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல, உனக்கு அந்த கண்ணாடி இங்க தான் இருக்கு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதை நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா என் பாட்டிக்கு ஆபத்து நிறைய இருக்கு, சோ என் பாட்டி கிட்ட ஆபத்து வராம நீ பாத்துக்கிறியா, ஏன்னா எனக்கு வெளியே அதிகமா வேலை இருக்கு அப்படின்னு ஃபாங்மோ சொல்றான். கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லாங்ஸி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வெளியே ஒரு வேலைக்கார பையன் நம்ம ரென்னு கிட்ட வந்துட்டு பாட்டிக்காக அதிசய மருந்து இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, வேகமா ரென்னு ஆமா மருந்து தான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஃபாங்மோ போறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம நியாங் ஏற்கனவே சொல்லிருக்கா, அதிசய மூலிகையில 2 இருக்கு, நீல வாக்குல மடிச்சா அது நல்ல மூலிகை, ஆனா அது வேணும்னே நீல வாக்குல தெரியாத மாதிரி பக்கவாட்டுல மடிப்பாங்க, அப்படி மடிச்சாங்கன்னா அது கெட்ட மூலிகை, அதை மறைக்கிறதுக்காக அப்படி மடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இது கெட்ட மூலிகை அப்படிங்கறத நம்ம ஃபாங்மோ ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடுறான். யாரோட அந்த வேலையை பார்த்தது அப்படின்னு நம்ம கடுப்பாய் கேட்டுட்டு இருக்க. மத்த 2 பேரும் இந்த வேலைக்காரனே சந்தேகப்படுறாங்க, நீ தான் அந்த வேலையை பாத்தியா அப்படின்னு. அவன் எனக்கு தெரியாதுன்னு பதற ஆரம்பிக்கிறான். ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான், இவன் நேரா வந்து இப்படி கொடுக்குறான் அப்படின்னா அவன் மேல தப்பு இல்லைன்னு அர்த்தம், இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், இவனை கூட்டு போயிட்டு நம்ம வீட்டுல இருக்க வேலைக்காரங்களா கேட்டு பாருங்க, ஏன்னா நம்ம வீட்டுக்காரங்க யாரோ தான் அந்த வேலையை பார்த்துருக்கணும்னு ஃபாங்மோ சொல்லிட்டு போயிட, 2 நான் பாத்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம நியாங்க கிட்ட அந்த 2 அசிஸ்டன்ட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு நாள் லீவ் கொடு நியாங், நாங்க கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்க, நியாங் சொல்றா, 2 பேரும் அப்படியே உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நியாங் சொல்ல, உனக்கு ஃப்ரெண்டா, உன் கூட தான் 200 வருஷமா சுத்திட்டு இருக்கோம், ஃப்ரெண்டுன்னு யாரையும் பார்த்தது இல்லையே அப்படின்னு 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு ஒரு வேலைக்கார பையன் இருக்கான், அந்த பையனை பத்தின கதை, என் ஃப்ரெண்டும் என் வேலைக்கார பையனும் அங்க இருந்து வெளியே வீட்டுல இருந்து போயிட்டு வர நேரத்துல அந்த வேலைக்கார பையனோட தம்பி ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து எதையோ திருடி இருக்கான், இதை பத்தி அந்த ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே நம்ம சிங்கு பாக்குறான், ஒரு பையன் வீட்டுக்குள்ள வந்து திருடுறான்னா அவங்க அண்ணன் கிட்ட கேட்காமலா இருந்திருப்பான், அந்த வேலைக்காரனையும் சேர்த்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம நியாங் முறைச்சு பாத்துட்டு இருக்கா. சன் கொஞ்சமா யோசிச்சு, அந்த பையனோட தம்பி வந்து திருடினதுக்கு அந்த வேலைக்கார பையன் என்ன பண்ணுவான், எனக்கு தெரிஞ்ச அந்த வேலைக்கார பையன் மேல தப்பே இல்ல, ஒருவேளை அந்த பையனை திட்டி இருந்தா போயிட்டு உன் ஃப்ரெண்டு தான் மன்னிப்பு கேட்கணும் அந்த வேலைக்கார பையன் கிட்ட அப்படின்னு சொல்ல, எதுக்குடா நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம நியாங் கத்த ஆரம்பிச்சிடுறா. அதாவது என் ஃப்ரெண்டை பத்தி சொன்னேன், செய்யாத தப்புக்கு இவன் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல இருக்க மாதிரியே ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்ட்டு அவ ஓவியத்தையே நம்ம நியாங் காட்டிட்டு இருக்க. 2 அசிஸ்டன்ட்டும் குழம்பி போயிடுறாங்க, இதுல இருக்க மாதிரி ஒரே பொண்ணா, இங்க பாரு இது உன்னோட ஓவியம் அப்படின்னு சொல்ல, என்னடா பைத்தியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இது என்னோட ஓவியமா, நான் இதோட எவ்வளவு அழகா இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா அந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம நியாங் கேக்குறா. இவ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா, சரி கிளம்பி போயிட வேண்டியதான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்பன்னு பார்த்து நியாங் மறுபடியும் கூப்பிடுறா, அம்மா ஒருத்தங்க கிட்ட யார் எப்படி மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு கேட்க, ஐயோ பைத்தியக்காரிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டோமேனு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது நானே கிடையாது, அவன் ஒண்ணு என்ன லவ் பண்ணல அப்படின்னு நியாங் அவளை ஏமாத்திட்டு இருக்கா. கரெக்டா ஃபாங்மோ அப்ப வீட்டு பக்கம் வர பாக்குறான். 2 அசிஸ்டன்ட்டும் பாக்குறாங்க, இந்த பையன் காதல விழுந்துட்டான், அதான் இவன் ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்கான்னு இவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியுது, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம நியாங்கும் அங்க கண்டிப்பா வந்துட்டு இருக்கா. எதுக்காக நீங்க வந்துட்டு இருக்க, உன் உடம்புல அடிபட்டுச்சுல இப்ப சரியாயிடுச்சா, நான் அடிச்சது அப்படின்னு
கேட்க உடனே நம்ம ஃபாங்மோ சொல்றான், நீ நினைச்சிருந்தா என்ன வேகமா அடிச்சிருக்கலாம், நீ அடிச்சிருந்தா மட்டும் என்னால எந்திரிச்சிருக்கவே முடியாது, ஆனா நீ கரெக்டா என்ன அடிக்கும் போது உன் மனசு மாறிடுச்சு எனக்கு தெரியும், அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம் நியாங் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. என் பாட்டியை காப்பாத்துறதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஃபாங்மோ பின்னாடியே வரான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ரென்னு அந்த வேலைக்கார பையனை புடிச்சு வச்சுட்டு எந்த பொண்ணு உன்கிட்ட அந்த மருந்து கொடுத்தான்னு ஒவ்வொருத்தங்களையா காட்டி கேட்டுட்டு இருக்க. கரெக்டா எந்த பொண்ணு மருந்து கொடுத்தாலும் அந்த பொண்ணு வந்துடுறா. தோ இவதான் அப்படின்னு நம்ம கத்த ஆரம்பிக்க அந்த பொண்ணு காதுல வாங்கிடுறா. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள ஆப்போசிட் சைட்ல இன்னொரு பக்கத்து போயிட்டு நம்ம ரென்னோட அம்மா கிட்டயே மாட்டிக்கிறா. அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உன் அம்மா அப்பா உடம்பு முடியாம இருக்காங்க, நான் தானே பத்திரமா பாத்துட்டு இருக்கேன், இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இப்ப அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, என் அம்மா அப்பாவை தயவு செஞ்சு ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் தண்டனை ஏத்துக்கிறேன். அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு அவளுக்கு 80 தடவை அடி கொடுத்து கொண்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரென்னோட அம்மா ஆன போட 80 அடி அடிச்சா அந்த பொண்ணு செத்து போயிருவா, போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் போலீஸ்டா, அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு லாங்ஸி சொல்றா. இங்க பாருமா, எங்க குடும்பத்து விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம், தேவையில்லாம நீ தலையிடாத அப்படின்னு ரென்னோட அம்மா சொல்ல, அம்மா கோவப்பட்டு கூடாது அப்படின்னு லாங்ஸி அங்க இருந்து ரென்னு கூட்டு போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் யாரோ கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நியாங் 2 அசிஸ்டன்ட்ஸ் அப்புறம் ஃபாங்மோ எல்லாரும் வந்துட்டு இருக்க. அங்க ஒரு பையன் நிக்கிறான், பயங்கர அழகா இருந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு சொல்ல முடியாதவன் அப்படின்ட்டு திடீர்னு நம்ம நியாங் சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்ல முடியாதவன அப்படின்னு ஃபாங்மோவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அதுக்குள்ள அந்த பையன் வந்து அவன் பேரு லூ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேரு லூ, எனக்கு அந்த மேக மூலிகை இருக்குல்ல அது நீங்க செஞ்சு கொடுக்கணும், அது செய்யறது கஷ்டம்னு கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு கண்டிப்பா உங்க வீட்டுல வேலைக்காரனா சேர்த்துக்கிட்டா செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஃபாங்மோ முடியாதுன்னு சொல்லிடுறான். இங்க பாருங்க, ஏற்கனவே எங்க கம்பெனில காசு கொஞ்சம் பஞ்சமா இருக்கு, நான் ஏற்கனவே இங்க ஒரு எம்ப்ளாயி தான், எனக்கு சம்பளம் கொடுக்கவே காசு இல்ல, நீங்கெல்லாம் சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இந்த லூ, எனக்கு சம்பளமே தேவை கிடையாது, நான் சும்மா வேலை பாக்குறேன், அது மட்டும் இல்லாம நான் பெரிய பணக்கார குடும்பம், உங்களுக்கு ஏதாவது காசு வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்கன்னு திமிரா சொல்லிட்டு இருக்கான். ஃபாங்மோ பக்கத்துல வந்துடுறான். அப்படிலாம் அடுத்தவங்க பணத்தெல்லாம் வச்சு நீ விளையாட முடியாதுப்பா, வேணா நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம், இங்க இருக்கிற பொருளையே யார் அதிகமா வித்து யார் நிறைய காசு சம்பாதிக்கிறான்னு பார்க்கலாம், அப்படி ஒரு வேலை நீ என்ன மிஞ்சிட்ட அப்படின்னா உனக்கு நான் இங்க வேலை தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம நியாங் 2 அசிஸ்டன்ட் கிட்டயும் பேசிட்டு இருக்கா. என்னடா அவங்க 2 பேருமே பேச அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்க சிங்கு சொல்றான், அக்கா கண்டுக்காம விட்டுருவோம், ஏன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்களே நம்ம பொருள் எல்லாம் வித்து தரேங்கிறாங்க, ஓசியில வேலை பாக்குறேங்கிறாங்க, நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கேட்க கரெக்ட், இன்னும் 3 நாள் இருக்கு அப்படின்னு நம்ம நியாங் திரும்பிட்டு இந்த 3 நாள்ல யார் அதிக பொருள் வித்து தரீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரோட பெட்டுக்கும் ஓகே சொல்லிடுறா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. யாரு நிறைய வித்து நிறைய காசு சம்பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் போட்டியேங்கிறதால ஃபாங்மோ அடுத்த நாளே எல்லா மேக்கப் ப்ராடக்ட்டையும் வெளியே வச்சு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். சாம்பிள் எல்லாம் கூட கொடுத்து இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறதுக்கு கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த லூ புதுசா வந்தவன், இவனை வந்து நம்ம கண்டிப்பா மிஞ்சவே முடியாது அப்படிங்கறது அவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது. எல்லாருக்கும் பொருள்லாம் ஓகேவா அப்படின்னு ஃபாங்மோ கேட்டுட்டு 2 நாள் இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இந்த பொருள் எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு 3ஆவது நாள் உட்காந்து ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறான். 3 நாள் ஒரு வழியா முடிஞ்சு போயிடுது. அடுத்த நாள் யார் ரிசல்ட் காட்ட போறாங்களோ அந்த தேதியும் வந்துருது. கடைக்கு முதலா முன்னாடி வருது லூ தான். நிறைய விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாம் வேலைக்காரங்க உள்ள எடுத்துட்டு வராங்க. அதையும் காட்டி அது மட்டும் இல்லாம இந்த கொஞ்சம் காசு என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, இதையும் வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதோட மதிப்பு உங்க கடையில இருக்கிற பொருளோட மதிப்புக்கு ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல 2 அசிஸ்டன்ட்டும் பாக்குறாங்க. கண்டிப்பா கடையில இருக்கிற பொருளோட மதிப்புக்கு ஈக்குவலா தான் இது இருக்கும், பேசாம எல்லா பொருளையும் இவங்கிட்டயே கொடுத்துட்டு நீ வந்துட்டு நம்ம தோல்வியை ஒத்துக்கிறதா நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நியாங்கோட 2 வேலைக்காரங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஃபாங்மோ உள்ள வரான். உள்ள வந்து கூலா இங்க நிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கெஸ்ட் வராங்க, கதவை ஓபன் பண்ணி விடு அப்படின்னு நம்ம சிங்கு கிட்ட சொல்ல அவனும் போய் ஓபன் பண்றான். உள்ள பொண்ணுங்க ஒரு பெரிய படம் மாதிரி வந்துடுறாங்க. ஐயோ மேக்கப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஹை லிப்ஸ்டிக் பவுடர் அந்த பொண்ணுங்க அங்க இருக்கிற ஒவ்வொன்னையும் அள்ள ஆரம்பிக்க ஃபாங்மோ போறான். ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தான்ல, நியாங்கோட ஓவியத்தை தான் வரைந்து வச்சிருக்கான். இந்த மேக்கப் பொருள் யூஸ் பண்ணா நீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்னு மாடலுக்கு ஒவ்வொன்னா அங்க போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓவியம் வரைஞ்சு வச்சிட்டு இருக்க. எனக்கு இந்த மூன் க்ளோ வேணும், எனக்கு இந்த சன் க்ளோ வேணும் அப்படின்னு ஆளுக்கு அந்த ஓவியத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பொருள் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பொருள்லாம் பத்தாம ப்ரீ ஆர்டர் வேற பண்ணி வச்சுட்டு போறாங்க. செஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு நேரம் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. உடனே இந்த 2 அசிஸ்டன்ட்டும் அவங்க போயிட்டு வேக வேகமா இதை விற்கிறது அதை விற்கிறது அப்படின்னு அவங்களும் பிசினஸ்ல அப்படியே கலையா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. லூ பாக்குறான், இதுக்கு மேல நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. பொண்ணுங்கெல்லாம் வாங்கிட்டு எக்கச்சக்கமான காசு கொடுத்துட்டு போறாங்க. இந்த அசிஸ்டன்ஸும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க மொத்தமா 1100 தங்க கட்டி வந்திருக்கு. 1100 அப்பாடா, நம்ம கடனெல்லாம் அடைச்சது மட்டும் இல்லாம மிச்சமும் நம்ம கிட்ட நிறைய இருக்கும், எதிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படாமலே வாழலாம். ஒரே நாளே இவ்வளவு வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல, நம்ம ஃபாங்மோ கலக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபாங்மோ அப்படியே ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்கான். லூ பாக்குறான், நம்ம தோத்து போயிட்டு நல்லா பச்சையா தெரிஞ்சிருச்சு, இதுக்கும் மேலேயும் நம்ம பேசாம இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நியாங்க கிட்ட போயிட்டு நான் தோத்து போயிட்டேன், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், ஆனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில பேசணும், நீங்க கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இந்த லூவை ஃபர்ஸ்ட் தடவை பார்த்ததுமே நம்ம நியாங்க சொல்ல முடியாதது அப்படின்னு சொன்னால அதுக்கு காரணம் இவன் உடம்புலயும் ஒரு சென்ட் எடுக்கலாம் போல, அதை பத்தி தான்
சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இந்த பையனோட உடம்பு நல்ல பியூரான ஸ்டேட்லயே இருக்கணுமா, அதனால நம்ம என்னதான் சொல்றா நம்ம கேட்கலாம், ஏன்னா நமக்கு சென்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த லூ வந்துட்டு நான் அவங்கள்ட்ட பர்சனலா பேசணும், அது என்னன்னா அப்படின்னு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்க ஃபாங்மோ அங்க பக்கத்துலயே வந்து நிக்க ஆரம்பிக்கிறான். நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு நம்ம நியாங் கேக்குறா. நீ என்னோட ஓனர், நான் வந்துட்டு எம்ப்ளாயி, நான் உன் பின்னாடி தானே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, போய் பொருள் எல்லாம் உள்ள விக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, அதான் ஏற்கனவே நான் எல்லாத்தையும் வித்துட்டானே அப்படின்னு ஃபாங்மோ சொல்றான். உள்ள கொஞ்சம் டெலிவரிக்காக வச்சுட்டு இருக்கேன், அதை போய் எடுத்து கொடு அப்படின்னு நம்ம நியாங் சொல்லிட்டு அங்க இருந்து லூ ஓட கிளம்பி போயிடுறா. லூ ரொம்ப தூரத்துல இருக்க அவன் வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க பார்த்தா லூக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு. குழந்தை தலையில தழும்பு மாதிரி ஏதோ இருக்கு. அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாத குழந்தை போல. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேல ஏறிக்கிறா. உடனே நம்ம நியாங்கையும் பார்த்துட்டு, இங்க பாருங்க அது ரொம்ப அழகா இருக்குல்ல, இந்த பூ கிரீடத்தை நான் பண்ணேன்னு சொல்ல நியாங் அவளுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கா. அதை பாக்குறதுக்கு அந்த லூக்கு அப்படியே அந்த குழந்தையோட அம்மாவே வந்து போட்டு விடுற மாதிரி, அதாவது அவன் மனைவி போட்டு விடுற மாதிரி இருக்கு. எல்லாமே எனக்கு பழைய ஞாபகங்களை கொடுக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நியாங் பாக்குறா. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது, எதுக்காக அந்த வாசனை பொருளை கேட்டீங்க, உங்க குழந்தைக்கு மருந்தா கொடுக்கவா அப்படின்னு கேட்க, ஆமா என் குழந்தைக்கு மருந்தா கொடுக்க அப்படின்னு குழந்தைய வெளியே அனுப்பிட்டு, என் குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கா, என் பொண்டாட்டி இறந்து போனதுல இருந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, குழந்தை பிறந்ததுமே அவ இறந்து போயிட்டா, அப்ப இருந்து கனவுல என் பொண்டாட்டி வர மாதிரி இருக்கு, அது உண்மையா கனவான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, குழந்தைக்கு மட்டும் மருந்து கொடுக்க கூடாது, இவருக்கும் மருந்து கொடுக்கணும் போலயே அப்படின்னு நம்ம நியாங் யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஃபாங்மோ டெலிவரி கொடுக்கறதுக்காக அந்த கிளப்புக்கு வரான். கிளப்ல இருக்க அந்த பொண்ணு, பரவாயில்ல ஃபாங்மோ மறுபடியும் இங்க வந்துட்ட, இங்க வரும்போது மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வர ஒரே ஆளு நீதான்ப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணி உள்ள கூட்டு போறா. உனக்கு என்ன பிரச்சனை, காதல் பிரச்சனையா அப்படின்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு, என்ன நியாங் உன்னை பக்கத்துலயே விட மாட்டாளா அப்படின்னு கேட்க, என் மூஞ்ச பார்த்தாலே நான் நியாங்க லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு ஃபாங்மோ கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு என்ன போய் PhD படிச்சுட்டு வரணும், அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, போப்போ அந்த பொண்ணை தனியா விட்டுறாத, யாரோ புதுசா வந்திருக்காங்கன்னு சொன்னியே அந்த பையன் அந்த புள்ளைய கரெக்ட் பண்ணிட போறான்னு சொல்ல ஃபாங்மோ மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். நம்ம நியாங்கு இந்த பையன் லூ கிட்ட, உங்களுக்கு நான் மருந்து தரேன், ஆனா உங்களோட காதல் கதையை பத்தி எனக்கு ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னு வேணும்னே அவன் கிட்ட பேச்சு வர்த்திட்டு, உங்க பொண்டாட்டியை பத்தி சொல்லுங்கன்னு சொல்ல, என் மனைவிக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் லூ ஏதோ சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துலயே ஒரு ஸ்வீட் கடை இருக்கு, இந்த கேக் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு லூ எடுத்து கொடுக்க, டப்பு நாங்க ஃபாங்மோ வந்துடுறான். அவளுக்கு ஸ்வீட் பிடிக்காது, நாம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். நீ பின்னாடி வரத நிறுத்தவே மாட்டியா அப்படின்னு நியாங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. லூவும் சிரிச்சுட்டே போறான். அடுத்து நியாங்க அந்த லூ ஒரு நகை கடைக்கு கூட்டு போயிட்டு, என் மனைவி இதே மாதிரி உன்னை போட்டிருப்பா அப்படின்னு இவ தலையில வைக்கிறதுக்கு வர, நம்ம நியாங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டப்புன்னு அந்த இடத்துக்கு ஃபாங்மோ தடுத்து நிறுத்திடுறான். இந்த மாதிரி டிசைன் அவளுக்கு பிடிக்காது, நீயே கையில வச்சுக்கோ அப்படின்னு. வேலையை பார்க்க போறியா இல்லையா அப்படின்னு நம்ம நியாங் திட்டிட்டு இருக்கா. இங்க பாரு, இந்த பையன் இவ்வளவு நல்லபடியா உன்ட்ட நடந்துக்கிறானா கண்டிப்பா அதுல ஏதாவது காரணம் இருக்கும், இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடு நியாங் அப்படின்னு ஃபாங்மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் உன் வேலையை பாரு, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு நியாங்கும் அந்த பையனும் லூவும் கிளம்பி ஹோட்டலுக்கு போறாங்க. மீன் டிஷ்ஷா வாங்கி வச்சிட்டு இருக்க நம்ம நியாங்குக்கு மீன்னாலே பிடிக்காதான், என் பொண்டாட்டிக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லூ சொல்லிட்டு இருக்கான். டப்புன்னு மறுபடியும் ஃபாங்மோ அங்க வந்து மீன் டிஷ் அத்தனை வெளியே அனுப்பிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டான டிஷ்ஷா கொண்டு வந்து வைக்கிறான். நீ சொல்லிட்டல இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு மறுபடியும் நியாங் திட்டுறா. ஃபாங்மோ இருக்கிற கோபத்துல வேகமா அவனோட வீட்டுக்கு போயிட்டு, அவனுக்கு கல்யாணத்துக்காக ஒயின் ரெடி பண்ணி தனியா வச்சிட்டு இருக்காங்க, பல வருஷமா அவன் பிறந்தப்ப ரெடி பண்ணது. அந்த ஒயினை எடுத்துட்டு வான்னு சொல்ல, வேலைக்கார பையன் உங்க கல்யாண ஒயினையா அப்படின்னு கேட்கிறான். எடுத்துட்டு வாடா அப்படின்னு மறுபடியும் அவன் கத்த ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லாம போயிட்டு அவனும் எடுத்துட்டு வர, அதை வந்துட்டு உட்காந்து நம்ம ஃபாங்மோ குடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நியாங்க பத்திரமா கூட்டு வந்துட்டு இந்த லூ ஒரு படகுல ஏத்தி விளக்கெல்லாம் ஏத்தி விட்டுட்டு, நானும் என் மனைவியும் இதெல்லாம் செய்வோம், இதை மறுபடியும் செஞ்சு பார்க்கும்போது எனக்கு உங்க பார்க்கும்போது என் பொண்டாடி மாதிரியே இருக்கு, எனக்கு மனைவியா வர சம்மதமா அப்படின்னு கேட்க, அவன் உடம்புல இருக்கிற அந்த ஸ்மெல் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. சென்ட் கரெக்டா அவளை தோற்றத்துக்காக வரும்போது நியாங் கை எடுத்துடுறா. இவன் தூய்மையா இருந்தா மட்டும்தான் அவன் மேல இருந்து சென்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்க பொண்டாட்டி கிடையாதுங்க, உங்க பொண்டாட்டி மாதிரி இருக்கேங்கிறதுக்காக உங்க பொண்டாட்டி ஆயிட முடியாது, நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்க வந்து கோச்சிட்டு கிளம்பிடுறா. உடனே இந்த லூக்கு லைட்டா சோகம் ஆயிடுது. கரெக்டா இவன் மறுபடியும் நியாங் வீட்டுக்கு வரும்போது ஃபாங்மோ அந்த வைனை கொண்டு வந்து இங்க வச்சு நல்லா உல்லாசமா குடிச்சிட்டு இருக்கான். பயங்கரமா போதை ஏறி போயிடுது அவனுக்கு. அங்க நியாங் வந்துடுறா. ஏய் லூசு, ஏன்டா தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவளும் குடிக்க ஆரம்பிச்சுட்டு, அப்பா ஒயின் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது பாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒயின், இது நீ அதிகமா குடிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான். நீ மட்டும் குடிக்கிற, நான் குடிக்க கூடாதா அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த லூ சரியான பைத்தியம் போல, அவன் பொண்டாட்டி இறந்து போயிட்டானா, என்ன பார்க்க அவன் பொண்டாட்டி மாதிரி இருக்கான் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஃபாங்மோக்கு இன்னும் கோவம் வருது. ஆனா நான் என்ன அவன் பொண்டாட்டியா, நான் வேற ஆள் தானே, அதனால தான் நல்லாவே தெரிஞ்சு போச்சு, யாருக்காகவோ நான் இருக்க மாட்டேன், எனக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அதுதான் நானு அப்படின்னு நம்ம நியாங்க குடிச்சிட்டு உளர ஆரம்பிக்கிறா. நம்ம ஃபாங்மோவும் நல்ல போதையில் அவளை பாசத்தோட பார்த்துட்டு இருக்க, நியாங் ஏஞ்சு போயிட்டு கிட்டத்தட்ட ஃபாங்மோ மடியில உட்காந்துக்கிறா. இப்பதான் எனக்கு தெரியுது, நான் உன்னை ஹெங்கு நினைச்சு உன்னை எவ்வளவு ஹாஷா பேசிட்டேன், நீதான் ஃபாங்மோ வாச்சே, ஹெங்கே கிடையாது, சாரிடா நான் உன்னை தப்பா பேசினதுக்கு, உன்னை ரொம்ப வந்து பவர் விட்டு அடிச்சுட்டேன்ல, உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டு ஃபாங்மோ மேலேயே சாஞ்சுக்க, ஃபாங்மோக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. அப்படியே அவளை கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு, இங்க பாரு என் கல்யாண ஒயினை என் கூட சேர்ந்து குடிச்சிட்ட, இனிமே நீதான் எனக்கு, எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான் இருக்கேன் அப்படின்னு இவளுக்கு ஒண்ணுமே
ஒண்ணுமே புரியல. ஃபாங்மோ அவளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல போறான். இல்ல அவ போதையில இருக்கா, அப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இனிமே எப்பயும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன், புரியுதா, இது என்னோட கல்யாண வயன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலை ஆகுது. நம்ம லியாங் நல்லா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஃபாங்மோ பக்கத்துல கீழே உட்காந்து அந்த பெட் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு எந்திரிச்சிட்டான். ஏஞ்சிட்டு இங்க பாரு, எதுவுமே நான் மறக்கல, நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவளுக்கு தலை முடியெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு ஃபாங்மோ வெளியே போக கரெக்டா அந்த நேரம் பார்த்து அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷனா அப்படின்னு சிங்கு ஷாக் ஆயிடுறான். அடுத்து நம்ம ஃபாங்மோ வந்து வெளியே கூட்டிட்டு இருக்கும் போது சானுக்கும் இந்த விஷயம் தெரியுது, சிங்குக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. கூட தொடப்பத்தை கூட நீயா கூட்டலாமாப்பா, நீ எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு, நாங்களே கூட்டிடுறோம் அப்படின்னு வாங்கிட்டு நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிடுறாங்க. ஃபாங்மோக்கு ஒன்னும் புரியல, இந்த 2 பைத்தியக்காரங்களுக்கும் திடீர்னு என்னாச்சு, நம்ம தானே கூட்டுறது பெருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. சிங்குக்கு சோகம் ஆயிடுது. மறுபடியும் நான் ஜூனியர் ஆயிட்டேன், எல்லா வேலையும் இனிமே நான் தான் செய்யணுமா அப்படின்னு நொந்து போய் கூட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஃபாங்மோ கிச்சனுக்குள்ள போறான். போயிட்டு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த அரிசி மாவு இருக்குள்ள அது வேணும், அதை வச்சு நான் கொழுக்கட்டை பண்ண போறேன், அதுல சூப்ல போட போறேன் அப்படின்னு ஃபாங்மோ சொல்றான். அது கொஞ்சம் வேலை ஹெவியா இருக்குமே, வேற ஏதாவது செஞ்சுக்கலாம்ல அப்படின்னு மத்தவங்க 2 பேரும் சொல்ல, இல்ல நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கிறான். இல்ல நாங்க செய்யறோம் மறுபடியும் அசிஸ்டன்ட் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் செய்யறேன்னு சொல்றேன், எனக்கு செய்ய தெரியும், நான் வரைய செஞ்சது கிடையாது, ஆனா ரெசிபி எனக்கு தெரியும், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நம்ம நியாங் இருக்கால, அவளுக்கு அந்த மூலிகை மருந்தை செய்யணும் அப்படின்னா ரத்தத்தை கொடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, உடனே இதுக்கு சிங்கு பாக்குறான். இவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவளோட மனசுல கால்ல இருந்து இப்ப இதயத்துக்கு மேல எங்கேயோ போயிட்டான், அதனால இதுக்கு மேல வந்து மறைக்க வேண்டாம் அப்படின்னு. ஆமா ரத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபாங்மோ யோசிச்சு பாக்குறான். குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம நியாங் கையை காட்டி, பாரு அந்த மேக மூலிகையை பண்றதுக்காக நான் ரத்தத்தை கொடுத்து என் கையே புண்ணா போயிடுச்சு அப்படின்னு இவங்க கிட்ட காட்டி இருந்திருக்கா. இவனும் காயத்துக்கு ஊதி விட்டுற அப்படின்னு ஊதி விட்டுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிச்சுட்டே மறுபடியும் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடுறான். நம்ம நியாங் எந்திரிக்கிறா. நம்ம எப்படி உள்ள வந்தோம், நம்ம என்ன பண்ணோம்னு தெரியலையே, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நினைச்சிட்டு இருக்கும் போதே சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இவ வேகமா வெளியே வரா. வந்துட்டு இந்த கொழுக்கட்டை சூப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபாங்மோ சொல்றான், நேத்து நீ தானே எனக்கு இதுதான் வேணும், சக்தியை உள்ள வச்சு எனக்கு கூடன்னு கேட்ட அப்படின்னு சொல்ல, நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நியாங் இவனை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு நாளைக்கு அந்த கொழுக்கட்டை சூப் செஞ்சு கொடுக்குறியா, சக்தி கொழுக்கட்டை சூப் அப்படின்னு கேட்டிருக்கா. இதை பத்தி யோசிச்சுட்டு வேலைக்காரங்க 2 பேரும் சிரிக்க, நான் வேற என்னெல்லாம் பண்ண அப்படின்னு நம்ம நியாங் ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஃபாங்மோ அங்க இருந்து கிளம்பும் போது கையை பிடிச்சி இழுத்துட்டு என்னை விட்டு எங்கேயும் போயிடாது அப்படின்னு கூடயே வச்சுட்டு இருந்திருக்கா. இல்ல நீ வேற எதுவுமே சொல்லல, நீ ரொம்ப கியூட்டா இருந்த, இதை அதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு அவளுக்கு கொழுக்கட்டை சூப்பை ஊத்தி கொடுக்குறான். இதை சாப்பிடும் போதே உள்ள தெரியுது கொழுக்கட்டைக்குள்ள தங்க கட்டியா குட்டி குட்டியா வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. தங்கம் எதுக்கடா வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீ சக்தி சூப்பு கேட்ட, என்னால சக்தி வைக்க முடியாது, நான் சாதாரண மனுஷன், அதான் அதுல தங்கம் வச்சிருக்கேன், அங்கங்க தங்கம் வரும், யாருக்கு வருதோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் தங்கம் வேண்டாம் அப்படின்னு நியாங் சொல்றா. தங்கத்தை பார்த்தா பேயா அலைவா அப்படின்னு மத்த 3 பேரும் ஒரே நேரத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நியாங்க வாயை மூடிட்டு சூப்பை குடிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஃபாங்மோ அவளே குறுன்னு காதலோட பார்த்துட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த ரென்னோட அம்மா இருக்கால, அவளோட வீட்டுக்குள்ள யாரோ ஒரு வேலைக்கார பொண்ணு ரகசியமா அங்க இருந்து கிளம்புறத நம்ம லான்சி பாத்துடுறா. இது யாரா இருக்கும் அப்படின்னு டவுட் பட்டுட்டு உள்ள போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ரென்னு வந்துடுறான். லான்சியை பார்த்து நம்ம வாயை வெளியே போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஏய் விட்றா அந்த பக்கம் அப்படின்னு லான்சி சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு ரென்னோட அம்மா வந்துடுறா. வந்துட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஃபன் பண்ண நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லான்சியை எடுத்துட்டு ரென்னு ஓடி போயிடுறான். உடனே ரென்னோட அம்மா சிக்னல் கொடுக்குறா. அங்க இருந்து ஒரு வேலைக்கார பொண்ணு ஒளிஞ்சு நிக்கிறவ ஓடி போயிடுறா. நம்ம ரென்ன லான்சியை எங்க கூட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கிளப் இருக்கும்ல, அந்த கிளப்புக்கு தான். எக்கச்சக்கமான பொண்ணுங்க இருக்காங்க, என்கிட்ட காசு எக்கச்சக்கமா இருக்கு, வா உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு லான்சியை ஒரு பையன் நினைச்சிட்டு கிளப்ல போய் உட்கார வச்சுட்டு காசை கொட்ட எக்கச்சக்கமான பொண்ணுங்க சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தல பொண்ணுங்க சுத்தி வராங்க. இது ஆம்பளைங்களுக்குலாம் ஒரு சொர்க்கம் மாதிரி, எப்படி இருக்கு செம்மையா இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, பார்த்துட்டு இருக்க நம்ம லான்சிக்கு செம்ம கடுப்பு வருது. பொண்ணுங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய பொருள் போல, அவ்வளவுதான், அச்சி கருமோ கேவலமானவன், நம்மளே இங்க கூட்டு வந்துட்டு இருக்கான் பாருன்னு என்ன விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. லான்சி கிளம்பி போனதும் அங்க வேகமா இருக்கிற காசுல பாதி அள்ளிட்டு விறுவிறுன்னு அவனும் ரென்னும் பின்னாடியே வந்துடுறான். ஆனா அவனுக்கு தெரியாம லான்சி ஒளிஞ்சிருந்து தனியா ஒரு வேலைக்கார பொண்ணு போனால அவளை ஃபாலோ பண்ணிட்டே கிளம்பி போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு பெரிய ஊருக்கு ஒதுக்குப்புறமா வீடு ஒண்ணு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போயிடுறா. அங்க உள்ள போகும்போது தான் ஏற்கனவே ஒரு வேலைக்கார பொண்ணை அடிச்சு கொன்றுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்கல்ல, அந்த பொண்ணு உள்ள நிக்கிறத பாக்குறாங்க. அதையும் பார்த்துட்டு லான்சி என்னது அந்த செத்து போயிருக்க வேண்டிய பொண்ணு இங்க இருந்துட்டு இருக்காளே அப்படின்னு கேட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு வேலைக்கார பொண்ணு கிட்ட அந்த ரென்னோட அம்மா வந்துட்டு எங்க அந்த வேலைக்காரி கொன்னுட்டீங்களா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதுக்கப்புறமே நாங்க அவளை ஆத்துல தூக்கி போட்டு சமாதி கட்டிட்டோம், இனிமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த வேலைக்கார பொண்ணு போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பா நான் ஒன்ன மட்டும் தான் நம்பலாம், வேற யாரையும் நம்ப முடியாதுன்னு ரென்னோட அம்மா சொல்லிட்டு, இந்த ஃபாங்மோ வீட்டுக்கு வர ஐடியா இல்லையா, எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்க, அந்த ஃபாங்மோ அவன் கல்யாணத்துக்கு வச்சிருந்த ஒயின் எடுத்துட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து குடிச்சிருக்கான், அந்த நியாங் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, கல்யாணத்தப்ப மட்டும்தான் குடிக்கணும், அதை எடுத்துட்டு போய் இப்ப குடிச்சிட்டு இருக்கான்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியல.
ஒருவேளை அந்த கிளவியை காப்பாத்துறதுக்கு அந்த நியாங்க கிட்ட இருந்து மருந்தை வாங்கிட்டு வந்துருவானோ, அவன் கைக்கு அந்த மருந்து கிடைச்சிட கூடாது, போய் ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு வேலைக்கார பொண்ணு ரென்னோட அம்மா அடிச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம நியாங்கோட கடையில மறுபடியும் இந்த லூ வந்துடுறான் நிறைய காசு எடுத்துட்டு. போன தடவை உங்ககிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நேத்து நடந்தது நேத்தோட முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வர தேவையில்ல, இது எப்பவே இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க பொண்டாட்டியும் நானும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு புரியுது, ஆனாலும் நாங்க வேற வேற ஆளுங்க தான், அதனால அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்திலே அப்ப நம்ம ஃபாங் மோவும் வந்து நின்னுறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கேட்டுட்டு, ஒன்னும் இல்ல நியாங் சொல்றத பார்த்து அசிஸ்டன்ட் 2 பேரும் பார்த்து இல்ல கதை எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வேகமா ஒரு வேலைக்கார பையன் லூ கிட்ட ஓடி வந்துட்டு, உங்க பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு, இப்படியே போனா அவங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பையன் கேக்குறான், அந்த மேக மூலிகை நீங்க செஞ்சிருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அதை செய்யறதுக்கு இன்னும் 5 நாள் ஆகுமே அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்ல, அந்த குகைக்கு போயிட்டு கல்பூ இருக்குல்ல அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அங்கிருந்து வேகமா நம்ம நியாங் கிளம்பி ஓடுறா. கல்பூனா என்ன குகைக்கு போகணும் அப்படின்னு ஃபங்மோங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஆபத்தான குகை, நிறைய பேர் போயிட்டு வெளியவே வர மாட்டாங்க, செத்து போயிருவாங்க, வந்தாலும் கை கால் இல்லாம தான் வருவாங்க, வேற வழியே இல்லங்கிறதால தான் நியாங் அந்த இடத்துக்கு போயிருக்கா, என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்ல, ஃபாங்மோ ஒரு குதிரை எடுத்துட்டு வேகமா பின்னாடியே போறான். நியாங் கூட போயிடுறான். உன்னை நான் தனியா விட மாட்டேன், நானும் கூட வரேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம லான்சி அலைஞ்சு திரிஞ்சு என்ன நடக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்க, மறுபடியும் இந்த 2 பக்கத்துல வந்துடுறான். எப்ப பாரு பின்னாடியே வந்து உயிர் எடுக்கிறானே, லான்சிக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இங்க பாரு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன விட்டு அடிக்கடி எங்க நீ காணாம போயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்க, ஆகா ஃப்ரெண்டுங்கிறான், இவனை அப்படியே வச்சுட்டு இவன் கிட்ட சில உண்மைகள்லாம் கிடைக்குதான்னு பாக்கலான்ட்டு, சரி ஃப்ரெண்டு தானே நம்ம 2 பேரும் போய் உட்காந்து பேசலாம், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு லான்சி சொல்றா. பக்கத்துலயே வந்து குளிக்கிறாங்கல்ல ஒன்னா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க கூட்டு போயிடுறான் அந்த ரென்னு. இங்க வரணுமா நானு மானகட்டவனே, வேற இடமே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லான்சி திரும்பி பாக்குறா. அப்ப அந்த ரென்னோட அம்மா ஒரு குதிரையில கருப்பு முகமூடியெல்லாம் போட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. இவங்க அம்மா எதுக்கு இந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு லான்சிக்கு மறுபடியும் டவுட் வந்துருது. லான்சி ஒரு குதிரை எடுத்துட்டு வேகமா அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டே போக, இன்னொரு பக்கம் நல்ல ஒரு குதிரை வண்டி எடுத்துட்டு ஒய்யாரமா இந்த ரெண்டு என்ன ஆச்சுன்னு தெரியல ஓடி போயிட்டாலே அப்படின்னு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் குகையை தேடிட்டு போன நம்ம நியாங் ஃபாங்மோ 2 பேரும் ஒரு மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து குகைக்கு எப்படி போறது அப்படின்னு ஒரு வழியா நடந்து குகையையும் பாத்துடுறாங்க. அப்போ அந்த நேரத்துல ஒரு கல்பு மாதிரி ஒண்ணு அப்படியே காத்துல இருந்து மேல இறங்க ஆரம்பிக்க, கல்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாங்மோ பிடிக்க போறான். டக்குன்னு நம்ம நியாங் வால் எடுத்து கையில அடிச்சுட்டு, இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு மாயை, நம்ம உள்ள போயிட்டு கல்புவை எடுத்துட கூடாதுன்னு அந்த கல்பு அதோட சக்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கு, எதையும் தோற்றாத அப்படின்னு உள்ள கூட்டிட்டு வரா. நல்ல வேலை நீ சொன்ன அப்படின்னு அங்கிருந்து ஃபாங்மோ உள்ள போறான். உள்ள குகைக்குள்ள போனா எக்கச்சக்க எலும்பு கூடுகளா இருக்கு. அந்த பூவை எடுக்கணும் அப்படின்னு வந்தவங்க எல்லாம் செத்து செத்து எலும்பு கூட மாறி கிடக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த கல்புவோட ஒரு கொடி இருக்குல்ல, அது அப்படியே குகை முழுக்க மலை முழுக்க சுத்தி இருக்கு. அது இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வருது. அது கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம நியாங் ஃபாங்மோ 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஒரு இடத்துல நம்ம ஃபாங்மோ கீழே மண்ணா இருக்கிறத பாக்குறான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு நியாங் கேக்குறா. இது வந்து என்னதான் ஒரு பெரிய அதிசய மலரா இருந்தாலும் அது ஒரு சாதாரண பூ, அதுக்கும் மண்ணு வளர்றதுக்கு தேவைதானே. இந்த இடத்துல ஃபுல்லா பாறையா இருக்கு, மண்ணு பெருசா இல்ல, இந்த இடத்துல இருந்து தான் மண்ணு போக ஆரம்பிக்குது, அப்ப இந்த வழியா போனா பூவை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல, நல்ல மூலக்காரனா இருக்கான்னு நியாங் பின்னாடியே போயிட்டு இருக்கா. கரெக்டா உள்ள இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து பயங்கரமா வெளிச்சம் மாதிரி வந்துட்டே இருக்கு. கரெக்டா கல்பூ தான் அந்த வழியில இருக்கு போல, அதோட வெளிச்சம் தான் இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நியாங்கும் சொல்றா. அப்பவா உள்ள போலாம் அந்த குகை வழியா போறாங்க. உள்ள பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. குளிருது பாரு, இதை போத்திக்கோ அப்படின்னு ஃபாங்மோ அவன் கோட் எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது லைட்டா மறுபடியும் நம்ம நியாங்குக்கு ஹெங்கு ஞாபகம் வந்துருது. ஹெங் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலியில நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, ஃபாங்மோ பாக்குறான். இந்த தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி வேகமா போய் கட்டி பிடிச்சிட்டு, நான் ஹெங்கு கிடையாது ஃபாங்மோ, நல்லா யோசிச்சு பாரு, உன்னோட ஃபாங்மோ நான் ஹெங் கிடையாது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா நியாங் கூல் ஆயிட்டே இருக்கா. டக்குன்னு தள்ளி போயிட்டு என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஃபாங்மோ பாக்குறான், நம்ம பேரை சொன்னா அவளுக்கு கொஞ்சமாவது திருப்தி வருது, இப்ப பரவாயில்ல அப்படின்னு. உள்ள போயிட்டே இருக்கும் போதே நீ ஒரு மந்திர பொடி வச்சிருந்தல, அந்த பொடியை கொஞ்சம் கூட அப்படின்னு ஃபாங்மோ வாங்கிட்டு அதை கீழே கொட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்பதான் தெரியுது இவங்க ஒரு சர்க்கிள்லயே திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி இந்த குகை மாய வித்தையை காட்டுது அப்படின்னு. திருப்பி இந்த பொடி போட்ட இடத்துக்கே வந்துட்டோம், சர்க்கிள்ல நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தியா அப்படின்னு நியாங் கிட்ட நம்ம ஃபாங்மோ கேட்க, ஃபாங்மோ கிட்ட நியாங் சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இந்த பூ இருக்குல்ல விளையாடுது நம்ம கிட்ட, அது வந்து 100 வருஷத்துக்கும் மேல இருந்தா அந்த ஒரு பூக்கு சக்தி வரும்னு சொல்லுவாங்க, அந்த சக்தியை வச்சு யாரும் வந்து பறிக்க விடாம பாத்துக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பூ அதோட கொடிகள் அனுப்ப ஆரம்பிக்குது. கொடி சண்டை போட ஆரம்பிக்குது. நம்ம நியாங் ஃபாங்மோ சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்க முடியல. நம்ம ஃபாங்மோ பாக்குறான், நியாங் நீ போய் இந்த பூவை பறிச்சிரு, அந்த கொடி அது வரையும் என்ன விடாது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். வேற வழி இல்லாம நியாங் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஃபாங்மோவை சுத்தி அந்த கொடி அப்படியே கைது பண்ண மாதிரி புடிச்சிட்டு இருக்கு. நியாங் போய் பாக்குறா, ஒரு மலை உச்சியில அந்த பூ இருந்துட்டு இருக்கு. இதை எப்படியாவது எடுத்தாதான் ஃபாங்மோவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஃபாங்மோ கழுத்தெல்லாம் அப்படியே சுத்தி அந்த கொடி இருந்துட்டு இருக்க, எப்படியாவது நம்மளே தப்பிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கான். ஒரு வழியா நியாங் அப்படியே பாஞ்சு போயிட்டு இந்த பூவை பறிச்சிடுறா. பூ
பூவை பறிச்சதும் அவ்வளவுதான், இதுக்கு மேல நமக்கு என்ன வேலை அப்படின்னு இந்த கொடியெல்லாம் கை விட்டுட்டு ஃபாங் மூவை விட்டுருது. ஃபாங் மூ நொந்து போய் கீழே உட்காந்துட்டு இருக்க நியாங் வேகமா ஓடி வரா. உன் உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு ஒன்னும் ஆகல, நீ பூவை பறிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அதோ கல்பூ என் கையில இருக்கு, நல்ல வேலை நீ போயிருந்திருக்கலாம், உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே ஃபாங் மூ ஒன்னா ஆபத்துல வர விட்டுட்டு நான் நிம்மதியா இருக்க முடியாது, நீ போனதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் லைட்டா இமோஷனலா பேசிட்டு இருக்கும் போதே இந்த குகையை இடிஞ்சு விழற மாதிரி ஆயிடுது. சீக்கிரமா இருந்து போகணும், கல்பூ இல்ல அப்படிங்கறதால இந்த இடம் எப்ப வேணா இடிஞ்சு விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாங் சொல்லிட்டு இருக்கா. ஃபாங் மூ வேகமா போலாம் அப்படின்னு அங்க அவளை கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் ரென்னோட அம்மா வந்தால, அவ பாத்துட்டு இந்த பூவை வேற நீ எடுத்துட்ட, கண்டிப்பா நான் உன்னை வெளியே வர விட மாட்டேன் அப்படின்னு இந்த குகையவே இடிஞ்சு போற மாதிரி ஒரு மந்திர சக்தியை போட்டுட்டு இருக்க. அங்க நம்ம லான்சி வந்துட்டா. லான்சி கரெக்டா அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. சண்டை போட்டு இருக்கும்போது லான்சிக்கு தெரியுது, என்ன இவ போடுற சண்டை என்னோட பிரிவை சேர்ந்த சண்டை மாதிரியே இருக்கு, நாங்க மட்டும்தான் இப்படி சண்டை போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கா. இந்த ரென்னோட அம்மாவும் அந்த பிரிவை சேர்ந்தவளா தான் இருப்பா போல. ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டை போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட மாஸ்கும் கலண்டுருது. ரெண்டு அம்மாங்கிற அடையாளம் நல்லா தெரிஞ்சுட்டா கூட இந்த நம்ம லான்சியை பார்த்து, இன்னமும் உங்க பிரிவு அடங்கவே இல்லையா, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிரர் எடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன், அப்பயும் நீங்க எல்லாம் உயிரோடையா இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு லான்சியை ஒரே தள்ளிடுறா. லான்சி கீழே விழும்போது கையில ஒரு குட்டி சக்தி மணி வச்சிருக்கா. அதை வச்சு ரென்னோட அம்மா கால அடிச்சிடுறா. லான்சி கீழே விழுந்தாலும் இதுங்களா திருந்ததுங்களா பாரு, என் காலில் கரெக்டா அடிச்சுட்டா, பெரிய ஆளா இருப்பா போல அப்படின்னு நோண்டிட்டே அந்த இடத்துல இருந்து ரென்னோட அம்மா கிளம்பி போயிடுறா. ஒரு வழியா வெளியே வராங்க. வா போலாம் அப்படின்னு மறுபடியும் நம்ம ஃபாங் மூ கூப்பிட, என்ன போலான்ற, உன் முதுகுல வேற அடிபட்டிருக்கு, காயத்துக்கு மருந்து போடணும், உட்காரு அப்படின்னு நம்ம நியாங் உட்கார வைக்கிறா. ஃபாங் மூ கேக்குறான், எனக்கு வந்து தூக்கமா வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாமா அப்படின்னு. தூங்கவே கூடாது, விஷம் உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியாது நியாங் சொல்ல, என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியுது, அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லுவியா அப்படின்னு கேட்க, என்ன கேள்வி வேணாலும் கேளு அப்படின்னு நம்ம நியாங் சொல்லிடுறா. தூங்காம இருந்தா போதும் அப்படின்னு. ஹெங்குன்னு ஒரு பையனை பத்தி சொல்லிட்டே இருக்க, அந்த பையன் யாரும் உனக்கு என்ன பண்ணா, ஏன் மேல கோவமா இருக்கு, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, நியாங் பாக்குறா, இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அப்படின்னு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல ஃபங் மோ அந்த ஹெங் யாரு தான், உனக்கு என்ன பண்ணா அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் கேட்க நியாங் அதை சொல்ல ஆரம்பிச்சிருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல இந்த பிளாஷ்பேக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நியாங் சொல்ல ஆரம்பிக்கிறா 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே மாஸ்டர் கிட்ட நம்ம நியாங் அந்த ஹெங் ரெண்டு பேருமே ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நியாங் ஹெங் கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. ஆனா ஹெங் ஒரு டிஸ்டன்ஸ் அவகிட்ட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை பழம் சாப்பிடும் போது கூட பழத்துல பாய்சன் இருக்கு போல அப்படின்னு நியாங் ரொம்ப ஒரு மாதிரி சீன் போட, ஹெங் அவளை தாங்கி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்கிறான். உன்னை எப்படி ஏமாத்தின பாத்தியா அப்படின்னு நியாங் சிரிக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றா அப்படிங்கிறது ஹெங்குக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு தடவை அடுத்து யாருக்கு வந்து பதவி வருதுன்னு ஒரு சண்டை வந்துட்டு அதுல ஹெங் என்னோட மாஸ்டரையே கொன்னுட்டான் அப்படின்னு நம்ம நியாங் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே ஃபாங் மோ பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். ரொம்ப வருஷமா, அதாவது 300 வருஷமா தனிமை அனுபவிச்சு வந்திருப்பல, எனக்கு மட்டும் சக்தி இருந்தது அப்படின்னா உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், அது ஒண்ணு மட்டும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி நம்ம நியாங் மேலேயே விழுந்துடுறான். நியாங்குக்கு அவன் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே புரியுது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் எந்திரிச்சுக்கோ, நீ தூங்க கூடாது, அதுவும் இல்லாம நீ என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. ஒரு வழியா நம்ம நியாங்கும் தூங்கி போயிடுறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபாங் மோ கண்ணு முழிச்சிடுறான். இப்ப நான் பெட்டர் ஆயிட்டேன், இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவா நல்லது இல்ல, கிளம்பி போலாமா, மின்மினி பூச்சிகள்லாம் நிறைய வருது பாரு, அதை ஃபாலோ பண்ணிட்டே போலாம் அப்படின்னு நம்ம ஃபாங் மோ கூப்பிட, நியாங் உடனே கையை உதறி விடுறா. கையை பிடிக்காட்டி எனக்கு நடக்க தெரியும் அப்படின்னு. ஆனா ஒரு 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள நியாங் கீழே விழுற மாதிரி போறா. உனக்கு சக்தி வேணுமோ வேணாமோ எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பிடிமானம் வேணும், என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு கெஞ்சி நம்ம ஃபாங் மோவ்ல வெளியே கூட்டு போறான். மின்மினி பூச்சியை ஃபாலோ பண்ணிட்டே வெளியே வந்துடுறாங்க. நிலா அப்படியே பயங்கர அழகா இருந்துட்டு இருக்கு. அப்பாடா ஒரு வழியா குகையிலிருந்து வெளியே வந்தாச்சு. என் மாஸ்டர் சொல்லுவாரு, நம்ம வந்து ஆத்மாக்களுக்கு மட்டும் ஆத்மா இருக்குன்னு எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆத்மா இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும். அது ஏன் மக்களுக்கு புரிய மாட்டேங்குதோ தெரியல, நம்மள விரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே இருக்கு அங்க ஃபாங் மோ பாத்துட்டு இருக்கான். உன் மாஸ்டர் கரெக்டா தான் சொல்லிருக்காரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. நான் வந்துட்டு ஒரு ஆத்மா இனத்தை சேர்ந்தவ, என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு நம்ம நியாங் கேட்க, எனது நீ 2 பேர் உயிரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க உயிரை பணைய வச்சு ஒன்ன பார்த்து மரமண்டையன் தான் பயப்படுவான், எனக்கும் மேல பாசம் அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம நியாங் சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு குதிரை வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு நல்லா ஒரு குதிரை வண்டியில ஒய்யாரமா உட்காந்து வந்தான்ல, அவன் ஒரு வழியா நைட்டு நேரத்துல வந்து சேர்றான். குதிரையில வேகமா வந்த லான்சி எங்க போனாலும் தெரியலையே அப்படின்னு தேட ஆரம்பிக்க, குதிரை மட்டும் இருக்கு. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டு மலை உச்சில இருந்து கீழே இறங்க, லான்சி எங்க பயங்கரமா அடிபட்டு கத்தி குத்தலாம் வாங்கி சாகர நிலைமையில இருந்துட்டு இருக்கா. ரெண்டு வேகமா தூக்கிட்டு, லான்சி நான் வந்துட்டு அவனை காப்பாத்திடுறேன், கவலையே படாத அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். அவளை அங்கிருந்து பாதுகாப்பா கூட்டு போயிட்டு ஊருக்குள்ளேயும் கொண்டு போயிடுறான். ஒரு டாக்டரோட வீடு இருக்கு, அவர் வீட்டு கதவை தட்டி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, லான்சிக்கு இருக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்குலாம்
என்னால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுங்க, ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்குறேன், இப்பவே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு எப்படியோ பேசி ஒரு வழியா ரெண்டு உள்ள கூட்டு போயிடுறான். லான்சியை உள்ள படுக்க வச்சுட்டு கொஞ்சம் காயத்தெல்லாம் டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. ஃபீவரை செக் பண்ணி பாக்குறாரு, கொதிக்குது. நான் சொல்ற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு உடனே அங்க இருந்து ரெண்டு அனுப்புறாரு. ரெண்டு வெளியே மருந்து வாங்குறதுக்கோட டாக்டர் வந்துட்டு ட்ரெஸ் ஓபன் பண்றாரு. அது ஒரு பொண்ணு அப்படிங்கறத டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. வேகமா அவரோட பொண்ணோட கூப்பிட்டு, இது வந்து ஒரு பொண்ணுமா, இவளுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள விட்டு அவர் வெளியே போய் நிக்கிறாரு. அப்ப ரெண்டு வரான். ஏங்க நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்கலையா, நான் உள்ள போலாமா அப்படின்னு கேட்க, நீ உள்ள போய் என்னையா பண்ண போற, டிஸ்டர்ப் தான் பண்ணுவேன், நீ இங்கே நில்லு அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. உண்மையை சொல்லாம ரெண்டும் அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. நம்ம நியாங் ஃபாங்மோ ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்து சேர, இந்த வேலைக்காரி இருக்கால ரெண்டு அம்மாவோட வேலைக்காரி பார்த்துட்டு உயிரோட வந்துட்டாங்களா அப்படின்னு அங்க கிளம்பி சொல்றதுக்காக ஓடி போயிடுறா. வெளியே ரெண்டு அசிஸ்டன்ஸும் வராங்க. பத்திரமா போயிட்டு வந்துட்டீங்களா, அடி எதுவும் படல அப்படின்னு. ஃபாங்மோ உடனே உடம்புல அடிபடுறதுக்கு நான் விடுவேனா அப்படின்னு பேசிட்டே உள்ள கூட்டு போறான். இன்னொரு பக்கம் இங்க நம்ம மறுபடியும் லான்சிக்கு சுயநினைவு வந்துருது. எந்திரிச்சதுமே பக்கத்துல இருக்க ரெண்டை பார்த்து, உன் அண்ணனை நான் உடனே பார்க்கணும், உன் அண்ணனை கூட்டிட்டு வா, தயவு செஞ்சு கூட்டிட்டு வா, இல்லைன்னா நான் என்னத்துக்கு தான் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்ல, என்ன கண்டுக்காம அண்ணனை கூப்பிடுறா பாரு அப்படின்னு புலம்பிட்டே ரெண்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க நியாங் அந்த பூவை எடுத்து அதுல மருந்து செஞ்சுட்டு இருக்கா. நான் செய்யறேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஃபாங்மோ வாங்கிக்க அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் பாக்குறாங்க. மருந்து செய்யறதுக்கு யாருமே பக்கத்துல விடவே மாட்டா நியாங். இப்ப பாரு இவனை விடுறா, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, நம்மளாம் இப்ப பின்னாடி போயிட்டோம், லைட்டா ஒரு மாதிரி வயித்தறிச்சலா இருக்குல்ல அப்படின்னு சிரிச்சுட்டே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம நியாங் ஃபாங்மோ ரெண்டு பேரும் ஊத்து பார்த்துட்டு, பார்த்தல நீ வந்து என்கிட்ட பயங்கரமா மயங்கிட்ட அப்படின்னு நம்ம ஃபாங்மோ சொல்ல, உன் வேலையை பார்த்து நீங்க பாரு கொஞ்சமாவது மருந்தை ரெடி பண்ணு, அடுத்தவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நியாங் திட்ட ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு தகவல் வருது. நம்ம ஃபாங்மோ வேகமா ரெண்டை பாக்குறதுக்கு வரான். அவன் ரெண்டை பார்த்ததுமே உங்ககிட்ட சீக்கிரமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க நம்ம நியாங்கோ வந்துடுறா. நியாங்குக்கும் ரெண்டுக்கும் தான் ஆகாதே முறைச்சு பார்த்துட்டு இருக்க. லாங்ஸிக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவளுக்கு ஏதோ உண்மை தெரியும் போல. அண்ணா உன்னை பாக்கணும்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல அங்கிருந்து நியாங்கோ அவன் கூட ஓடி போறா. ரெண்டு வேகமா லான்சியை தூக்கி உட்கார வச்சுட்டு ஏதோ சொல்லணும்னு சொன்னியே அப்படின்னு கேட்க, நீ கொஞ்சம் வெளியே போய்க்கோறேன்னு அப்படின்னு அவனை அனுப்புறதுக்கு லான்சி பிளான் பண்ணிடுறா. நான் வெளியே போகணுமா, அவனை காப்பாத்தினதே நான் தான், என்ன வெளியே அனுப்புற, சரி ஓகே நான் ஏதோ வெளியாளாயிட்டேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டு, என்ன வெளியே அனுப்பிட்டான் நன்றி கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல உட்காந்துட்டு இருக்க. அடுத்து வேகமா நம்ம நியாங்கை வெளியே அனுப்பிடுறா அந்த லான்சி. நியாங்கும் ரொம்ப சோகத்தோட வெளியே வந்துட்டு இருக்க. உன்னையும் வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படின்னு ரெண்டுக்கு ஒரே நக்கலா சிரிப்பு வருது. ரொம்ப நன்றி கட்டவனா இருக்கான்ல அவன். இப்படி இத்தனை நாள் காப்பாத்தின என்ன விட்டுட்டு என் அண்ணனை பாக்கணும்னு சொன்னப்பவே எனக்கு மனசே உடஞ்சு போச்சு. ஏதோ என் பொண்டாட்டியை கூட்டிட்டு யாரோ ஓடின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன், நான் என்ன ஒரு போய் ஒரு பையனை லவ் பண்றேன், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் என்ன பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டேன் போல, ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே ரெண்டு அங்க இருந்து ஓடி போறான். என்ன இவனே கத்துனா இவனே ஓடி போறான், பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு நியாங் பாத்துட்டு இருக்கா. அங்க உள்ள லான்சி நம்ம ஃபாங்மோ கிட்ட எல்லா கதையும் சொல்லிடுறா. உங்க சித்தி தான் இருக்கிறதுலே ரொம்ப கெட்டவங்க, அவங்க தான் உங்க அம்மாக்கும் விஷம் வச்சு கொண்டிருக்காங்க, அப்புறமா ஒரு வேலைக்கார பொண்ணு கிட்ட உங்க பாட்டிக்கும் விஷம் வைக்க சொல்லிருக்காங்க, நாங்க அந்த பொண்ணை புடிச்சிட்டோம் அப்படிங்கறதால அந்த பொண்ணுக்கு கசையடி கொடுத்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த லேடியோட இருக்க இன்னொரு வேலைக்காரி ஹெல்ப் பண்ணிட்டு அந்த பொண்ணு சாகாம அவளை பத்திரமா வேற ஒரு வீட்டுல வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கா. நான் அன்னைக்கு தேடிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க இருக்கிற வரைய அந்த பாட்டி இருக்கிற வரைய கண்டிப்பா வந்து அவங்க பையனுக்கு நல்ல பதவி கிடைக்காதான், அந்த குடும்பத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரே பவர் அந்த பாட்டி மட்டும் தானா, பெரிய பவரா இருக்கதால அவங்களால ஒன்னும் செய்ய முடியலையா, சோ அந்த பாட்டிக்கு எப்படியாவது விஷம் வச்சு கொண்டுட்டு அவங்க பையன் என்ன குடும்பத்தோட தலைவன் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டியை மட்டும் கொண்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க ஒரு மரியாதையும் கிடைக்காது, இதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க பிளான் அப்படின்னு சொல்ல, இத்தனை நாள் இது என் பின்னாடி நடந்திருக்கேன், எனக்கு இது கூட தெரியாம நான் கண்டுக்காம இருந்துட்டேனே அப்படின்னு நம்ம ஃபாங்மோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே லான்சி அது மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட இன்னும் நிறைய ரகசியமும் இருக்கு. அந்த அவங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்க போடுற சண்டை எங்க இனத்தோட சண்டை மாதிரியே இருக்கு, எங்க மாஸ்டர் அப்படிதான் சண்டை போடுவாரு, கண்டிப்பா இதுல பெரிய விஷயம் இருக்கு, அதனால நீங்க ஈஸியா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அங்க இருந்து ஃபாங்மோ வெளியே வரான். வெளியே நின்னுட்டு நம்ம நியாங் எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுடுறா. நீ கேட்டல்ல பாட்டியை கொல்றதுக்கு ட்ரை பண்றது வேற யாரும் இல்ல, என் சித்தி தான் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல கவலைப்படாத, நீ முதல்ல உன் பாட்டி கிட்ட போ, நான் அந்த மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாங் சொல்றா. நானும் மருந்து எடுக்க உன் கூட வரேன் அப்படின்னு ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான். இல்ல பாட்டிக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு, நீயும் என்னையும் குறைச்சு மதிப்பு போடாத அப்படின்னு சொல்ல, உனக்கு குறைச்செல்லாம் மதிப்பு போடல, உன்னை பத்தி கவலையா மட்டும் தான் இருக்கு, சரி நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஃபாங்மோ அனுப்பிச்சிடுறான். நேரா ஃபாங்மோ அவனோட வீட்டுக்கு போயிடுறான். பாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு, பாட்டி இங்க பாரு, நீ எனக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்தா ஒன்ன கொன்னு அது மூலமா என்ன லூஸ் ஆக்கணும்னு நினைப்பாங்க, சரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பாட்டி, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணு சிரிச்சாலே எனக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு, நீ சீக்கிரமா எந்திரிச்சுனா அந்த பொண்ணு உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம நியாங் வீட்டுக்கு வந்துட்டு மீதி மிச்ச வேலை வந்து மருந்து ரெடி பண்றதுக்கு இருக்குல்ல, அத அமைதியா பாத்துட்டு இருக்கா. நியாங் சீக்கிரமா மருந்து ரெடி பண்ணணும், இந்த டீயை போய் அவகிட்ட கூடு அப்படின்னு சான் சிங்கு கிட்ட சொல்ல, சின்ன போலான்னு போயிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து டப்புன்னு யாரோ அவன் கழுத்துல அடிச்சு மயக்க போட வச்சுட்டு டீயை வாங்கிடுறாங்க. சான் சிங் ரெண்டு பேருமே கீழே விழுந்து மயக்க போட்டுடுறாங்க. இதே நேரத்துல உள்ள நம்ம நியாங் மருந்து ஒரு வழியா செஞ்சு முடிச்சிடுறான்.
செஞ்சிடுறா. செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே கதவுல அந்த மந்திர பேப்பரை ஒட்டி விட்டுட்டு கதவை யாரோ கொளுத்திடுறாங்க. அந்த வீடே பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. நம்ம நியாங் மேஜிக் பவரை யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றா. ஆனா அந்த மந்திர சக்தி ஒட்டி இருக்குல்ல, ஆத்மாவோட மந்திரத்தை எல்லாம் கட்டுப்படுத்திடுது. அதனால நம்ம நியாங்கால ஒன்னும் பண்ண முடியல. அப்படியே மயக்கம் போட்டு விழற நிலைமைக்கு போயிடுறா. இதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம ஃபாங்மோ பாட்டி பக்கத்துல தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு விஷயம் தெரியுது. வேகமா கிளம்பி ஓடி வர ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட் எல்லாம் வேலைக்காரங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க மத்தவங்க. ஆனா நம்ம நியாங் ரொம்ப உள்ள மாட்டிட்டு இருக்கா. ஃபாங்மோ ஓடி வரா. நியாங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள ஒரு வழியா ஓடி வந்து அத்தனை தடைகளையும் தாண்டி, எந்திரி ப்ளீஸ், என் மடியில செத்து போயிடாத, என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்ல நியாங் ஒரு வழியா ஏஞ்சிடுறா. அந்த மருந்து எடுத்துக்கோ, மறந்துடாத அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்க வேகமா மருந்து பாட்டில் எடுத்து ஃபாங்மோ அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுக்கிறான். நியாங்க தூக்கிட்டு வேகமா வெளியே ஓடி போறான். இந்த நேரம் லூவும் அங்க வந்துடுறான். ஐயோ, என் குழந்தைய காப்பாத்துறேன்னு சொன்னவங்க இறந்து போறாங்களா அப்படின்னு உள்ள போக அதுக்குள்ள அவன் உடம்புக்குள்ள ஒரு வாசனை பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நியாங் சொல்லிட்டு இருந்தால அது வெளியே வர ஆரம்பிக்குது. என் குழந்தை சாக போகுது அப்படின்னு போட்டு நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் போட்டு விழுந்ததும் உடம்புல இருந்து அப்படியே இந்த ஜேடு கல்லு ஜோலிக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள நம்ம ஃபாங்மோ நியாங்க தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். இங்க பாரு ஃபாங்மோ, நீ கவலையே படாத, உன் பாட்டி கிட்ட போ, இங்க என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, என்ன பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாங்மோவை அங்க இருந்து அமுச்சு வச்சிடுறா. லூவை தனியா கூட்டு போயிட்டு அவன் வாங்கி இருக்கும் போது நமக்கு தேவையான வாசனை பொருள் இவன்ட்டு இருந்து வருது, அதை எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியில மயங்கிட்டதால வருது அப்படின்னு அந்த வாசனை பொருளை நம்ம நியாங் எடுத்துட்டு அவன் உடம்புக்குள்ள மாத்து மருந்து அனுப்பிடுறா. ஒரு வழியா லூவும் கண்ணு முழிச்சிடுறான். இங்க பாட்டி கிட்ட அதுக்குள்ள சித்தி வந்துடுறா. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன், என் பையனுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது போல நீ இருக்க வரைய, நான் அந்த மருந்தை கொடுக்குறேன், நீ குடிச்சிட்டு செத்து போயிட்டு புரியுதா அப்படின்னு பாட்டிக்கு விஷம் கொடுக்கறதுக்கு போக அதுக்குள்ள நம்ம ஃபாங்மோ அங்க போயிடுறான். அங்க இருக்கிற அவங்க ஆளுங்க அத்தனை பேரும் செத்து கிடக்குறாங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க, தம்பிக்கும் எனக்கும் நடுவுல எதுக்கு போட்டியை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க, தம்பியா நீ வேற அம்மாக்கு, நான் அவன் வேற அம்மாக்கு பிறந்தவன் தானே, இந்த பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் உன்னை இங்கே போட்டு தள்ளிட்டேன் ஃபாங்மோவை அழிக்கிறதுக்கு போக நம்ம நியாங் அங்க வந்துடுறா. அப்படிலாம் ஈஸியா அவனை சாக விட மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்தே கொண்டுறேன் அப்படின்னு அந்த ரென்னோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஃபாங்மோ நியாங் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்க. ரென்னோட அம்மா உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே கொண்டு தள்ளுறேன்னு சண்டையை ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சண்டையை நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஃபாங்மோ அவங்க கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டி சண்டை போட்டுட்டு இருக்க. இருந்தாலும் இந்த ரென்னோட அம்மா இன்னும் பயங்கரமான பலசாலியா இருக்கா. ஆத்மாக்களே அடக்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டவ தானே, அதனால அவ சண்டை இன்னும் பயங்கரமா இருக்கு. நம்ம நியாங்கும் கூட வந்துடுறா. சண்டை போட்டு ரெண்டு பேருமா ஒரு வழியா சேர்ந்து இந்த அம்மாவை தோக்கடிச்சிடுறாங்க. ரென்னோட அம்மா கீழே விழுந்துட்டு, தோக்கடிச்சிட்டீங்க, இப்பவே என்ன இப்பயே கொண்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபாங்மோ பாக்குறான், நான் உங்களை கொல்ல முடியாது, நீங்க என் தம்பி ரென்னோட அம்மா, நீங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாம லாங்ஸி இருக்கால, அவளும் உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு இன்னும் ஒன்னும் ஆகல, அதனால உங்களை கொல்றதுக்கான எந்த காரணமும் எனக்கு கிடையாது. இன்னைக்கு இங்க என்ன நடந்தது அப்படிங்கறத நான் ரெண்டு கிட்ட சொல்லவே போறது இல்ல, ஆனா நீங்க இங்க இருந்து இன்னைக்கு நைட்டே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மா அழுதுட்டே இங்க படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டே ஒரு பழைய பிளாஷ்பேக்க யோசிச்சும் பாத்துட்டு இருக்கா. ரென்னோட அம்மா ரெண்டு சின்ன வயசா இருக்கும் போதே பாட்டி கிட்ட போயிட்டு ரென்னுக்கு தான் அந்த தலைவர் பதவி வரணும், இந்த குடும்பத்தை அடுத்து அவன் தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்ல என்னம்மா பேசிட்டு இருக்க, ஃபாங்மோ எப்படி இருக்கான், எல்லாத்துலயுமே வீரமா சுறுசுறுப்பா இருந்துட்டு இருக்கான், ரென்னுக்கு இன்னும் விவரமே பத்தல, அவனை போயிட்டு அடுத்து தலைவன் ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஓன் பையன் அப்படிங்கறதால கண்டதையும் சொல்லுவியா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அனுப்ப ஆரம்பிக்க இவ்வளவு நொந்து போயிட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் இந்த பாட்டியை கெட்ட சக்தி தாக்குறத பார்த்துட்டு இந்த பாட்டியை தாக்கிடுச்சு, இனிமே அவ எந்திரிக்கவே விடாம நம்ம பண்ணிடணும், அதனால விஷமா கொடுக்கலாம் அப்படின்னு கெட்ட மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கா. இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு அவங்க வந்து சோகமா கிளம்பி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபாங்மோ பாக்குறான், நியாங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு, கீழே விழற மாதிரி போயிட்டு இருக்கா. ஏற்கனவே உடம்புல சக்தியே இல்லாம இருக்கு, அதான் அதுக்கு காரணம் அப்படின்னு நியாங்க வேகமா தூக்கிட்டு போயிட்டு ஃபாங்மோ அவளை படுக்க வச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை பாத்துக்கிறேன், கவலைப்படாம தூங்கு அப்படின்னு தூங்க வைக்கிறான். ஃபாங்மோ அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா அத்தனை வேலைக்கார பொண்ணுங்க, ஆளாளுக்கு முகம் கழுவுறதுக்கு தண்ணி, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், போட்டுக்கிறதுக்கு நகை, அடுத்து என்ன சாப்பிடுறதுன்னு வரிசையா கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. என்னது இது அப்படின்னு அதிர்ச்சியா நம்ம நியாங் கேட்டுட்டு இருக்க. இல்லங்க, எங்க தலைவர் ஃபாங்மோ சொல்லிட்டு தான் போனாரு, உங்களுக்கு ஸ்வீட் அவ்வளவா பிடிக்காதாமே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சலாம் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்ல உங்க தலைவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு நம்ம நியாங் கேட்க ஆரம்பிக்கிறா. அவர் பாட்டி கிட்ட ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டியை பார்க்கறதுக்கு வேகமா நம்ம நியாங்கும் கிளம்பி வந்துடுறா. பாட்டி பக்கத்துலயே ஃபாங்மோ உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்சம் தள்ளிக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு நியாங் மருந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கால, அந்த மருந்தை பாட்டிக்குள்ள அனுப்ப ஆரம்பிக்க பாட்டி உடனே கண்ணு முழிச்சிடுறாங்க. பாட்டி உனக்கு ஒண்ணு ஆள் இல்ல அப்படின்னு வேகமா நம்ம ஃபாங்மோ பக்கத்துல போய் கையை பிடிச்சிட்டு இருக்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஏன்டாச்சுல அழுதுட்டு இருக்க, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, இங்க நிக்கிறாங்க பாரு, இவங்க தான் நியாங், இவன் தான் உன்னை காப்பாத்துனா அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நியாங் சொல்லிட்டு இருக்கா. நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணுதான் பாட்டி, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃபாங்மோவும் கிண்டல் பண்றான். பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இந்த பொண்ணு இங்க தானே தங்கிட்டு இருக்கா, நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நியாங் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஃபாங்மோ பின்னாடியே வரான். நியாங் எங்க போற, அந்த குழந்தைய குணப்படுத்ததானே, நான் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்ல நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ கலந்து சாப்பிட கூட இல்ல, இந்த பாக்கெட்ல நான் கொஞ்சம் ஒரு பிரெட் வச்சு
வச்சிருக்கேன், இதை போய் முதல்ல சாப்பிடு, அப்புறமா என் கூட வரலாம், புரியுதா அப்படின்னு கிளம்பி போறா. நம்ம மேல இவளுக்கு எவ்வளவு அக்கறை அப்படின்னு நம்ம ஃபாங்மோ சாப்பிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். குழந்தையோட வீட்டுக்கு தான் அடுத்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் லாங்ஸி வந்துட்டா பாட்டி கிட்ட எல்லாம் நடந்த கதையையும் சொல்லிட்டு, சரி ஓகே, உங்களோட ஒரு சொத்து எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க, இதுக்கு மேல இதை வச்சுட்டு எந்த பிரச்சனையும் வருது எனக்கும் விருப்பம் இல்ல, அது உங்க சொத்து அப்படின்னா எங்க பரம்பரை சின்னமா இருந்துட்டு இருக்காது, நாங்க உங்ககிட்டயே கொடுத்துடுறோம், ரொம்ப நாளா எங்க கிட்ட தான் இருக்கு, இதுக்கு மேல இந்த பிரச்சனை பெருசாக கூடாது, சோ பத்திரமா இந்த சொத்தை கொண்டு போய் உங்க குடும்பத்துல சேர்த்துரு அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி அப்படின்னு லாஜி கிளம்பி வெளியே வரா. அம்மா பாட்டி உன்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு ரெண்டு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கான். சாரி ரென், நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், நாளைக்கே நான் இங்க கிளம்பிடுவேன், பாய் அப்படின்னு நம்ம லாஞ்சி எங்க இருந்து போக, இவன் ஏன் இப்பயே கிளம்புறேன்னு சொல்றா அப்படின்னு இவனுக்கு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். குழந்தைய பாக்குறதுக்கு 4 பேரும் வந்துடுறாங்க. பக்கத்துல லூ கூப்பிட்டு, சாரி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே லூக்கு தெரியாம குழந்தைய சரி பண்ணணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் நம்ம ஃபாங்மோ 3 பேருமா அவனை புடிச்சு வச்சுக்கிறாங்க. உனக்கு என்ன உடம்பு முடியலையே, நான் அவனை செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு லூ கத்திட்டு இருக்கும் போதே நம்ம நியாங் பின்னாடி போயிடுறா, மருந்து எடுத்து குழந்தைக்குள்ள அனுப்புறா. குழந்தை லைட்டா அப்படியே கண்ணு முழிக்க ஆரம்பிக்குது. லூ பார்த்துட்டு ஓடி வரா, என் குழந்தைக்கு சரியாயிடுச்சா, நல்லா ஆயிட்டால அப்படின்னு. வேகமா எந்திரிச்சு நம்ம லியாங்க பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல அப்படின்னு நியாங் அந்த பாட்டில கீழே வைக்கிறா. பக்கத்துலயே ஒரு பவுச் இருக்கு, இந்த பவுச் உனக்கு யார் கொடுத்தா, அதுக்குள்ள மூலிகை மருந்து இருக்குதானே அப்படின்னு நியாங் கேட்க, யாரோ ஒரு பெரிய ஆளு கொடுத்தாங்க அப்படின்னு அங்க லூ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு எத்தனையோ ஊர்கள்ல எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கூட குழந்தைக்கு சரியாவே ஆகல, இருமிக்கிட்டே இருக்கா. உடனே லூ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க. அப்போ ஒருத்த முகத்துல துணியெல்லாம் போட்டுட்டு வேகமா பக்கத்துல வரான். இந்த பவுச்சை வச்சுக்கினா குழந்தைக்கு சரியாகும் சொல்லிட்டு பக்கத்துல கொண்டு வரான். உண்மையாவே குழந்தை இருமுறதை நிறுத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு லூ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த குழந்தைக்கு முழுசா சரியாகணும் அப்படின்னா நியாங்னு ஒருத்தி இருப்பா, பெரிய சென்ட் கடை வச்சிட்டு இருக்கா, அவளை போய் பாரு சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இந்த பவுச்சை வாங்கிட்டு அங்கிருந்து வந்திருக்கான். இதை பார்த்துட்டு நியாங் யார் கொடுத்தான்னு எனக்கு தெரியல, இது ரொம்ப ஆபத்தானது, இது குழந்தை பக்கத்துல இருக்க கூடாது, அது இருக்கனாலதான் குழந்தைக்கு இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, இதை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, லூ ரொம்ப தேங்க்ஸ் என் குழந்தையை காப்பாத்துறதுக்கு அந்த பவுச்சை இவகிட்டே கொடுத்துட்டான். நியாங் மறுபடியும் நான் என்னோட கம்பெனிக்கே போறேன் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்க ஃபாங்மோ கையை பிடிச்சுக்கிறான். அது எரிஞ்சு போனது இன்னும் சரி பண்ணவே இல்ல, உனக்கு என்னோட மாளிகையிலே ஒரு ரூம் ரெடி பண்றேன், வான் கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். பையன் பாடுறா, இவ்வளவு பெரிய காதலன்னு நான் பார்த்ததே இல்லைன்னு அசிஸ்டன்ட்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டுக்கு இன்னும் லாங்ஸி கிளம்ப போறேன்னு சொன்னது மனசு வருத்தமா இருக்கு. அவன் கிளம்பினா நான் ஏன் வருத்தம் பண்ணும், எனக்கு என்ன ஒரு பையனையா பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பக்கமா வேலைக்கார பசங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் கையை பிடிச்சி, இது எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்கறான். உடனே இந்த பையன் பார்த்துட்டு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பையனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. ஏன் கட்டி பிடிக்க போறியா இல்லையாடா, இப்போ உனக்கு எப்படிடா ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்க, ரொம்ப கேவலமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். இந்த பையனை இப்ப நான் கட்டி பிடிச்ச போதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வரவே இல்லை. ஆனா லான்சியை பார்க்கும் போது மட்டும் ஏன் எனக்கு இதயம் படப்படன்னு இருக்கு, நான் என்ன மாதிரி கேரக்டர்னு எனக்கே புரியலன்னு இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லான்சி அங்க இருந்து கிளம்புறதுக்காக அந்த அதிசய கல் எடுத்துட்டு எல்லாத்தையுமே பக்காவா பேக் பண்ணிட்டு, சரி இங்க இருந்து கிளம்புவோம், ரெண்டு தான் நம்மள காப்பாத்துனா, ஆனா அவன்கிட்ட சொல்லிட்டு போக கூட வேண்டாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள ரெண்டு ஓடி வந்துடுறான். வேகமா ஓடி வந்துட்டு, நான் உன்கிட்ட நீ கிளம்புறதுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொல்ல, லான்சி என்ன அப்படின்னு கேக்குறா. நீ என்ன காப்பாத்தினால மறுபடியும் அதே மாதிரி புடிச்சுக்கோயே அப்படின்னு அவளை கட்டி புடிச்சிட்டு இவன் பாட்டு தொங்கிட்டு இருக்க. உடனே நம்ம லான்சி கை எடுத்துட்டு நீ என்ன பண்றக்க அப்படின்னு கேக்குறா. இல்ல உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நம்ம ரெண்டு கேட்டதும், சரியான முட்டாள் அப்படின்னு லான்சி அங்க இருந்து விட்டா போதுன்னு ஓடி போயிடுறா. என்னது இது, இப்பதான் அந்த வேலைக்காரனை கட்டி பிடிச்சேன், அப்பெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் கூட வரல, சங்கடமா இருந்தது அவ்வளவுதான். ஆனா லான்சியை பார்த்தா மட்டும் அவளை தொட்டா மட்டும் எனக்கு இதெல்லாம் படப்படன்னு துடிக்குது. அப்பனா அது என்னது காதல் தானே, எனக்கே என்ன பத்தி ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு லான்சி கிட்ட எப்படியாவது சொல்லியே ஆகணும்னு ஓடி வந்துட்டு இருக்கான். லான்சி குதிரையில ஏறி கிளம்பலான்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஃபாங்மோ நியாங் 2 அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன லான்சி நீ எதுக்காக வந்தியோ கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க, நல்லாவே கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம், எங்க பிரிவோட பொக்கிஷத்தை நான் அவங்க கிட்டே கொண்டு போய் சேர்க்க போறேன், ஆனா அதுக்கு நடுவுல நான் நியாங்க பார்த்து கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு நியாங், நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல கோவத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு நியாங் சொல்லிட்டு இருக்கா. ஓகே நான் போயிட்டு வரேன் லாங்ஸி சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ரெண்டு ஓடி வந்துடுறான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. மத்த 4 பேரும் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கோம், நீ வந்து ஒரு பையன் தான் எனக்கு தெரியும், ஆனா அப்பயும் நீ வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு, நான் மேல காதல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன், தெரியும் இது சொல்லும் போது உனக்கு தப்பா தான் தெரியும்ட்டு, ஆனா என் மனசுல இருக்கிறத சொல்லாம இங்க இருந்து அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வரல அப்படின்னு கண்டபடி ரென் சொல்லிக்கிட்டு இருக்க. லான்சி பாக்குறா. இங்க பாரு, என்னோட பேரை வந்து லான்சி எனக்கு எங்க மாஸ்டர் தான் வச்சாரு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஞானத்தை தேடுறது, காதலை தேடுறது கிடையாது, அதனால உன் காதலை நீயே வச்சுக்கோ, நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ரென்னுக்கு ரொம்ப சோகமாயிடுது. அம்மா என் இதயம் உடஞ்சு போச்சுமா அப்படின்னு அவங்க அம்மாவை தேடி ரூம்குள்ள வரான். அம்மாவை காணா ஒரு லெட்டர் ஒண்ணுதான் இருக்கு. அந்த லெட்டர்ல இங்க பாருப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரிவுல ஆத்மாக்கள் கிட்ட சண்டை போடுற ஒரு வேலையில இருந்தேன், அதுக்கப்புறம் தான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு நீ பிறந்த, இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்தது, இப்போ நீ பெரிய பையன் ஆயிட்ட, அம்மாக்கு
மறுபடியும் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. சோ அதெல்லாம் நான் வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் வெளியே போறேன். நீ பெரிய பையனா இருக்க, உன் அண்ணன் கூட நல்லபடியா வாழணும். இந்த வீட்டுக்கு நீயும் உன் அண்ணனும் தான் தூணுங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்க. நம்ம ரெண்டுக்கு பயங்கரமா சோகமாயிடுது. என்னை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க, எனக்கு பிடிச்ச எல்லாருமே என்னை விட்டு போறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஃபாங்மோ நியாங்க கூட்டிட்டு அவளுக்கும் அசிஸ்டன்ட்ஸ்க்குமா சேர்த்து ஒரு பெரிய வீடு மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அதை செட் பண்ணிருக்கான். உள்ள வர அப்படியே 2 அசிஸ்டன்ட்டும் வாயை பொளந்துட்டாங்க. பணக்காரங்களாம் இப்படிதான் வாழ்வாங்க போல அப்படின்னு ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான். பக்கத்து ரூம்ல தான் வேலைக்காரங்களா இருப்பாங்க, நீங்க கூப்பிட்டனா வருவாங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் அப்ப நாங்க கூட்ட வேண்டாமா, வேலைக்காரங்களே கூட்டிப்பாங்களா அப்படின்னு கேக்குறான். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், அந்த வீடு ரெடி ஆகுறதான்னு பாக்கிறதுக்கு ஆள் அமைச்சிருக்கேன், அவங்க அதை ரெடி பண்ணி அனுப்புற வரையே நீங்க நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிட நியாங் பாக்குற 2 அசிஸ்டன்ட்டையும் எங்களை கேவலப்படுத்துறதே நீங்க தாண்டா, ஏன்டா அப்படி அலையிறீங்க, நம்ம வீடு என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கு, இது கூட நம்ம கிட்ட காசு இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே அங்க நம்ம சன் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். போனா நம்ம கிட்ட காசு இருக்காது, கஷ்டம் தான் படணும் அப்படின்னு. இல்ல நியாங், நான் சொல்றதை மட்டும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம ஃபாங்மோ கிட்ட தான் அந்த காதலும் பிரிவும் சென்ட் இருக்கு, அதை எப்படி நம்ம எடுத்துதான் ஆகணும், இப்ப நம்ம பக்கத்துல இருந்தா நிறைய பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், அப்ப எடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்க உடனே நியாங் ஆமா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த நேரம் பாட்டி கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தங்க போயிட்டு நம்ம ஃபாங்மோ கூட இருக்கிற அந்த பொண்ணு ஒரு ஆத்மா இனத்தை சேர்ந்தவன் சொல்ல இது ஆத்மா இனமா அப்படின்னு பாட்டி ஷாக் ஆயிடுறா. ஆமாங்க அப்படிதான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணையும் சரி கூட இருக்கிற 2 பேரையும் சரி யாருமே ஈஸியா எடுத்துக்க கூடாது, பார்த்துதான் நடந்துக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்ல பாட்டிக்கு பயமா இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம ஃபாங்மோ 2 பேரும் உள்ள வராங்க. வாங்க வாங்க என் பேர பிள்ளைங்களா வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு பாட்டி 2 பார்த்துட்டு அம்மா கிளம்பி போயிட்டாங்களே வருத்தப்படக்கூடாது, கொஞ்ச நாள் தான், அம்மா சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க, கவலைப்படக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான். பாட்டி நீங்க மயக்கத்துல இருந்தப்போ நான் உங்களுக்கு மருந்து தேடி போகும்போது 2 தான் வீட்டை பார்த்துட்டான், பையன் பொறுப்பாயிட்டான் அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே என் பேரை நல்லா பொறுப்பாயிட்டே இருக்கான் போலயே அப்படின்னு பாட்டி சிரிக்கிறாங்க. ஆமா பாட்டி, நான் யாரெல்லாம் முக்கியம் நினைக்கிறேனோ அவங்களை காப்பாத்துறதுக்காகவாது நான் கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், சோகமா இருக்க மாட்டேன், இனிமே கத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல சரி எனக்கும் பிறந்த நாள் வருது, இந்த இடத்துல இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் கிளீன் பண்றதுக்காக ஒரு பூஜை பண்ணலான் இருக்கேன், செலிப்ரேட் பண்ணிடலாமா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. பாட்டி நியாங்கையும் கூப்பிடவா அப்படின்னு பாவமா ஃபாங்மோ கேக்குறான். கண்டிப்பா கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல ஃபாங்மோ வேக வேகமா இன்விடேஷன் எடுத்துட்டு நியாங்க கிட்ட போயிடுறான். நான் கண்டிப்பா வரேன், உங்க பாட்டிக்கு ஏதாவது கிஃப்ட் செலக்ட் பண்ணல, நான் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல நியாங்க பார்த்துட்டு பயங்கரமா ஃபாங்மோ ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங்லே நியாங் பாட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறோம், அழகான நகையா வாங்கணும் அப்படின்னு கண்டபடி தேட ஆரம்பிக்கிறா. போயிட்டு ஒவ்வொரு நகையையும் காட்டி அழகா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நகையவே துளி கூட பார்க்காம ஃபாங்மோ அவளையே பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு அழகா இருக்குல்ல அப்படின்னு நியாங் சொல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு வழக்கம் போல ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது எனக்கு நல்லா இருக்கும், பாட்டி பெரியவங்க அவங்களுக்கு நல்லா இருக்காது, மரியாதையா இருக்காரு, வேற ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க என் பாட்டியோட பர்த்டேக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபாங்மோ பல்ல காட்டிட்டு இருக்கான். நியாங் அங்க இருந்து கிளம்புறா. அந்த பிரேஸ்லெட் மேலதான் இவன் கண்ணே இருக்கு. அடுத்து கிளம்பி அடுத்த கடைக்கு போகும்போது விளக்கு கடை அங்க ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நியாங் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. ஃபாங்மோ பிடிக்கிறான், பார்த்துட்டு என்ன நல்லா இருக்குன்னு போயிட்டே இருக்கு, அப்ப உள்ள போக வேண்டாமா அப்படின்னு கூட்டு போறான். ஒவ்வொரு விளக்கையும் பார்த்து நம்ம நியாங் ரசிச்சுட்டு இருக்க நியாங்க பார்த்து நம்ம ஃபாங்மோ பயங்கரமா காதல்ல விழுந்துட்டு அப்படியே அவள அழகுல மயங்கி போய் நின்னுட்டு இருக்கான். கரெக்டா கடைக்காரர் வந்துடுறாரு. என்னங்க உங்களுக்கு விளக்கு வேணுமா, இங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கூட இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்களே ஏதாவது ஓவியத்தை வரைஞ்சு விளக்கு ரெடி பண்ணலாம், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன், உங்களுக்கு ஓகேனா உட்காந்து வரையறீங்களா அப்படின்னு கேட்க ஓகே அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. வரைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நியாங் நம்ம ஃபாங்மோவோட குட்டி குட்டி குறும்பெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம நியாங் அதுக்கப்புறமா வரைய ஆரம்பிச்சிடுறா. அவன முகத்தை திருப்பி திரும்பி பார்த்து ஏதோ வரைஞ்சிட்டு இருக்க நம்ம ஃபாங்மோ ரொம்ப கியூட்டா நியாங் இது வரைய பண்ண சேட்டையெல்லாம் மனசுல வச்சுட்டு அவனும் ஒரு ஓவியத்தை வரைகிறான். இதான் நான் நல்லாவே இல்லை, நான் நேர்ல பார்க்கறது தான் நல்லா இருக்கேன் நியாங் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா ஃபாங்மோ ஓவியத்துக்கு எதுவும் சொல்லாம அமைதியா சரி ஓகே விளக்குல ஒட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஓட்ட தெரியாம ஏதோ தடுமாற்றமா ஓட்டிட்டு இருக்க இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் க்ளோஸ் அப்ல உட்காந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். நியாங்குக்கும் ஃபாங்மோக்கும் நடுவுல இருக்கிற காதல் இன்னும் அதிகமா போய்கிட்டே இருக்கு. ரொமான்ஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. பாட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஒட்டு மொத்தமா வீடே திருவிழா கோலத்துல ரெடி ஆயிட்டு இருக்கு. உடனே நம்ம நியாங் நான் மட்டும் சும்மா கிளம்ப முடியுமா, பயங்கர அழகா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்து அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இது எப்படிடா இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லவும் அடுத்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரா. இது ஏதோ ரொம்ப கிராண்டா இருக்கு, பாட்டிக்கு பர்த்டேவா இல்ல உனக்கு பர்த்டேவா அவங்க கிண்டல் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து நம்மளோட ஃபாங்மோவோட ஆளுங்க 2 பேர் வேலைக்காரங்க வராங்க. உங்களுக்காக ஃபாங்மோ ட்ரெஸ் நகை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு, இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு நியாங் சொல்லிட்டு இருக்கா. ஒரு அழகான பீச் கலர்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கவுன் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதை போட்டு பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு, கலக்குறான் நம்ம ஃபாங்மோ, அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் புகழ ஆரம்பிக்கிறாங்க. ஃபாங்மோ இன்னொரு பக்கம் பாட்டியோட பர்த்டேக்கு ரெடி ஆயிட்டு வர ஒவ்வொரு கெஸ்டையும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி அடிக்கிட்டு இருக்கான். இன்னும் நம்ம நியாங் வரலையே அப்படின்னு அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு.
அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு லைட்டா நம்ம ஃபாங்மோவை பார்த்து வெக்கப்பட்டுட்டே உள்ள போயிட்டு இருக்கா. அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஃபாங்மோ கையில பிரேஸ்லெட் எடுத்து வச்சுட்டு இன்னும் காணமே சோகமாயிட்டு இருக்க. கரெக்டா நியாங் 2 அசிஸ்டன்ட் கூட வந்துடுறா. வேகமா ஃபாங்மோ போயிட்டு வரவேற்கிறான். ட்ரெஸ்ஸை பாக்குறான். ரொம்ப சூப்பரா இருக்க, ரொம்ப ஓவரா பேசுறேன்னு நினைக்காத, ஆனா வானத்துல இருந்து வந்து தேவதை மாதிரியே இருக்கன்னு சொல்ல அசிஸ்டன்ஸ் பாக்குறாங்க. ஏய் நீங்க 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸா? ஹே ஃபாங்மோ இதெல்லாம் நீ தான் ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு கேட்க நம்ம நியாங்கே இப்பதான் ரியலைஸ் பண்றா. அடடா ஜோடி ட்ரெஸ் போட்டிருக்கோமே அப்படின்னு. ஃபாங்மோ டக்குன்னு அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி வெறுவெறுன்னு பாட்டி கிட்ட கூட்டு போயிட்டு நியாங்க மறுபடியும் அறிமுகப்படுத்தி வைக்க நியாங் சொல்லிட்டு இருக்கா, உங்களுக்கு நான் போன தடவை உங்க பல்ஸை செக் பண்ணும்போது கொஞ்சமா வீக் ஆன மாதிரி இருந்தது, அதனால தான் நீங்க ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக மருந்து செஞ்சு அதை உங்களுக்கு கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்மா போய் உட்காரு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கா. நம்ம நியாங்க ஃபாங்மோ பக்கத்துலயே அவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சீட்ல உட்கார வைக்கிறான். பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் ஒரு பொண்ணு வந்து அல்ல வைக்கப்பட்டுட்டே அந்த பொண்ணு தான் மெயினா நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு அழகா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சின்ன பார்த்துட்டு சொல்லி விட்டுட்டு இருக்க சான் திட்டுறான், வாய் மூடு, நியாங்குக்கு தெரிஞ்சா உன் மூஞ்சிலே 2 குத்து குத்த போறா அப்படின்னு. அவனும் அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருக்க. நம்ம ஃபாங்மோக்கு கண்ணுல டான்ஸ் மேல இல்ல, நம்ம நியாங் மேலதான் இருக்கு. அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடியுது. மத்த பொண்ணுங்கெல்லாம் போயிடுறாங்க. அந்த மெயின் டான்சர் மட்டும் நின்னுட்டு பாட்டிக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்கிறா. பாட்டி உடனே இங்க வந்திருக்க அந்த பொண்ணு சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப முக்கியமான பொண்ணு, பெரிய குடும்பத்து பொண்ணு, இவளோட பேரு யூரோங். இவளை நான் உன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லையேப்பா அப்படின்னு ஃபாங்மோவை பார்த்து, இந்த பொண்ணு யாரும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போற பொண்ணு தான், அதாவது உனக்கு மனைவியா வர போற பொண்ணு அப்படின்னு ஃபாங்மோவை பார்த்து சொல்ல ஃபாங்மோ அதிர்ச்சி ஆவறானோ இல்லையோ நியாங் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஃபாங்மோ வேகமா எந்திரிச்சிட்டு, பாட்டி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்க அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, சின்ன வயசு பொண்ணு, அது மட்டும் இல்லாம உங்க 2 பேர் ஜாதக பொருத்தமும் ஓஹோன்னு இருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. அடுத்த நேரம் நம்ம நியாங்க பார்த்து, அம்மா நீ எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்க என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, கண்டிப்பா ஃபாங்மோக்கும் இந்த யூரோங்குக்கும் கல்யாணம் நடக்கும்போது அதுக்கும் கெஸ்டா வரணும் அப்படின்னு வேணும்னே பேச பாக்குறா நியாங். இதுக்கு மேல அவமானப்படுத்த ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேங்க, இனிமேல என்னால இருக்க முடியாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. கரெக்டா அங்க இருந்து ஃபாங்மோவும் போக பாட்டி கூப்பிடுறா, நீ எங்கடா கிளம்பி போயிட்டு இருக்க அப்படின்னு. பாட்டி நான் அவளை விட்டா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஃபாங்மோவும் கிளம்பி போயிடுறான். அசிஸ்டன்ட் 2 பேரும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சன்னு சொல்றான், அவங்க 2 பேரும் பேசி தீத்துக்கிட்டோம், நீ அமைதியா இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னொரு அசிஸ்டன்ட்டும் அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். யூரோங்க பார்த்து இந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா, கவலையே படாதம்மா, ஃபாங்மோ கூட்டு வந்துட்டு இதே இடத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும், நான் அவனை வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க தேவை கிடையாது, அவருக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்டா இருக்கும், நான் குறுக்க நீக்க விரும்பல அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப டீசென்ட்டா சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் ஃபாங்மோ வேகமா வெளியே ஓடி வந்துட்டு நியாங்க தடுத்து நிறுத்த நியாங் சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, சின்ன வயசு பொண்ணு, மனுஷ பொண்ணு வேற, உனக்கு ஏத்த பொண்ணு, ஜாதக பொருத்த வேற சூப்பரா இருக்காமே, என்ன விட்டுட்டு அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நியாங் நீ என்ன பேசிட்டு இருக்க, எதுக்காக என்கிட்ட இப்படி பேசுற அப்படின்னு ஃபாங்மோ கடுப்பாயிட்டு இருக்கான். உடனே நான் வேற என்ன செய்ய சொல்ற, குடும்பத்தெல்லாம் எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி அசிங்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு நியாங் சொல்ல, என் கூட வா அப்படின்னு நம்ம ஃபாங்மோ கூப்பிட்டு பாக்குறான். நியாங் விட மாட்றா. நீ இப்ப என் கூட வர போறியா இல்லையான்னு ஃபோர்ஸ் பண்ணி அவளை அங்க இருந்து இழுத்துட்டு போறான். நம்ம ஃபாங்மோ எங்க இழுத்துட்டு போறான் அப்படின்னா நியாங்கோட இந்த எரிஞ்ச வீடு இருக்குல்ல, அதுக்குதான். இப்ப இந்த வீடு அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகா மாத்தி கட்டி வச்சிட்டு இருக்கான். பார்க்கவே பிரமாதமா இருக்கு, பார்த்தல எப்படி மாத்திட்டேன்ட்டு, இனிமே உன் பிசினஸ் ஓஹோன்னு வளரும், அந்த மாதிரி சூப்பரா கட்டி வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாயே அப்படின்னு கூட்டு போயிட்டு பழைய மரக்கடை இருந்தது இந்த இடத்துல, அந்த இடத்துல உனக்காக வந்துட்டு ஒரு வைன் பார் ஒன்று கட்டியிருக்கேன், இதுல உனக்கு பிடிச்ச வைனா பூக்களால செஞ்ச வைன், பழங்களால செஞ்ச வைன் எல்லாமே இருக்கு, அது நீ எப்ப வேணா ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ரூம் இருந்த இடம் ஏற்கனவே எரிஞ்சு போச்சுல, அந்த ரூம் சரிப்பட்டு வராது, நான் வேற இடத்துல மாத்தி இந்த பக்கம் கட்டியிருக்கேன், நிலா வெளிச்சத்தை பார்த்துட்டே நீ அமைதியா ஜாலியா இருக்கலாம். ஆனா நீ அங்க ஒரே ஒரு கண்டிஷன், தனியாலாம் நீ ஜாலியா இருக்க கூடாது, வேற யார் கூடயும் ஜாலியா இருக்க கூடாது, ஏன் கூட மட்டும் தான் நீ ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல பார்த்து இவன் ஒவ்வொன்றையும் பண்ணதை பார்த்துட்டு நியாங்குக்கு இவனுக்கு நோ சொல்ல மனசே வர மாட்டேங்குது. அவனே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கா, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. உடனே ஃபாங்மோ ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், அதுக்காக தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுல என்ன உனக்கு டவுட் இருக்கு, என் கூட நீ சந்தோஷமா இருக்கலாம், நானும் உன் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து என்ன சென்ட் வேணும்னாலும் அதையும் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சென்ட் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பால இவ, எரியற வீட்ல இருந்து அதையும் பத்திரமா எடுத்துட்டு நம்ம ஃபாங்மோ ஓடி வந்திருக்கான். அதை பார்த்துட்டு நியாங் ஷாக் ஆயிடுறா. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஏன் நீ என்கிட்ட எது கேள்வியும் கேட்கல, ஏன் அதை பத்தி என்கிட்ட கோச்சிக்கல அப்படின்னு நியாங் கேட்கிறா. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், நீ என்ன பண்ணாலும் இதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் உன்னை லவ் பண்றது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபாங்மோ நீ தப்பா எடுத்துக்காத, நான் இந்த சென்ட்டை வேற எதுக்காகவோ உன்னை காயப்படுத்துறதுக்காகவோ எடுக்கல, ஒரு முக்கியமானவங்களை காப்பாற்றணும் அதுக்காக தான் எடுத்தேன்னு சொல்ல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ நியாங், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஆனா உன் வாழ்க்கையில முக்கியமான ஆள் வேற யாராவும் இருக்க கூடாது,
நானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாங்குக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நியாங் ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறா. டக்குன்னு அவ கையில இருக்க அந்த சென்ட் புக்கு கூட கீழே விழுந்துருது. அவளும் பயங்கரமா ஃபாங் மோட்ட காதல்ல விழுந்துட்டு அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அதே நேரத்துல கையில அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஃபாங் மோ போட்டு விட்டுறான். இது நீ வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு. ஆமா, இது உன்னை தவிர வேற யாருக்கும் அழகா இருக்காது. நீ எனக்கு இன்னும் பதில் சொல்லல நியாங். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சீக்கிரமா நீ என்ன நினைக்கிறியோ அது எனக்கு பதிலா சொல்லணும், புரியுதா அப்படின்னு மறுபடியும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அடுத்த நாள் காலை ஆகுது. நம்ம நியாங் தூங்கி எந்திரிக்கிறா. இவ்ளோ சம்பவம் நடந்து போச்சு, நம்மளும் அவனை பயங்கரமா லவ் பண்றோமா, இதை நான் போய் என்னன்னு சொல்றது எப்படின்னு சொல்றதுன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு பிரேஸ்லெட்டை பார்த்து யோசிச்சுட்டே சரி பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது நம்ம அசிஸ்டண்டோட குரல் கேக்குது. 2 பேரும் நியாங் உள்ள கூப்பிடுறா. கூப்பிட்டியா நம்ம பக்கத்துல வந்தா என் ஃப்ரெண்டோட வேலைக்கார பையன் ஒருத்தர்னால அந்த கதையில அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க சான் பாக்குறான். உன்கிட்ட எல்லாம் கதை கேட்க முடியாது, எனக்கு சொல்யூஷனே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். சிங்கு மட்டும் வேகமா வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க நீ ஒரு பனித்துளியோட ஆத்மா, உன்கிட்ட நான் என்ன சொல்றது, போய் தொலை அப்படின்னு நம்ம நியாங் சொல்லிட்டு இருக்கா. நான் கிளப்புக்கு போய் பொண்ணுங்களுக்கு டெலிவரியாவது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம அங்கிருந்து கிளம்ப கிளப்புக்கா போற அப்படின்னு நம்ம நியாங் கூப்பிடுறா. கிளப்புக்கு அத்தனை பொண்ணுங்களையும் பார்க்கறதுக்கு நம்ம நியாங்கும் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து போயிடுறா. எக்கச்சக்கமான புது பெர்ஃப்யூம் மேக்கப் ப்ராடக்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் சாம்பிள் தான், யாருக்கு வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம்னு கொடுக்க அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பாஞ்சிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த லீடர் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பால, என்ன விஷயம் நியாங், நீ சும்மாவே வர மாட்ட, வந்தாலும் சிரிச்சு பேச மாட்ட, கண்டிப்பா எங்க கிட்ட சொல்றதுக்கு உனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கேளு அப்படின்னு சொல்ல நியாங் அவளை கூட்டு போய் தனியா பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு பையன் வேலை பார்த்தான், அந்த பையனை வந்து ஸ்டார்டிங்ல ரொம்பவே வெறுத்திருக்கா, ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பையன் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான், எப்பவுமே கூடவே இருந்திருக்கான், அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு காதல்ல விழுந்துட்டா. இப்ப அவளுக்கு வந்துட்டு என்ன நடக்குது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா ஆப்போசிட்ல. ஓ அப்படியா, ஒரு டீசென்டான பொண்ணுங்கிற ஒரு ஜென்டில்மேன் சொல்ற, அவங்க 2 பேருக்கு நடுவுல வந்திருக்கிறது வேற என்ன டவுட்டா என்ன, கண்டிப்பா இது லவ் தான் அப்படின்னு சொல்ல லவ்வா அப்படின்னு வேகமா நம்ம நியாங் கேட்டுட்டு இருக்கா. ஆமா நீ காதல்ல விழுந்துட்ட நியாங், கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப நல்ல பையனா தான் இருப்பான், ஏன்னா ஓ மனசையும் அவன் தோக்கடிச்சிருக்கானே, கண்டிப்பா அந்த பையன் முத்தம் கொடுக்கும் போது உனக்கு படப்படன் இருக்கும், கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும், அவன் சந்தோஷமா தான் உனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவன் சோகமா தான் உனக்கும் சோகமா இருக்கும், அவனுக்கு வலிச்சா உனக்கு கூட வலிச்சிருக்குமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நியாங் பாக்குறா. சாச்சா எனக்கு கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு. உனக்கா இருந்தாலும் சரி உன் ஃப்ரெண்டுக்கா இருந்தாலும் சரி இதுதான் உண்மை. ஆனா என்ன, சில பசங்க வாய் மட்டும் நல்லா இனிக்க பேசுவாங்க. அதோ என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தி இருக்காளே, காதல் தோல்வியில எப்படி குடிச்சிட்டு இருக்கா பாரு, அதனால அந்த மாதிரி நீயும் விட்டுறவே கூடாது, காதல்ல ஒரே ஒரு வகை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டக்கு நம்ம நியாங்குக்கு ஒரு ஞாபகம் வருது. முத நாள் கிஸ் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நேத்து ஆனா ஃபாங் மோ கிட்ட அந்த சென்ட் வாசம் வரவே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகி யோசிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஃபாங் மோ கிட்ட இருந்து சென்ட் வாசம் எதனால வரல, நம்ம நியாங் என்ன பண்ண போறா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல யூரங் அப்படின்னு ஒரு புது பொண்ணு அந்த பாட்டி கூட்டிட்டு வந்திருந்தால, மறுபடியும் இந்த பொண்ணு பாட்டி கிட்ட வந்துட்டு பாட்டி நான் வந்து ஏதோ தெரியாம பேசிட்டு போயிட்டேன், ஆனா ஃபாங் மோ மேல எனக்கு பயங்கர காதலா இருக்கு, சோ நான் அவரை கல்யாணம் பண்ணியே ஆவேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு பாட்டி கிட்ட எப்படியாவது நான் அவரை கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சில ஐடியாலாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த யூரங் பொண்ணு ரொம்ப நல்லவதான், அங்கிருந்து திரும்பி போகும்போது ஒரு கெட்டவன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்ல, அவன் மறுபடியும் அந்த கருப்பு பூனைக்குள்ள ஒரு ஆவி இருக்கே, அந்த பூனையோட ஆவிய அந்த யூரங் பொண்ணா மாத்திடுறான் கொஞ்சம் மேஜிக் எல்லாம் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் அந்த யூரங் பொண்ணு இப்படி கெட்டவளா மாறிட்டு அங்க போய் பாட்டி கிட்ட இந்த விஷயத்தை பேசியிருக்கா. இங்கே ஒரு பக்கம் நம்ம ஃபாங் மோவை பத்தி யோசிச்சுட்டு நியாங் அவன் என்ன உண்மையா லவ் பண்ணி கிஸ் பண்ணியிருந்தான்னா அவன் மேல இந்த சென்ட் வாசம் வந்திருக்கும்ல, ஏன் வரவே இல்லை, என்ன உண்மையா லவ் பண்ணல போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பாவியா நம்ம ஃபாங் மோ அங்க வந்துடுறான். நேத்து நைட் ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, நான் அவசரப்பட்டு உன்னை தெரியாம கிஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ நியாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம நியாங் இனிமே பக்கத்திலே வராதுன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறா. இல்ல நீ வந்து வாயால என்கிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா உன் கையில உன் கண்ணுல எல்லாத்துலயுமே மேல காதல பார்த்த அப்படின்னு சொல்ல தள்ளி போ அப்படின்னு நியாங் திட்ட ஆரம்பிக்கிறா. டக்குன்னு ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்து இவ கையில கொடுத்து நாளைக்கு ஒரு பெரிய தோட்ட பார்ட்டி நடக்குது, தோட்டத்துல அழகழகான பூலாம் இருக்கும், அந்த பார்ட்டியை பார்க்க நீ வரணும் அப்படின்னு கூப்பிட அங்கிருந்து அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா 2 அசிஸ்டன்ட்டும் வராங்க. இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட ஆரம்பிக்கிறா. இவளை எப்படியாவது போக வச்சு அவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்க்கணும்னு அசிஸ்டன்ட்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க. போனாதானே அங்க நிறைய பிசினஸ் மேன்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம கடையை பத்தி பேசி பெரிய பிசினஸ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி நீங்க சொல்றீங்க போனா போதுன்னு போற அப்படின்னு நம்ம நியாங் ஒரு வழியா ஒத்துக்கிறா. கரெக்டா பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டி இருக்காங்களே அவங்க தான் அந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க முகத்துல நம்ம நியாங் முழிக்காம வெளியே தெருவுல பயங்கரமா வந்துட்டு திருவிழா மாதிரி கூட்டம் கூடி இருக்கு. அங்க போயிட்டு சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நான் ஃபாங் மோ கிட்ட க்ளோஸ் ஆனா எப்படா அந்த வந்து வாசனையை நான் எடுக்க முடியும், எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்ல இப்ப பாரு நீ அவனை கிஸ் பண்ணும் போது உனக்கு அந்த வாசம் வரல அவ்வளவுதானே, நீ ஏன்னா மனசை ஓபன் பண்ணல நினைக்கிறேன், நீயும் மனசை திறந்துக்கோ, அப்பதான் ஒருவேளை அதை எடுக்க முடியுமோ என்னவோ 2 பேரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நியாங் நேரா ஃபாங் மோவை பார்க்க போயிட ஃபாங் மோ அவளுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விளக்கு பண்ணாங்கல்ல அதை காட்டுறான். இன்னைக்கு நான் ஏத்திருக்கேன் பாத்தியா, இதான் இருக்கிறதுலே ஸ்பெஷல் அப்படின்னு. நம்ம நியாங் மறுபடியும் மயங்கிக்கிட்டே இருக்கா. ஃபாங் மோ பயங்கரமா பிஸியா சுத்திட்டு அங்க கொஞ்சம் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்ல பட்டாசா வெடிக்க ஆரம்பிக்குது. உனக்காகவே ஏற்பாடு
ஏற்பாடு பண்ண அப்படின்னு கையை பிடிச்சுக்கிறான். ஃபாங்மோவோட இந்த காதல்ல நியாங்கால தாக்கு பிடிக்கவே முடியல. அவ்வளவு மேல சாஞ்சிட்டு முழுக்க முழுக்க காதல்ல விழுந்துடுறா. இதுக்கு மேல நடிச்சு ஒண்ணு பண்ண போறது கிடையாது அப்படின்னு. இந்த நேரத்துல கலை நிகழ்ச்சி நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த யூரங் இருக்காளே அங்க வந்துட்டு பயங்கரமா கிளாமரா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. நம்ம ஃபாங்மோவை பார்த்து அவனுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. என் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுல அப்படின்னு கேட்க நியாங் சொல்றா, அந்த கிளப்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இந்த டான்ஸ் தான் ஆடுவாங்க, நீ அங்க போயே இருக்க கூடாது, உனக்கு எப்படி இந்த டான்ஸ் தெரியும்னு கேட்க ஓ வேலையை பாரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அந்த யூரங்கும். இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு கிட்ட நம்ம நியாங் சண்டெல்லாம் கத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. அண்ணி இதை சொல்லி கொடுங்க அதை சொல்லி கொடுங்க அவனும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல ஃபாங்மோ நம்ம நியாங்குக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடியே யூரங் வந்துட்டு என்கிட்ட கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு கையை பிடிச்சு கூட்டு போங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. நியாங் பாக்குறா என்ன கர்மம் இது, ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு பையன் மேல இப்படி எல்லாம் விழுவாளா அப்படின்னு கேட்க, அண்ணி நீங்க தான் அண்ணனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா புடிச்சுக்கணும், அந்த பொண்ணு பண்றது சரியே இல்ல, எனக்கு என்னவோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பல இருந்து ஃபாங்மோ எங்கெல்லாம் போறானோ அப்பெல்லாம் அந்த யூரங் பின்னாடியே வந்துட்டு ஃபாங்மோவை நியாங்கையும் பிடிச்சு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. எல்லா தடவையுமே கரெக்டா அங்க ரெண்டு வந்துடுறான். ஒரு தடவை கரெக்டா இந்த யூரங் போய் அவன் மேல விழுற மாதிரி போகும்போது ரெண்டு கழுத்தோட அப்படியே பிடிச்சிட்டு அங்க இருந்து கூட்டு போயிடுறான். ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேணும்னே கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வருது, அப்படி இப்படின்னு கிளாமரா அவ ட்ரை பண்ணிட்டு இருக்க. எல்லா தடவையுமே ரெண்டு வந்து கூட்டு போயிடுறான். இந்த ரெண்டை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம பயங்கரமா கடுப்பாயிடுறா. கரெக்டா ரெண்டு பாத்துட்டு இருக்கும் போதே யூரங் நேரா நம்ம ஃபாங்மாவோட ரூம் குள்ள போறா. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம் குள்ள போறாங்க அப்படின்னு ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு வேகமா ஓடி போய் நியாங்க கூட்டிட்டு வரான். நீங்க கேளுங்களேன் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு. நான் இதுக்கு ஓட்டு கேட்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருக்கும் போதே உள்ள குரல் கேக்குது, ஃபாங்மோ என்ன லவ் பண்ணு, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு யூரங் பேசுற குரல். உடனே நம்ம நியாங்கும் என்னதான் பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறா. ஃபாங்மோ சொல்லிடுறான், என் மனசுக்குள்ள இருக்கிறது நியாங் மட்டும்தான், வேற யாரும் என் மனசுக்குள்ள நுழைய கூட முடியாது அப்படின்னு. உடனே ரொம்ப பெருமையா நம்ம நியாங் சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட ஃபாங்மோக்கு உள்ள இருக்கிற டீல ஒரு மாதிரி போதை பொருளை கலந்து கொடுக்க ஒரு மாதிரி நம்ம ஃபாங்மோக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. பக்கத்திலேயே யூரங் போயிட்டு இருக்கா. ட்ரெஸ் கலட்டி போட வேற ஆரம்பிக்கிறா. எங்கிட்ட தள்ளி போயிடு அப்படின்னு நம்ம ஃபாங்மோ கத்தும் போதே தம்பி உள்ள வந்துடுறான். ஆனா நீ வெளியே ஓடி போயிடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்துட்டு இருக்கும் போதே ரெண்டு கையில வாழை நீட்டி இங்க இருந்து ஓடி போறியா இல்லையா, என் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு யூரங்க திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல இந்த பாட்டி நம்ம நியாங்க கூப்பிட்டு, இங்க பாருமா என் பேரனை தயவு செஞ்சு விட்டுரு, உனக்கு பின்னாடி எத்தனையோ ஆத்மாக்கள் வரும், என் பேரை ஒரு சாதாரண மனுஷன், அவனை விட்டுரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நான் பாத்துட்டு தான் இருக்கேன், உங்க பேரனும் நானும் லவ் பண்றோம், நானும் அவனை பயங்கரமா லவ் பண்றேன், காதெல்லாம் வந்துடுச்சுன்னா அது இஷ்டத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஃபாங்மோ வந்துடுறான். பாட்டி நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீங்க சொன்னதே கேட்டுட்டு தான் இருந்தேன், உங்க பேச்சு நான் மீறினதே கிடையாது, இதுக்கு மேல நான் டார்ச்சர் பண்ணாதீங்க, என் காதல் ஏன் விஷயம் அப்படின்னு அவளை அங்கிருந்து கூட்டு போயிடுறான். நியாங் நீ என் பாட்டிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன், நீ என்ன காதலிக்கிறேன் தானே சொன்ன அப்படின்னு வேகமா போயிட்டு நம்ம நியாங்குக்கு ஃபாங்மோ கிஸ் பண்ண ஆரம்பிக்க நியாங்கும் கட்டி பிடிச்சிக்கிறா, கிஸ் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் முடுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம நியாங் ஃபாங்மோட ரூம்ல எந்திரிக்கிறா. லைட்டா வெக்கப்பட்டு இருக்க. நான் உனக்கு இவ்ளோ வெக்கம் அப்படின்னு ஃபாங்மோ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். இத்தனை வருஷத்துல நான் யார் கூடயும் பக்கத்துல படுத்து தூங்குனதே இல்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குன்னு சொல்ல, அந்த ஆக்வர்ட்லாம் இப்ப போயிட போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாங்மோ நியாங்குக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் இப்ப பயங்கர காதல் இருக்காங்கிறதால நம்ம ஃபாங்மோக்குள்ள இருக்கிற அந்த காதல் பிரிவு அந்த ரெண்டு மேஜிக் பவருமே கரெக்டா அவளோட ஜேடு டோக்கனுக்குள்ள போயிடுது. இந்த சென்டையும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்க கூட நேரம் இல்லாம நம்ம நியாங் ஃபாங்மோ கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ரெண்டு பேரும் ஜாலியா அடுத்த நாள் காலையில விளையாடிட்டு இருக்கும் போது ரெண்டு உள்ள வந்துடுறான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு வந்துட்டு, ஐயோ அண்ணா அண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த பொண்ணு இருந்தால யூரோங்க ஒரு கருப்பு பூனையா மாதிரி ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறான். ஓடி போயிட்டு அண்ணனுக்கும் அன்னைக்கும் விவசாயே இல்ல, டோர் கூட லாக் பண்ணிக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் எப்படியாவது என்னோட லான்ஸையே தேடி கண்டுபிடிக்கணும், அப்பதான் கருப்பு பூனை பத்தி அவ தான் கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கரெக்டா கருப்பு பூனை ஓடி போன இடத்துல இருந்து ஒரு பவுச் கிடைச்சது அப்படின்னு அசிஸ்டன்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது இந்த லூவோட பொண்ணு கிட்ட ஒருத்தன் கொடுத்துட்டு போனால அதே பவுச். ரெண்டுமே ஒருத்தன் தான் அந்த வேலையை பண்ணிருக்கான். யாரோ வேணும்னே நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர ஆளுக்கு நம்ம நியாங்குக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அந்த ஆளுங்களா பார்த்து வேணும்னே நம்ம கிட்ட அனுப்பிட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் ஃபாங்மோவை அனுப்பியிருப்பான் போல. யூரங்கோ அதுக்காக தான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் கரெக்டா புரியுது இவளுக்கு. ஆமா யூரங்க கிட்ட இருந்து வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசனை இருக்கு, அந்த வாசனை நான் இன்னும் சேர்க்கல அப்படின்னு சொல்ல ஃபாங்மோ கண்டுபிடிச்சிடுறான். யூரங்குக்கு இப்போ உன்னையும் என்னையும் பார்த்துதான் அதிகமான வெறுப்பு இருக்கு, அதை நம்ம ஏத்தி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவகிட்ட இருந்து அந்த வாசனையை எடுத்துடலாம். இப்போ போயிட்டு அந்த பூனையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். அந்த பூனை ஒரு பொண்ணோட ஆவி தானே, அவ உடம்புக்குள்ளதான் அந்த பாய்சனை இப்ப எடுக்கணும் போல. அதுக்காக நியாங்கும் ஃபாங்மோவும் ரோட்ல போயிட்டு ஜாலியா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த பூனை ஆத்மா பார்த்துட்டு, அதாவது யூரங்கோட உடல் பார்த்துட்டு அவங்களுக்கு வெறுப்புங்கிற வாசனையை தரும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா பயங்கரமா டேட் போன மாதிரி ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நைட்டு நேரமும் வந்துருது. நைட் நேரத்துல ரெண்டு பேரும் ஊர்ல யாருமே இல்லாதப்ப தனியா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போதே நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒன் ஆயிட்டோம் பாத்தியா அப்படின்னு நிழல பார்த்துட்டு ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான். இது எப்படி ஒன்னு ஆகுறது ஆகும், எப்படி இருந்தாலும் ரெண்டு நிழல் பிரிஞ்சு தானே ஆகணும் வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்படின்னு நம்ம லியாங் சொல்ல, அது எப்படி நம்ம நியாங் பிரிவோம் அப்படின்னு நம்மள தூக்கிட்டு, இப்ப பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் ஒன் ஆயிட்டோம், பிரியவே இல்ல வீட்டுக்கு போற வரையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே நம்ம நியாங்குக்கு
நியாங்குக்கு கண்ணுல கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமா நான் தனிமையில தான் இருந்தேன், எனக்காகவே எனக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. உனக்காக நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு ஃபாங்மோ கிளம்பி போக அந்த யூரோங் அந்த பக்கமா வந்துடுறா. அவ வரத பார்த்ததுமே நம்ம நியாங்குக்கு எங்கேயோ பக்கத்துல இருக்கா அப்படின்னு சிக்னல் கிடைக்குது. தேடிக்கிட்டு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு போனான்ல லான்சி இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டு காடு மலன் பல விஷயத்தை தாண்டி உனக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து லான்சியும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு லான்சியையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம நியாங் போறவ ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு, அங்க போயிடுறா. அங்க அந்த யூரோங் வந்துட்டு இங்க பாரு, என்னால என்னோட புருஷன் இல்லாம இருக்க முடியாது, ஃபாங்மோ தான் என்னோட புருஷன், என்கிட்ட அவனை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல முட்டாளா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டையே வர ஆரம்பிக்குது. சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம ஃபாங்மோ கண்டுபிடிச்சு ஓடி வந்துடுறான். யூரோங் அவளே கிழிச்சிட்டு பாருங்களேன் அந்த பொண்ணு என்ன கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்ல இங்க பாரு, நீ என்ன டிராமா நடந்தாலும் சரி, உன்னை அவ கிழிச்சிருந்தா கூட சரி, உன்னை பத்தி நான் கண்டுக்கவே போறது இல்ல, என் காதல் எல்லாமே இங்க நியாங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபாங்மோ சொல்லிடுறான். உடனே இந்த கருப்பு போன ஆவி பேச ஆரம்பிக்குது. டெய்லி எனக்கு சாப்பாடு கொடுத்த, டெய்லி எனக்கு கொஞ்சி பாத்துக்கிட்ட, இப்ப இந்த பொண்ணு வந்தது எல்லாத்தையும் என்ன மறந்துட்டியா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்க. நீ ஒரு பூனை, ஒரு செடி வாடி தான் தண்ணி ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரிதான் உனக்கு சாப்பாடு போட்டேன், அதுக்காக நீயும் லியாங்கும் ஒன்னாயிருவீங்களா, நீங்க ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்னு நம்ம ஃபாங்மோ சொல்லிட்டு இருக்கான். நான் வெறும் செடி தானா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ள இருந்து அந்த வெறுப்பு பவர் எல்லாம் விட ஆரம்பிக்க கரெக்டா நடுவுல வந்துட்டு நம்ம ஃபாங்மோ பூந்துடுறான். அவளை ஒன்னும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாங்மோவை கொல்றதுக்கு யூரோங்குக்கு மனசே இல்ல, என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவ உடம்புல இருந்து வெறுப்பு வாசனை எல்லாத்தையுமே நம்ம நியாங் கலெக்ட் பண்ணி முடிச்சிடுறா. கரெக்டா ரென்னு லான்சியும் அப்பதான் வராங்க. இவளை அழிச்சிரு அப்படின்னு நம்ம ரெண்டு சொல்லிட்டு இருக்க. இல்ல வேண்டாம், அந்த பொண்ணால என்ன ஹர்ட் கூட பண்ண முடியல, அந்த ஆவியை மட்டும் தனியா பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல அந்த கருப்பு பூனை அங்க இருந்து ஓடி போயிடுது. அதுக்கப்புறமா நம்ம நல்லாயிட்டு யூரோங்கையும் மயக்கத்துல இருக்கா, அவளையும் கூட்டிட்டு பக்கத்திலே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நியாங்கும் ஃபாங்மோவும் தனியா பேச ஆரம்பிக்க நியாங் கேக்குறா, நீ எப்பதான் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு. ஃபாங்மோ அவளையே பார்த்துட்டு, எப்பயா நீயும் நானும் ஒரு ஓவியத்தை, உன்னோட ஓவியத்தை வரைஞ்சோம்ல, அப்பயே நான் மேல முழுசாதான் காதல்ல இருந்தேன், அப்ப எப்ப காதல்ல விழுந்திருப்பேன்னு யோசிச்சுட்டு முதல் தடவையா நீ பூனைக்குட்டியை பார்த்துட்டு பயந்தியே, அப்ப காதல்ல விழுந்தேன், உன்னை முதல் முறையா எப்ப பார்த்தேனோ அப்பயே நான் காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம நியாங் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் தோல்ல சாஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப பக்கத்திலே கெட்ட சக்தி பறந்துட்டு வேகமா வெளியே வந்து அந்த முகமூடி போட்டு ஒரு மனுஷனா மாறுவான்ல, அவனா மாறிடுது. இந்த பையனோட ஐடியா தான் என்ன அப்படின்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. எதுக்காக அந்த கெட்ட சக்தி பையன் பின்னாடியே துரத்திட்டு வரான், என்ன செய்ய காத்துட்டு இருக்கான், யாரை காப்பாத்துறதுக்கு நியாங் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். திடீர்னு ஃபாங்மோ நடுவுல ஒரு காட்டுக்குள்ள தூக்கி எரியப்பட்ட மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. எந்திரிச்சு பார்க்கும்போது கருப்பு மாஸ்கோட ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல, அவன் அந்த பக்கம் வந்துடுறான். நீ இன்னும் அடங்கலையா அப்படின்னு நம்ம ஃபாங்மோவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபாங்மோ அவன் கிட்ட தப்பிச்சிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் தெரிஞ்ச நியாங் அங்க ஓடி வந்துடுறா. ஃபாங்மோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியாங் ஒரு பக்கம் ஓடி வந்து நம்ம ஃபாங்மோவை தேடிக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஃபாங்மோவை கொல்றதுக்கு அந்த கருப்பு சக்தி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நியாங் பக்கத்துல போயிடுறா. ஃபாங்மோவை காப்பாத்திட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கருப்பு சக்தியோட உண்மையான முகம் நம்ம நியாங்குக்கு தெரியுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம நியாங்கோட சீனியர் தானா. சீனியர் நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த சீனியரும் நம்ம நியாங்க பார்த்துட்டு, நான் தான் எல்லாரையும் பக்கத்துல அமுச்சு வச்சேன் அந்த சென்டனை எடுக்கணும்னு, ஆனா நியாங் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பாய் கேட்டுட்டு இருக்கான். நம்ம நியாங் ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுறா. பிளாஷ்பேக்ல இந்த ஹெங் அப்படிங்கிற பேர்ல ஃபாங்மோ பழைய ஜென்மத்துல இருந்தப்போ மாஸ்டரை கொண்டுட்டா அப்படின்னு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்தது இல்ல, அப்போதான் அந்த சீனியருக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. சாகுற நேரத்துல இந்த சீனியர் கையில இருந்து அந்த டோக்கன் ஒன்னு எடுத்து கொடுத்து, இந்த ஜேடு டோக்கன்ல 6 முக்கியமான வாசனையை நீ சேர்த்துட்டு வரணும், அப்பதான் இந்த ஊரை நீ காப்பாத்த முடியும், என்னை நீ காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் சாகும்போது அவன் உடம்புல ஒரு பட்டாம்பூச்சி இருந்திருக்கு. அவனோட ஆத்மா அந்த பட்டாம்பூச்சிக்குள்ள போயிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஃபாங்மோவன் இன்னுமா கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. அவனால தான் எனக்கு மனுஷனும் இல்லாம பேயும் இல்லாம நடப்பணமா இருந்துட்டு இருக்கேன். அவனை இங்க விரட்டி தள்ளு, நான் இப்ப அவனையே கொண்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்ல, இது அவன் கிடையாது, இது இந்த ஜென்மத்துல இருக்க புது ஃபாங்மோ, ஒரு சாதாரண மனுஷன், இவனை கொல்லாதீங்க அப்படின்னு மறுபடியும் இவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. தள்ள போறியா இல்லையா அப்படின்னு பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்ம நியாங் விட மாட்டிக்கிறா. நான் விட மாட்டேன், நான் காதலிக்கிற பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னையும் அட்டாக் பண்ண நாள் வரப்போகுது, இதுக்கு மேலே நான் ஜூனியர்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஃபைனலா முடிவை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம நியாங் எதுவும் பதில் சொல்லாம இருக்கா. டக்குன்னு இந்த சீனியர் நம்ம நியாங் கிட்ட அந்த ஜேடு டோக்கன் எடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஃபாங்மோ உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு நியாங் கேட்டுட்டு இருக்கா. இனி இவ்வளவு சக்தியை யூஸ் பண்ணிட்டே அப்படின்னு பயங்கரமா இவனும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபாங்மோவை நம்ம நியாங் பார்த்துட்டு இருக்க. 2 அசிஸ்டன்ஸும் அடுத்தடுத்து வராங்க. உனக்கு இது வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், அது வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம நியாங்க எந்திரிக்க கூட முடியல, பயங்கரமா சோகத்துல இருக்கா. அடுத்து நம்ம நியாங் தனியா ஏன் உட்காந்துட்டு அவ பாட்டுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஃபாங்மோ அங்க வந்துடுறான். இதுக்கும் மேல ஏன் சோகமா இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்ல என் சீனியருக்கு இப்ப இந்த நிலைமை வந்துருச்சு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, நான் அவரை காப்பாற்றணும்னு தான் எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிச்சேன், ஒரு வேலை எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு வெறியா இருக்குமோ அப்படின்னு கேட்க.
உனக்கு அந்த வெறி, உன் குடும்பத்தை, உன்னோட பிரிவை காப்பாற்றணுங்கிற வெறி இருந்ததால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்க. இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு ஃபாங்மோ அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நமக்கு ரென்னை காட்டுறாங்க. ரென்னும் அன்னைக்கு நம்ம ஃபாங்மோவை காப்பாத்துறேன் அப்படின்னு போயிட்டு நடுவுலயே அடிபட்டிருக்கும் போல காலில் ஒரு பெரிய கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அங்க லாங்ஸி வரா. வந்துட்டு என்னது இது இவ்வளவு பெரிய கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்க, திருப்பி சீக்கிரமா திரும்பி வர ஐடியா கிடையாதா? அடுத்து உங்க அண்ணனை போய் பார்க்கணும், நம்ம நியாங்க காப்பாத்தணும் நம்ம சொல்லிக்கிட்டே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒரு பொண்ணுன்னு சொல்றதுக்காக தலை முடிய கழட்டுற மாதிரி வரா. ஆனா அதுக்குள்ள அந்த ரெண்டு ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு ஐயோ கொய்யோன்னு குதிக்க ஆரம்பிக்க சரின்னு லாங்ஸியை அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. கால் வலிக்குது, என்னால நிமிர கூட முடியல அப்படின்னு டிராமா பண்ணி லாங்ஸியை பக்கத்துல இருந்தே பாத்துக்க வச்சுட்டு இருக்கா ரென்னு. இன்னொரு பக்கம் நம்ம நியாங்க கண்ணை கட்டி கூட்டு வந்துட்டு நம்ம ஃபாங்மோ உட்கார வைக்கிறான். நியாங்கோட கண்ணை திறந்து பார்க்கும்போது அசிஸ்டன்ஸும் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க 3 பேருக்கும் நான் ஒரு பப்பட் ஷோ காட்ட போறேன் அப்படின்னு இவங்க 4 பேர் கதை இருக்குல்ல, அதை செம்ம கியூட்டா வந்துட்டு அவன் டிராமா மாதிரி போட்டு காட்டிட்டு இருக்கான். கடைசியில நம்ம நியாங்கோ ஃபாங்மோ ஒன்னு சேர்ந்துடுறாங்க கிஸ் பண்ணிட்டு. இதை பார்த்துட்டு பயங்கரமா நியாங் சந்தோஷமாயிடுறா. இப்பயாவது நீ சிரிச்சியே அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் பாரு, இதை எதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டிட்டு இருக்கான். நியாங் ரொம்ப இமோஷனல் ஆயிடுறா. எனக்கு எந்த கிஃப்டும் தேவையில்ல, நீ இருந்தா போதும் அப்படின்னு ஃபாங்மோக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க பக்கத்துல 2 அசிஸ்டன்ஸும் பாக்குறாங்க. இது நம்ம கண்ணை மூடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு. அசிஸ்டன்ஸ் 2 பேரும் மறுபடியும் எங்க கடை திறந்துருச்சு, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண உள்ள வாங்க அப்படின்னு அங்க மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஃபாங்மோவை பார்க்கறதுக்கு மறுபடியும் நியாங் வரா. அவளுக்கு கையாலேயே ஸ்பெஷலா ஒரு சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இதுல பேரிச்சம் பழம்லாம் போட்டு செஞ்சு செய்வாங்க. இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது கூடி அப்படின்னு சொல்ல, இங்க பாரு என் உடம்பு பத்தி உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஃபாங்மோ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். குடிக்க போறியா இல்லையான்னு கேட்க அவனும் குடிச்சிட்டு, எங்க ஊர்ல கல்யாணத்தன்னைக்கு முதல் ராத்திரி அன்னைக்கு பொண்ணுங்க வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுப்பாங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ சொல்ல வரியா என்ன அப்படின்னு கேட்க நம்ம நியாங் சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீ அமைதியா குடிச்சிட்டு நீ எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஊட்டி விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த பக்கமா 2 அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. இதுக்கு மேல இங்க பாத்துட்டு இருக்க கூடாது, வா போயிடலாம் அப்படின்னு சான் கூப்பிடுறான். சிங்குக்கான போக மனசு இல்ல, எனக்கு வந்து அவ கையால நான் ஒரு தடவை கூட கஞ்சி வச்சு குடிச்சதே இல்ல, எனக்கு ஆசையா இருக்கு எனக்கும் என் ஃப்ரெண்டு கையால குடிக்கணும்ட்டு. இவங்க 2 பேரும் மட்டும் எப்படி ஜாலியா இருக்காங்க பாரு அப்படின்னு பொறாமையில பொங்கிட்டு இருக்க. நம்ம நியாங் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஃபாங்மோ மேல மட்டும்தான் அவளுக்கு ஒட்டு மொத்தமா கண்ணு இருக்கு. ஆனா பாத்துட்டு இருக்கும் போதே ஃபாங்மோ டக்குன்னு மயங்கி போத்துன்னு கீழே விழுந்துடுறான். நியாங் இதை எதிர்பார்க்கவே இல்ல, பயந்து போயிடுறா. ஷாக் ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. 2 அசிஸ்டன்ஸும் ஓடி வந்துடுறாங்க. நியாங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாங்மோ மயக்கத்துல இருக்கான். உள்ள கூட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இங்க பாரு நீ என்னை விட்டு போக மாட்டேன், என்று சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துவேன்னு சொன்னல, சீக்கிரம் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஃபாங்மோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த சீனியர் வந்தான்ல, அவன் போகும்போது விஷத்தால தாக்கிட்டான் அப்படின்னு தெரிய வருது. அதுல இருந்து எப்படியாவது நம்ம ஃபாங்மோவை காப்பாத்தணும் அப்படின்னு ராத்திரி பகலா தூங்காம நம்ம நியாங் ஒவ்வொரு புக்கா தேடிட்டு இருக்கா. மருந்தெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறா. திடீர்னு லைட்டா கண் அசரும் போது அசிஸ்டன்ட் 2 பேரும் சோகமா பாத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவ கையில இருக்கிற அந்த ரிங் ஆட ஆரம்பிக்க ஃபாங்மோக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு திடீர்னு அவ ஓடி போறா. அதுக்குள்ள ஃபாங்மோ அங்க தூங்கி எந்திரிச்சிருக்கான். என்ன ஆச்சு, எனக்கு ஒரு மாதிரி தூக்கமா வந்துட்டே இருக்கு அப்படின்னு ஃபாங்மோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாங் அவன் மேல சாஞ்சுக்கிறா. நியாங் உனக்கு தெரியுமா, எனக்கு மறுபடியும் ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபாங்மோ மறுபடியும் தூங்கி விழுந்துடுறான். அவனுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்தே இல்லாம அந்த விஷத்தை மீற முடியாம தூங்கி தூங்கி அவன் மேல விழுந்துட்டு இருக்கான். இங்கே இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம ரென்னுக்கு சண்டை சொல்லி கொடுக்குற அப்படின்னு நம்ம லாங்ஸி ஆரம்பிச்சுட்டு இப்படிதான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நம்ம ரென்னும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கான். நம்ம லான்ஸி ஓகே நான் சண்டை சொல்லி கொடுத்துட்டேன், நான் போய் ஒரு குளியில போட்டு வரேன் அப்படின்னு உள்ள வந்து குளிச்சிட்டு இருக்க. இந்த ஸ்டெப் லைட்டா மறந்து போயிடுச்சு, நம்ம திருப்பி உள்ளேயே போய் கேட்டு வந்துருவோம் ரென்னு உள்ள வரான். லாங்ஸி குளிச்சு ட்ரெஸ் பண்ணும்போது எட்டி பாத்துடுறான். அவ பொண்ணு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு வெளியே ஓடி போயிடுறான். இதையும் அவனுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருந்துட்டு இருக்கு. நம்ம இத்தனை நாள் தப்பான யாரையும் லவ் பண்ணல, அவ ஒரு பொண்ணு தான் அப்படிங்கறது ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துட்டு இருக்க. லான்ஸி வந்துட்டு நான் யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சா, நீ என்ன இன்னும் லவ் பண்ணிருக்கியா இல்லையா அப்படின்னு கேக்குறா. ரென்னு உடனே அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சு, அப்பாடா ஒரு வழியா நம்ம ரைட்டான ஒரு ஆளை தான் லவ் பண்ணிருக்கோம், நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறான். இங்க மறுபடியும் நம்ம ஃபாங்மோ எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறான். நியாங் நான் எந்திரிச்சு பார்க்கும் போதுலாம் நீ இழைச்சிட்டே இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம நியாங் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஜாலியா இருக்கிறத அசிஸ்டன்ஸ் பாக்குறாங்க. சான் கிட்ட சிங்கு கேக்குறான், ஃபாங்மோக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் சரியா போயிடுச்சா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நியாங் அவளோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஃபாங்மோவை முழிச்சிருக்க வைக்கிறா. அவனுக்கு இன்னும் இந்த விஷம் சரியா போகல அப்படின்னு. நியாங் அடுத்து வரா. 2 அசிஸ்டன்ட்டையும் பாக்குறா. இங்க பாருங்க, நான் வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா நீங்க ஃபாங்மோவை பத்திரமா பாத்துக்கணும், இதை குடிக்க கொடுக்கணும், அதை சாப்பிட கொடுக்கணும்னு சொல்ல, நியாங் நீ எங்க போற, எதுக்காக எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்ற அப்படின்னு 2 பேரும் கேக்குறாங்க. என் சீனியரை பாக்கணும், என் சீனியர் கிட்ட இப்ப அந்த முத்திரை இருக்கு, அது மட்டும் இல்லாம 7
7 சக்திகளும் ஒன்னா ஒரே கோட்ல வர நேரம் வந்துருச்சு அப்படின்னா சீனியர் பயங்கர பலசாலி ஆயிருவாரு, நம்மள அட்டாக் பண்ண வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அமைதியா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து நியாங்க பாக்குறதுக்கு லான்சி வரா. உன் சீனியர் கதையை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டேன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் இங்க வந்துட்டு இருக்கேன். எங்களோட புனித சின்னம் அந்த கண்ணாடி என்கிட்ட தான் இருக்கு. இது மூலமா நீ பிளாஷ்பேக்ல, அதாவது பழைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். உன்னோட சீனியர் சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தா இங்க கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல சீனியரோட பவுச் ஒன்று இவ கையில இருக்குல்ல, அதுல இருந்து சீனியரோட வாசனையே உள்ள விடுறா. அடுத்து லான்சியும் சரி நம்ம நியாங்கும் சரி பிளாஷ்பேக் உள்ள பாஸ்டுக்குள்ள போயிடுறாங்க என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்காக. நம்ம சீனியர் தான் மாஸ்டரையே கொண்டிருக்கான். கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த ஜெயில் டோக்கனை எடுத்துட்டு மாஸ்டரை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு அங்க சண்டைக்கு வர ஃபாங்மோவை இவன் அதுக்கப்புறம் தான் தாக்கியிருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி தாக்கிக்கிட்டதுல தான் 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. ஆனா பார்த்துட்டு நம்ம நியாங் தப்பா எடுத்துட்டு இருக்கா. சீனியர் ஒரு ஆக்டிங்க போட நம்ம ஃபாங்மோ தான் எல்லா தப்பையும் பண்ணா போல அப்படின்னு சொல்லிட்டு இவ தப்பா எடுத்துக்கிறா. இதுக்கப்புறம் தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியுது. நம்ம நியாங்குக்கு மனசு கஷ்டம் தாங்கவே முடியல. ஃபாங்மோவை நம்ம 300 வருஷமா தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இத்தனை நாள் அவனை பார்த்தப்ப கூட அவங்கிட்ட ஹார்ஷா பேசணும், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நொந்து போய் வெளியே வந்துட்டு இருக்கா. நியாங் மறுபடியும் அவளோட வீட்டுக்கு வரும்போது அங்க வந்து பார்த்தா நம்ம அசிஸ்டன்ஸ் நம்ம ஃபாங்மோ எல்லாம் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபாங்மோவை பார்த்து நான் அவனை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாங் உள்ள போயிடுறா. ஃபாங்மோ ஷாக் ஆயிடுறா. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு என்கிட்ட காரணம் எதுவும் இல்லை, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் மேலே என் கூட நீ இருந்த அப்படின்னா உனக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு நம்ம நியாங் மனசுக்குள்ளேயே அழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஃபாங்மோ போறான், பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு என்ன பிரிஞ்சுட்டா அப்படின்னு சோகத்துல இருந்துட்டு இருக்க. லாங்ஸையும் ரென்னும் போறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு நடந்ததெல்லாம் இவன் சொல்லவும் ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு கூப்பிடுறதுக்காக அந்த அசிஸ்டன்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபாங்மோ கிட்ட சொல்ல ஃபாங்மோ ஓடி போறான். அசிஸ்டன்ஸ் எல்லா கதையும் சொல்றாங்க, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு. இப்படி ஒரு காரணத்துக்காக என்னை விட்டு போயிருக்கா, நான் அவளை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஃபாங்மோ முடிவு பண்ணிடுறான். அப்ப ஃபாங்மோ கிட்ட அசிஸ்டன்ட் 2 பேரும் இந்த மருந்தை சாப்பிடு அப்படின்னு ஒரு பாட்டில கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அங்கிருந்து வேகமா அவன் கிளம்பி போக அசிஸ்டன்ட் 2 பேரும் ஒரு மாதிரி சோகமாயிட்டு உள்ள போயிடுறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கறது அசிஸ்டன்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் போல. இங்க நம்ம நியாங் சண்டைக்கு கிளம்பி ரெடியா இருக்க. ஃபாங்மோ அவனுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் அசிஸ்டன்ட்ஸ் தான் உண்மையை சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு. அப்ப கரெக்டா நம்ம லான்சி 2 பேரும் வந்துடுறாங்க. 4 பேருமா சேர்ந்து போறோம். ஆனா அவன் ரொம்ப பலமாயிடுவான். அந்த பாயிண்ட் மட்டும் அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா என் சீனியருக்கு அது வரக்கூடாது அப்படின்னு கிளம்பி போறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம அசிஸ்டன்ட்டை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அவனோட சக்தியை எடுத்து தான் நம்ம ஃபாங்மோக்கு கொடுத்துருக்காங்கிறதால இவங்க 2 பேருக்கும் ரொம்ப வயசான மாதிரி வீக் ஆயிடுறாங்க. சரி பரவாயில்ல, நம்மளால எவ்வளவு நேரம் முடியுமோ உயிரோட இருப்போம், அதுக்குள்ள நம்ம நியாங்கும் ஃபாங்மோ தப்பிச்சு வந்தாங்கன்னா நம்மள காப்பாத்துவாங்க, இல்லைன்னா செத்து போயிடுவோம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணிட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கரெக்டா அந்த சீனியர் இருக்க இடத்துக்கு 4 பேரும் ஓடி போயிடுறாங்க. நீங்களே வந்துட்டீங்களா, உங்களை ஒரு வழி பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. மாஸ்டர் எப்படி கொண்டேனோ அதே மாதிரி உங்களே கொண்டுட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த சீனியர் ரொம்ப பேசிட்டு இருக்கான். மாஸ்டர் கிட்ட நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க, நம்மளுக்கு மனுஷங்களை காப்பாத்தி டைமை வேஸ்ட் பண்ணணும், நம்ம மனுஷங்களுக்கு ராஜாவா ஆனா என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். மாஸ்டர் அதுக்கு ஒத்துக்காம போக அதுக்கப்புறம் தான் அந்த சீனியர் மாஸ்டரையே கொலை பண்ணிருக்கான். இப்ப 4 பேருமா சேர்ந்து அவன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா நம்ம ஃபாங்மோ இருக்கானே, அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்ப நீ மாஸ்டரை கொண்ட மாதிரி நான் இப்ப விட மாட்டேன் அப்படின்னு அந்த சீனியர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த சீனியர் அவன் சக்தியெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம நியாங் விடுவாளா? ஃபாங்மோ பின்னாடி வந்துட்டு அவளோட ஒட்டுமொத்த சக்தியையும் சேர்த்து அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. 2 பேர் சக்தியையும் தாங்க முடியாம அந்த 7 வாசனையோட சக்தியும் இன்னும் முழுசா உடம்புக்குள்ள வராம, ஏற்கனவே கெட்ட ஆத்மா தானே அவன் உடம்புக்குள்ள இருக்கு, அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடுச்சு. டக்குன்னு அப்ப ஃபாங்மோ கொஞ்சம் கூட முடியாம அப்படியே அவன் மேல விழுந்துட்ட. உன் உயிர் போறதுக்கு நான் விட மாட்டேன், ஏன் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்துற அப்படின்னு நம்ம ஃபாங்மோக்கு இருக்கிற எல்லா சக்தியுமே நியாங் கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவங்க காதலோட சக்தி அதுக்கும் மேல அதிகமா வர ஆரம்பிக்குது. யூனிவர்ஸ் கிட்ட இருந்து இவங்க 2 பேருக்குமா சேர்த்து பவர் கிடைக்குது. 2 பேரும் வாங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. பார்த்தா நம்ம ஃபாங்மோ நல்லபடியா நின்னுட்டு இருக்கான். நம்ம நியாங்கும் தான். நியாங் பிரெக்னெண்டா வர இருந்துட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு ஃபாங்மோ கேட்க, என் குழந்தை ஞாபகம் வரும்போது எனக்கு கஷ்டமாவே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாங் சொல்றா. ஃபாங்மோ அவளை கொஞ்சிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த கடையை பயங்கரமா கிராண்டா ரீஓபன் வேற பண்றாங்க. ஃபாங்மோ நியாங் கூட 2 அசிஸ்டன்ட்ஸ் இப்ப நல்லபடி ஆயிடுறாங்க பழையபடி. அவங்களும் வெளியே வந்துட்டு கடை மறுபடியும் புது மாடலா திறந்திருக்கு, எல்லாம் உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம 2 லாங்ஸி 2 பேரும் ஹாப்பியா பாத்துட்டு இருக்காங்க. அவ கையில நியாங் கையில மறுபடியும் ஒரு ரிங்க போட்டு விட்டு இனிமே நான் உன்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன் அப்படின்னு ஃபாங்மோ சொல்ல அத்தனை பேரும் இவங்களை பார்த்துட்டு இவங்க ரொமான்ஸை பார்த்துட்டு கை தட்டி ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இவங்க கதை முடியுது. இப்ப திடீர்னு பார்த்தா மாடர்ன் வேர்ல்டுல நம்ம அசிஸ்டன்ட் ஒருத்தர் நின்னுட்டு யார்கிட்டயும் கதை சொல்லிட்டு இருக்கான். இதான் அந்த பழைய உலகத்தோட கதை அப்படின்னு. அப்பங்க நியாங் பாக்குறான். நியாங்க பார்த்து அசிஸ்டன்ட் லைட்டா சிரிக்கிறான். நியாங் அங்க இருந்து வந்துட்டு இருக்கும் போது தூரமா பார்த்தா இன்னொரு அசிஸ்டன்ட் தெரிஞ்சிட்டு இருக்கான். இதை நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம நியாங் திரும்பி பார்த்தா நம்ம ஃபாங்மோ மாடர்ன் உலகத்துல மறுபடியும் இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு விதி இருக்கு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அவனை பாக்குறதுக்காக அப்படின்னு நியாங்க பாக்குறதோட இந்த எபிசோட் இந்த சீரீஸ் முடியுது. ரொம்ப குட்டியா கியூட்டா இருந்தாலும் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மேட்ல எல்லா சீரீஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பார்க்க
பார்க்கறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பார்க்குறேன். அது வரைய பாய்.